அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைய வகுப்பில் மருந்து அதிகாரம் 95 948வது திருக்குறள். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இது எல்லாருக்குமே தெரிந்த குறள். இயல்பாக அனைவருமே வாழ்க்கையில் நடைமுறையில் பலர் இதை சொல்லி கொண்டிருப்பாங்க. நோய் அப்படின்னாலே இந்த குறள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அதில் நுட்பமாக பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, இதுல வள்ளுவ பெருந்தகை நோய் நாடி அப்படிங்கிறார். நாடி என்பதில் இந்த இடத்துல அர்த்தம் என்ன வருதுன்னா, ஆராய்ந்து அப்படின்னு வருது. நோய் நாடி ஒரு நோயை ஆராய்ந்து, அது நோய் நாடி நோய் முதல் அது ஏன் வந்திருக்கின்றது, அதனுடைய மூலம் முதன்மையை ஆராய்ந்து அது தணிக்கும் அந்த வேகத்தை, அந்த கடுமையை தணிக்கின்ற வாய்னா என்ட்ரி, எல்லாத்துக்குமே முதன்மை அப்படிங்கிறது வாய். வாய் நாடி வாய்ப்ப செயல். வாய்ப்ப செயல் என்றால் அந்த தகுந்த நேரத்தில் அதற்கான செயலை செய்வது. தகுந்த நேரத்தில் அந்த தகுந்த நேரத்தில் அது செய்யுது. அப்ப தகுந்த நேரத்தில் அந்த மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வாய் நாடி வாய்ப்ப செயல், தகுந்த நேரத்தில் அதற்கு மருந்து, இந்த இடத்துல மருந்தாக எடுத்துக்கொள்ளும், மருந்து கொடுக்கப்படுகிறது. இதுல முக்கியமாக நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு வரும்போது ஆராய்ந்து ஆராய்ந்து அப்படிங்கிற இடத்துல பொருள் வருது. அப்போ ஆராய்ந்துன்னு ஏன் அவர் பயன்படுத்தவில்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சரி, ஓகே, ரவுண்ட்ஸ் போயிடும். நிறைய விஷயங்கள் இருக்கு, அதனால நானே சொல்லிடுறேன். நோய் நாடி, இதுல வள்ளுவ பெருந்தகை ஞானத்தந்தை அப்படின்னு சொல்றக்கூடிய விஷயத்துல இந்த குறள்ல ஒவ்வொரு குறள்லையுமே சொல்ல முடியும். அதுல நோய் நாடி ஒரு முறை, நோய் நாடி நோய் முதல் நாடி இரண்டாவது முறை வரை, அது தணிக்கும் வாய் நாடி 3 முறை நாடி வருகிறது. அந்த 3 முறை நாடி என்பது எதை குறிப்பதாக நான் நினைக்கிறேன்னா, வாத நாடி, பித்த நாடி, கபநாடி, இந்த 3 நாடி. இந்த 3 நாடியும் மிகச் சரியாக அளவிட்டு நாம் ஒரு நோயை கண்டுபிடித்து அதற்கு தகுந்த முறையில் மருத்துவம் செய்தால் நிச்சயம் அந்த நோயை முழுமையாக குணப்படுத்த முடியும். அப்படிங்கிறதுனால்தான் நாடி என்ற சொல்லை 3 முறை பயன்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு சொல்லையும், ஒரு சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கும், அல்லது ஒரு சொல்லுக்கு ஒரே மாதிரியா, ஒரு பொருளுக்கு ஒரே மாதிரியான சொற்கள் இருந்தாலும் எந்த இடத்தில் எந்த சொல்லை அவர் பயன்படுத்தியிருக்கிறார், எத்தனை முறை பயன்படுத்தியிருக்கிறார், எந்த இடத்தில் பயன்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறதை பொறுத்து அதனுடைய நுட்பத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும், பார்க்க முடியும். இந்த இடத்துல 3 முறைங்கிறது 3 நாடி. நாடி அப்படிங்கிறது அப்படின்னா, இப்போ சாதாரணமாக பல்ஸ் பார்க்கறது இருக்கு இல்லையா? பல்ஸ் பார்க்கறதுங்கிறது நடுவிரல் மோதிர விரல் ரெண்டையுமே வச்சுட்டு நல்லா அந்த மணிக்கட்டுக்கிட்ட ஒரு 4-5 முறை அழுத்தும் போது பல்ஸ் துடிக்கும். கரெக்டாக வச்சுட்டு அதில் வாதம் பித்தம் ஏற்ற இறக்கம், அது தனி சப்ஜெக்ட். அதை வச்சு அழுத்தி பார்க்கின்ற பொழுது அதில் ஒரு நிமிஷம் ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்க. 30 செகண்ட்ஸ் பார்த்துட்டு அந்த துடிப்பை எண்ணி அதை 2ஆல் பெருக்கி அதை ஆவரேஜாக போடுவாங்க. அப்போ 18 வயதிற்கு உட்பட்டவர்களுடையது நாடி துடிப்பு அப்படிங்கிறது 70லிருந்து 100 70 to 100 கிட்டத்தட்ட ஆவரேஜாக இருக்கும். ஆவரேஜாக 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய நாடி துடிப்பு அப்படிங்கிறது 60லிருந்து 100 வரைக்கும் இருக்கும். இது ஆவரேஜாக சொல்லக்கூடியது. அதிகமாக இருக்கலாம், குறை இருக்காது, ஆவரேஜ். அப்போ அந்த நாடி அப்படிங்கிற சொல்லை மிக நுட்பமாக அவர் பயன்படுத்துகிறார். அப்படிங்கிற பொழுது இந்த நாடிக்கும் உடலினுடைய நோய்க்கும் அதனுடைய அறிகுறிக்கும் எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்பதை அவர் பயன்படுத்துகிறார். அந்த நாடி துடிக்கிறது இல்லையா, நாடி துடிப்பை பொறுத்து தான் உடலினுடைய அசைவுகள், நோய் வெளிப்படுத்துகின்ற விதம், இது எல்லாமே சொல்ல முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சில பாடல்களில் திரைப்பட பாடலாக இருந்தாலும் இந்த மருத்துவ குறியீடை, வார்த்தைகளை அழகாக பயன்படுத்தியிருப்பாங்க. சின்ன கவுண்டர் படத்தில் சொல்லியிருப்பாங்க, ஒரு பாட்டு வரும், இந்த நாடியை பொறுத்து, இரத்த ஓட்டத்தை பொறுத்து கண்ணு துடிக்கும் இல்லையா, அது சொல்லியிருப்பாங்க. கண்ணு வலது கண்ணு தானா துடிச்சுதுன்னா ஏதோ நடக்கு முன்னு தோணும். இதுல வலது கண் துடிக்குது. ஒரு பெண்ணுக்கு வாத பித்த கபம் பார்க்கும்பொழுது ரைட் சைடு ஆண்களுக்கும் லெஃப்ட் சைடு பெண்களுக்கும் பார்ப்பாங்க. சில ஒரே இதில் 2 பேரும் பார்க்க முடியும். பட் இடது அப்படிங்கிறது பெண்ணாகவும் வலது அப்படிங்கிறது ஆணாகவும் சொல்கிறேன். அப்போது அந்த இடத்துட்ட ஒரு விஷயம் அவங்க நினைக்கிறாங்க, அது நடக்காதோ அப்படின்னு நினைக்கும் பொழுது, அப்போது ஒரு பெண்ணுக்கு வலது கண் துடிச்சா பயம் வருது, நடக்காதோ அப்படிங்கிற மீனிங். குமரி கோட்டம் அப்படிங்கிற படத்தில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல்
சரஸ்வதி மேடம். சாரி, மியூட்ல போட்டுங்க கொஞ்சம் எல்லாரும். குமரி கோட்டத்தில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னார். அப்போ சொல்லும்போது அடுத்த வரி எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, என் இடது கண்ணும் துடித்தது அப்படின்னா, ஒரு பெண் எதை நினைக்கிறாளோ அப்போ அந்த நேரத்துல இடது கண் துடித்தால் அது பாசிட்டிவ் அப்படின்னு அந்த வரியில சொல்லப்பட்டிருக்குது. எடுத்து கையில் அப்போ அந்த இடத்துல நம்ம நுட்பமா போவோம்னா ஜஸ்ட் லைக் தட். அது ஒரு கோட் மட்டும் நான் காட்டுறேன். நாடி அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை பயன்படுத்துறதுக்கான ஒரு மீனிங், அதை எப்படி எப்படிலாம் பயன்படுத்தியிருக்காங்க, எப்படி எப்படிலாம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி கையாளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்காக அது சொல்லியிருந்தேன். இதுல ஒரு உண்மையான உண்மை அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்குது, மருந்து எடுத்திருக்கோம். இப்போ 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 உள்ள சூழல்ல இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு நோய்க்கும் பல மருந்துகள் இருக்கிறது என்பது எப்படி உண்மையோ அதை விட 100 மடங்கு உண்மையானது ஒவ்வொரு மருந்திற்கும் பின்னாலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட நோய்கள் புதிதாக வரும் என்பது உண்மை. ஏனென்றால் அவங்க கொடுக்குற கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா. மேக்சிமம் நான் 2 இயர்ஸ் கிட்டத்தட்ட ஃபார்மசிட்டிக்கலில் ஒர்க் பண்ணதுனால தெரியும். நான் மெடிசன் நான் டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணது ரானிடிடின், இபுபுருஃபன், அனாசின், இந்த மெடிசன்ஸ் தான் மெயினாக எங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போனோன்னா அவ்வளோ ஆசிட் இருக்கும், அவ்வளோ ஆசிடு, அவ்வளோ கெமிக்கல். அந்த இடத்துல நடக்கவே முடியாது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு, சல்ஃபூரிக் ஆசிட் இதெல்லாம் பார்த்தா கை அப்படியே ஒத்துக்கிட்டு போயிடும். ஒரு சும்மா ஒரு டிராப்ஸ் அடித்தாலே போதும். அதை விட ஒவ்வொரு பியூரிஃபை மெடிசன்ஸ் அதோட பவுடர்லாம் எடுத்தோம்னா அவ்வளோ அந்த நெடியே தாங்க முடியாது. அவ்வளோ டாக்ஸிக் இருக்குது, அவ்வளோ பவர்ஃபுல்லானது தான் நம்ம மெடிசனாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு ரியாலிட்டியாக ஒரு தடவை சுற்றி வந்துட்டு யாரும் மெடிசன் எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. அப்போது இவ்வளவு கடுமையான ஒரு 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 காற்று பட்டாலே கண்ணெலாம் கலங்கிடும், சில பேர் கண்ணே போயிடும். அதுவும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு, சல்ஃபூரிக் ஆசிட்லாம், சல்ஃபூரிக் ஆசிடு ராஜத்திரவாகம்னு பேர், இருக்கிறதுலே ஹைலைட். அது பட்டுச்சுன்னா அப்படியே பட்டுன்னு அடுத்த செகண்ட் பொத்துட்டு போயிடும். அதை மெடிசனில் பயன்படுத்துகிறாங்க. அப்போது இவ்வளவு கடுமையானது உடம்பு செரிக்குது இல்லையா, செரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த நோய் அப்போதைக்கு குணப்படுத்தலாம், ஆனால் அது செரிக்கிறது, அந்த சிறுநீரகம் அது வெளியேற்றுவதற்கு இல்லையா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போது ஒரு நோய்ங்கிறது அதிகமாக மெடிசன் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பயமுறுத்துறதுக்காக சொல்ல, மெடிசனை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், எப்படி குறைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகவும், ஒரு உணவையே எப்படி உணவை மருந்தாக எப்படி மாற்ற முடியுங்கிறதும் குறிப்பாக இந்த வகுப்பில் சுகர் அப்படின்னு இருக்கு இல்லையா, சுகர் அண்டு ஆத்தரைட்டிஸ், இந்த மூட்டு வலி இருக்கு இல்லையா, இதை நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டு சரி பண்ணலாம். மெடிசன் இல்லாமலேயே படிப்படியாக எப்படி சரி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான சயின்டிஃபிக் ஃபேக்ட் அண்டு அதில் ஃப்ரீக்குவன்சி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். அப்போது அந்த சிறுநீரகம் இருக்கு இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுகருக்கு நம்ம டேப்லெட் எடுத்துக்கிறோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. சுகர் அப்படிங்கிறது மட்டுமே எடுத்துக்கிட்டால் நான் அதுக்காகவே கிட்டத்தட்ட 1 மாதம் கிட்டத்தட்ட சுகரோட பேஸ் என்ன, எப்படி வருது, ஏன் வருது. ஏன்னா எல்லாத்துக்கும் நான் ஃபஸ்ட்டு நம்ம இதில் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் எடுக்கும்போது எல்லா டிசீஸும் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு வேர்ல்டு வைடு நம்பர் 1 ரொம்ப மோசமாக பாதிக்கப்படுகின்ற நோய் எது அப்படின்னு எடுத்தால் அது சுகர். அப்போ சுகர் மற்றும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்தது. அது ஃபுல்லாக அப்போ படித்தது. அது ரிலவெண்ட்டாக படிக்கும்போது இந்தியாவோட இன்டர்நேஷ்னலில் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். இன்டர்நேஷ்னல் இப்போ நம்ம கேட்குற மாதிரி சுகர்னு அப்படிலாம் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களோட கேட்குறதுங்கிறது டாக்டரை விட அதிகமாக இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு டைம் நான் போயிருந்தேன், அப்போ அனலைசிஸ் பண்ண ரிப்போர்ட்டில் சுகர் லெவல் இருந்தது. அதோட சுகர் டைப் 1, 2, 3, 1, 2ல் என்ன பொசிஷனில் இருந்தது, என்ன மெடிசன் எடுத்துக்கிட்டேன், எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டேன், எடுத்த பிறகு அதோட செகண்ட் ரிசல்ட் எப்படி இருக்கணும், அவங்க டேட்டா ரிசல்ட் ரிப்போர்ட் கொடுக்குற ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அதை நீ கேட்டுட்டு அது கேட்டாலே ஒரு டாக்டரே நான் டாக்டர் தானா அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆகிடும். அவ்வளோ டீட்டெயில்ஸாக இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபோரமில் அவங்க கொடுக்குற ஒரு பேஷண்ட் கொடுக்குற ரிப்போர்ட்டுங்கிறது அவ்வளோ தெளிவாக இருக்கும். மெடிசன்ஸ்லேருந்து அதுக்கான செலவு செஞ்சதுலேருந்து டேட்டாஸ்லேருந்து ரொம்ப நீட்னஸாக கொடுப்பாங்க. அப்போது அந்த டேட்டாஸ் எடுத்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுத்து சரியாகுது இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம். அந்த ட்ரீட்மெண்ட்டு அவங்க எடுத்துக்கிட்ட பிறகு அவங்களுக்கு ஏன் சரியாகலை அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதன் பிறகு நாம் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், என்ன மெடிசன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது, அந்த மெடிசன் எப்படி சரியாக்கும்
அப்படின்னும் எவ்வளோ நாளில் சரியாகும் அப்படிங்கிற இந்த தெளிவு கொடுத்துட்டா பணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. எப்படி சரியாகும் அப்படிங்கிறதையும் இவ்வளோ நாளில் சரியாகும் அப்படிங்கிற தெளிவுபடுத்திட்டா பணம்ங்கிறது இல்லை. அவங்க சிலர் நிறையா இது இருக்குது. அந்த ரிப்போர்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டு நான் எடுத்த ரிப்போர்ட்டுங்கிறது ஏறத்தாழ 8 மாதத்துக்கு கிட்டத்தட்ட முழுமையாக அது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். அப்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் எடுத்தப்போ நிறைய டேட்டாஸ் இருக்குது. அதில் வந்து சிலர் வந்து ஏறத்தாழ 28 லட்சம் 30 லட்சம் கிட்டத்தட்ட சுகருக்காக மட்டுமே ஆனால் ரொம்ப சிவியர் கண்டிஷனில் ரொம்ப மோசமான சூழலில் வந்திருக்காங்க. அது இல்லாமல் நிறைய டிசீஸ் வந்திருக்கு. இது இருக்குது, கிட்னி ஃபெயிலியர், கண்ணு தெரியல. அவங்க போட்டு அவங்க பேசும்போது கிரைடு, அவங்களால சரியாக பேச அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், செலவு பண்ணதுக்கப்புறம் நோய் சரியாகலைன்னாலும் பரவாயில்ல, கண்ட்ரோல்லையாவில் இருக்கணும், கண்ட்ரோலும் இல்லை, இருக்க மோசமாக தான் ஆகிட்டு இருக்கு, இதுக்கு வந்து தீர்வே இல்லையா, இட்ஸ் நாட் கியூரபிள், இஸ் இட் கியூரபிள் ஆர் நாட், எடுத்தோன்னே கியூரபிளா இல்லையா, நான் ஃபஸ்ட்டு கியூரபிள்னு போட்டுட்டு தான் நான் எக்ஸ்பிளைனே ஆரம்பித்தேன். இட்ஸ் நாட் இஸ் இட் கியூரபிள் ஆர் நாட். அப்போது அவ்வளோ ஒரு மோசமாக இது போயிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் எல்லாருமே எப்படி நினைக்கிறோம் இப்போ உள்ள சூழல் இதை விட நான் வந்து சேனலில் இருக்கும்போது லைவ் டெலிகாஸ்ட்டில் இருக்கும்போது டாக்டரோட இன்டர்வியூ பண்ணோம். அப்போ டாக்டரோட இன்டர்வியூ பண்ண ஒவ்வொரு டாக்டர்கிட்டையும் பண்ணும்போது அவங்கள்ட்ட சில கொஸ்டின்ஸ் அது ரிலவெண்ட்டான ஆப்போசிட் கொஸ்டின்ஸுக்காம ரெஃபர் பண்ணும். அப்போது ஒவ்வொரு டிசீஸை பற்றியும் நாங்கள் பேசிக்கலி ஒரு இன்ஃபர்மேஷன் டேட்டாஸும் மக்கள் சார்பாக இருக்கக்கூடிய டேட்டாஸும் அதுக்கு எகென்ஸ்டாக கேட்கக்கூடிய கேள்வியும் ஒரே மருத்துவம் சுகர்னா மற்ற மருத்துவ முறைகளில் என்னென்னலாம் பயன்படுத்துகிறாங்க, அது எப்படி சரியாகுது அப்படிங்கிற டேட்டாஸும், அதை தாண்டி அந்த மருத்துவர் கொடுக்குற சில ஹிண்ட்ஸ் டிப்ஸ் அதையும் சேர்த்து தான் நம்ம வந்து ஒரு 1/2 அன் ஹவரில் ஸ்பெஷலாக ப்ரோக்ராம் நடத்துவோம். அப்படி பெரும்பாலான நோய்கள் எடுக்கும்போது நிறைய இதில் கொடுத்தேன். பர்டிகுலராக சுகர் அதிகமாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறது சுகர். ஏன்னா எல்லாத்துக்குமே நோய்களின் தாயாக இருக்கிறதுங்கிற மாதிரி பேஸாக இருக்கிறது சுகர். அதில் ஒரு டாக்டர் சொன்னது ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஊட்டக்கூடிய விஷயம். அப்புறம் நம்ம டாக்டர் கிளியராகவே சொன்னார். ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்காங்க சுகருன்னா ஒரு சுகருக்கு டேப்லெட் போடுறோன்னா அது சரியாகுது. இவங்க பார்க்குறாங்க டேட்டா ரிப்போர்ட் எடுக்கிறோம், கரெக்டாக இருக்குது, டேட்டா ரிப்போர்ட் அப்படி கிடையாது. சுகர் மெடிசன்ஸ் எடுத்துக்கிற பொழுது பர்டிகுலராக அலோபதியில் தொடர்ச்சியாக ஒருத்தர் 5 வருஷம் எடுக்கிறாங்க அப்படின்னாக்க மினிமம், அதன் பிறகு அவங்களுக்கு படிப்படியாக கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, கண்ணு மங்கலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மூட்டு வலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே அதோட பேஸ் அப்படிங்கிறது சுகர் டேப்லெட்டை அவங்க யூஸ் பண்ணுறதுனால. ஏன்னா சுகர் டேப்லெட் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அது எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது பெரிய டீட்டெயில், அது நீண்ட மெடிக்கல் ரிப்போர்ட், அது பெருசு. பட் அதை ஷார்ட்டாக சொல்கிறேன், புரிந்து கொள்கின்ற விதத்தில் ரொம்ப மெடிக்கலாக போகாமல் மேலோட்டமாக சொல்கிறேன். அப்போது ஒரு இந்த நோய் பர்டிகுலர்லி சுகருக்கு வந்து இப்படி சாப்பிடும்போது அதை இது சாப்பிட்றதுனால அதுவும் சுகர் இருந்தாக்க பிபி கண்டிப்பாக வரும், பிபி இருந்தால் சுகர், ரெண்டுமே ஒட்டி பிறந்த சகோதரர்கள் மாதிரி. இது இருந்தால் அது சட்டன் பீரியடில் அது வரும், ரெண்டுக்குமே தொடர்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பெரும்பாலானவர்கள் இதை பற்றி சுகருக்கான ஒரு விழிப்புணர்வு, நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் சொல்லுவேன், சர்க்கரை இல்லாத உலகம் படைப்போம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நான் ப்ரொமோஷன்ஸே ஸ்டார்ட் பண்ணேன். சர்க்கரை நோய்னு அதை விட இன்னொன்று ஷார்ட்டாக அப்படி போட்டிருந்தேன்னா, ஒரு வீட்டில் சர்க்கரை இருக்கிறதோ இல்லையோ ஆனால் சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் இருப்பதே இல்லை. ஒவ்வொரு வீட்டிலும் சர்க்கரை நோயாளிகள், சர்க்கரை இருக்கிறதோ இல்லை சர்க்கரை நோயாளிகள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குது, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது நான் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு க்யூர் ஆகணும் அப்படின்னு வர்றவங்கள்ட்ட, மெடிசன் கேட்குறவங்கள்ட்ட அதுக்கு முன்னாடி இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏறத்தாழ ஒரு சுகர் ஏன் வருது, பேசிக்காக என்ன நீங்கள் மாற்றிக்கணும், சுகரை உங்களை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், பெரிய குறைந்தபட்சம் 20லேருந்து 1/2 அன் ஹவர் கிட்டத்தட்ட பேசணும். அதுக்கான பேஸ் முழுமையாக நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் சொன்ன வரைக்கும் 100க்கு 99 இல்லை 100% அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு கமல் 16 வயதில் சொல்ல மாதிரி ஆத்தா வையும் காசு கொடுத்துங்கிற மாதிரி இது எல்லாமே கேட்டுட்டு கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் மருந்து இப்போ இந்த இந்த இதை மேட்ரே விட்டுருவாங்க. அவங்களுக்கு சுகர்னா மருந்து சாப்பிடணும், நோயின்னா மருந்து சாப்பிடணும், அந்த கண்டிஷன் தான் வராங்க. ஒரு சர்டன் லெவலில் வந்துட்டு அதை பற்றி நான் சொல்கிறதே இல்லை. சரி அவங்களுக்கு தேவை மருந்தால் மட்டுமே சரி செய்ய முடியும் அப்படின்னு நான் நம்புகிறாங்க. நீங்கள் மருந்தே எடுத்துக்கொண்டாலும் அது முழுமையாக குணமாகணும்னா நீங்கள் உணவு முறையில் எடுத்துக்கணும், வாழ்க்கை முறையிலும் இது ரெண்டையுமே மாற்றுகின்ற பொழுது தான் அது 100% பர்ஃபெக்டாக. அதனால தான் டாக்டர் வந்து அடிக்கடி நம்ம இதில் சொல்கிறது, மருந்துங்கிறது செகண்டரி, இந்த 18 இதையும் உணவுங்கிறத பற்றி அடுத்து டாக்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக எடுப்பாங்க. அடுத்த செஷன்ஸ் வந்து இந்த தர்மம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு உணவு முறைங்கிறது, உணவு முறை ரொம்ப முக்கியம், வாழ்வியல் லைஃப் ஸ்டைல்னு வரும். அந்த 18 இதில் வந்து லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறை அப்படிங்கிறது நீங்கள் இதெல்லாம் மாற்றுகின்ற போது மருந்து அப்படிங்கிறதே தேவைப்படாமல் இருக்கும், தேவையே இல்லை.
அப்போது அந்த சுகர் பேட்டர்னில் வரும்போது இந்த அடுத்தடுத்த நோய் சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் மற்றது வரும். அவங்க வந்து சுகர் இது கரெக்டாக தானே இருக்குன்றாங்க. ஆனால் அடுத்தடுத்த நோய் கண்ணுக்கு வேறு டாக்டர் பார்க்காங்க, மூட்டி வலிக்கு வேறு டாக்டர் பார்ப்பாங்க, கிட்னிக்கு வேறு டாக்டர் பார்க்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வலிக்கும் ஒரு 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 நோய்க்கும் ஒவ்வொரு டாக்டர் பார்க்குறாங்க. ஆனால் பேஸ் நீங்கள் இது சரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் சரி. அதனால தான் நம்ம மெடிசன் கொடுக்கும்போது ஒருத்தர் இருக்குது இல்லையோ டயபெட்டிக்னு வந்தாலே இது எல்லாத்தையுமே சரி சரி பண்ணுற மெடிசன் சேர்த்தே கொடுத்துறது. ஏன்னா டெஃபினட்டாக ஒன்று இருக்கும், அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும், இல்லை டெஸ்டிங் ரிப்போர்ட் வராமல் இருக்கும். பட் ஆனால் இந்த டிசீஸ் வரும். பயமுறுத்துற அப்படின்னு நினைக்க வேணா, ரியாலிட்டி இதுதான். ஸோ நம்ம மெடிசன் கொடுக்கறதுங்கிறது, அதனால தான் டாக்டர் சொல்லுது வராத நோய்க்கும் சேர்த்தே நம்ம மெடிசன் கொடுக்கறதுங்கிற இந்த பேட்டர்ன். ஒரு நீங்கள் மெடிசன் எந்த மெடிசன் அலோபதி நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அது தொடர்பான நோய் என்ன வருங்கிறதும் சேர்த்து நம்ம கொடுப்போம். அப்போது இதில் முக்கியமான விஷயம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு சில மருந்துகள் அல்லது ஒரு மருந்து இருக்குன்னா ஒவ்வொரு மருந்துக்கு பின்னாலும் கட்டாயமாக புதிதாக ஒரு நோய் வந்தே தீரும். அப்போது மருந்தை மட்டுமே நம்பி நாம் வந்து நோய் சரியாகும் அப்படின்றோன்னா வள்ளுவ பெருந்தகை சொன்ன மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடி அது ஏன் வருது அப்படின்னு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம இந்த நோய் ஒவ்வொருவரும் அவர்களுக்கான நோயை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இதில் புரிஞ்சுக்கும் போது இப்போ நான் பர்டிகுலராக சுகர் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக போகல. பொதுவாக ஏற்கனவே இது சொல்லியிருந்தோம், இந்த ஏசி எப்படி பயன்படுத்துறதுனால என்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறது நேற்று நிறைய பேர் உண்மையிலே மருத்துவ ரீதியாக ரொம்ப தெளிவாகவும் அவர்களுக்கு தெரிந்த புரிதலோடு நிறைய சொல்லியிருந்தாங்க. எக்ஸாக்ட்லி எல்லாமே ரைட்டு. ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலாம் சொல்லிட்டு அது எல்லாமே சம்ம பண்ணி பொதுவாக சொல்கிறதுனா, இப்போ தொடர்ச்சியாக ஏசி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிற எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும், ஒருவேளை தொடர்ச்சியாக பயன்படுத்துறதுனால் உண்மையில் அக்கறையோடு தான் சொல்கிறேன், உண்மையில் தொடர்ச்சியாக ஏசி பயன்படுத்துகின்ற பொழுது என்ன வருகிறது அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் ஏன் வருது, இது சொல்கிறேன் என்ன இதெல்லாம் வரும் அப்படிங்கிறதும், அது எப்படி நோயாக மாறுகிறது ஏசி பயன்படுத்துறதுனால் அப்படிங்கிறத இன்னர் மெடிக்கல் சயின்ஸு நான் சொல்கிறேன். தோல் வந்து உலர்தல், அடுத்தது வந்து ஏன் உலருது அப்படிங்கிறத சொல்கிறேன். குளிர்ந்த நிலை, ஆக்சிஜன் பற்றாக்குறையால் தலைவலி மற்றும் சுவாச பிரச்சனைகள், தசைப்பிடிப்பு, இந்த ஆர்த்தரைட்டிஸில் தசைப்பிடிப்பில் சொல்ல பேர் வெரிகோஸ் வெயின்லாம் வருதுன்றாங்களே, இது தொடர்பாக நிறைய டிசீஸ் வரும். ஆனால் பேஸ் அதுதான். தசைப்பிடிப்பு, தசை விரைப்பு, கண்கள் ட்ரை மங்களாக தெரியுது அப்படிங்கிறதும், கண்ணு ட்ரையாக இருக்கிறதுங்கிறதும் பவர் அதிகமாக போடுறதுக்கும் ஏசிக்கும் தொடர்பு இருக்குது. அதே மாதிரி சளி, டைரெக்டாக சளி பிடிக்காது, ஆனால் நெஞ்சு சளி பிடிக்கும். ரன்னிங் ரோஸ் இருக்காது, பட் நெஞ்சு சளி பிடிக்கும். நெஞ்சு திடீர்னு தும்மல் இருமல், எந்த சிம்டம்ஸும் இருக்காது, டைரெக்டாக தும்மல் தான் வரும். அடுத்தது நேராக இருமல் வரும், வறட்டு இருமல் மாதிரி வரும். அந்த பேஸில் எந்த இதுவுமே தெரியாது, தொடர்ச்சியாக இருமல் இருக்கும், நெஞ்சு சளி பிடிக்கும். இது ரெண்டுமே வெளியில் தெரியாது, பட் அதுதான் ஆஸ்துமாவும் அலர்ஜியாகவும் கன்வெர்ட் ஆகும். அடுத்தது இதில் என்ன இருக்குது, ஸோ இந்த டிசீஸ் எல்லாம் எப்படி வருது, ஏசி போடுறோம், அதுக்கு என்ன சம்மந்தம், எப்படி வருது அப்படி இன்னர் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தா, இப்போது ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க நார்மலாக அட்மாஸ்பியரோட டெம்பரேச்சர் 32 நார்மலாக. சில இடத்துல அதிகமாக இருக்கலாம், சில இடத்துல குறையலாம். ஆவரேஜாக பார்க்கும்போது சிலது 27 போட்டிருக்காங்க, 30 வேரியேஷன் ஆகுது. பட் ஆவரேஜாக சொல்லப்பட்ட விஷயம் 32 ரூம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 32 இருக்கு. இந்த ரூம் டெம்பரேச்சர் 32னா நம்முடைய உடலினுடைய டெம்பரேச்சரும் அதுதான் மெயின்டைன் ஆகும். வளிமண்டலத்தில் எந்த தட்பவெப்பநிலை நிலவுகிறதோ அதே தட்பவெப்பநிலை ஹீட்டு தான் நம்முடைய உடம்புலையும் இருக்கணும், அதுதான் மெயின்டைன் ஆகும். இப்போது ஏசியில் நம்ம இருக்கிறோம், ஏசியில் இருக்கும். ஏசியில் எடுத்தோடனே நம்மளால் வைக்கிறது டக்கு 20 கடைசியில் 16 கீழே தான் இருக்கன்னா அழுத்தி பார்த்துட்டு இருக்கிறதே 16 தான். அதுக்கு கீழே ஏசியில் வராது, நம்பரே 16 தான், இருக்கிறதே லோ வந்து 16 ரைட்டு ஓகே அடிக்குதா சில்லுன்னு அப்பா அந்த ஃபீல்டில் போய் படுத்து அந்த சில் செக் பண்ணிட்டு தான் போய் படுக்கிறோம் இல்லையா. அப்போ என்ன நடக்குது, இப்போ 16 சம்திங் வைக்கிறோம், ஒரு சில்னஸ் வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 16 வச்சுக்கிறேன், ரூம் டெம்பரேச்சர் 16, சில்னஸ் கண்டிஷன், ஏர் கண்டிஷன், அதை வந்து ஏரை கண்டிஷனாக வச்சுக்கிறது, இந்த கண்டிஷனில் அது வச்சுக்குது 16. இப்போது ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு ஆக்சுவலி வெளியில் இருக்க டெம்பரேச்சர் வந்து அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் 38. அப்போ உடம்புல 38 இருக்கணும், வெளியில் 32 இதுவும் இருக்கணும். இப்போ இது ரெண்டும் இருக்குது, இந்த நிலையில் நம்ம மெயின்டைன் ஆகணும். பட்டு உள்ளே வந்து 16, நீங்கள் 16 வச்சுருக்கீங்க, ஏசியில் வந்து 16 வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, வெளியில் வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா சில்னஸ் ரொம்ப கூலிங்காக இருக்குது, ஜிலு 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 ஜிலுன்னு அட்டகாசமாக இருக்கும். பட் உள்ளே என்ன நடக்கும்னா பாடி இருக்கு இல்லையா,
பிரெயின் என்ன ஆக்டிவேட் எப்படி பண்ணும் அப்படின்னா 32 ரூம் டெம்பரேச்சர் இருக்கும் பொழுது அதுக்கு வந்து சில்னஸ் ஹீட் அப்படி தெரியாது. உடல்நிலையை சமச்சீரோடு வைத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற மிக நுட்பமான அறிவை மட்டுமே மூளை செயல்படுத்தும். அப்போ வெளியில 32 இருக்குன்னா இங்க 32 இருக்குன்னா அது மெயின்டைன் பண்றது அதோட வேலை. இப்போ திடீர்னு 16 வருது அப்படிங்கும்போது அதுக்கு என்ன தெரியும்னா ஏதோ ஒன்று நடந்துருச்சு, இப்போ உடம்பு வந்து இது தாங்காது, அப்போ இதை வந்து சரி செய்யணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணா, நீங்க வெளியில் நல்லா கேட்டுங்க, வெளியில வந்து ரூம் டெம்பரேச்சர் 32, உள்ள 16ங்கும் போது இங்க 16 ஜில்லுன்னு இருக்கும். பட் உடம்பு என்ன பண்ணும், பேர்னிங், உடம்பு ஃபுல்லா உள்ளுக்குள்ள எரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு அதை சமன் செய்வதற்கு 32ஐ சமன் செய்வதற்கு 16 அப்படிங்கிற டெம்பரேச்சர்ல இருந்து 32ங்கிற டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்காக உடம்புக்குள்ள எரிக்கப்படும். உடம்பு வந்து பேர்னிங் ஆகும் உள்ள. நீங்க எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் வந்து லோவா மெயின்டைன் ஆகுதோ அந்த அளவுக்கு உள்ள வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கும். தண்ணி அது சாப்பாடு வைக்கிறோம் இல்லையா, வடிக்கும் போது என்ன கொதிக்குதோ அந்த மாதிரி உடம்பு கொதிக்க ஆரம்பிக்கும். அதில் கலோரிகள் மிக அதிகமான கலோரி எரிக்கப்படுகின்ற பொழுது ஃபேட் கண்டென்ட் இருக்கிற நமக்குள்ள எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா, எனர்ஜி ஃபுல்லாக எரிக்கப்படும். ஏன்னா அது மெயின்டைன் ஆகணும். அந்த 32 ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணுங்கிறதுக்காக முழுமையாக எரிக்கப்படும். முழுமையாக எரிக்கப்படும். அதில் சுகர் பேஷண்ட்டுக்கு மெயின் முக்கியமான ரீசன் ஏசியில் இருக்கக்கூடாது. பட் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களோட விருப்பம். ஆனால் மெயின்டைன் பண்ணுறது எப்படி மெயின்டைன் பண்ணணும், சப்போஸ் சில்னஸ் இருக்குது, சில்னஸ் இல்லை தூக்கம் வரலன்னா அதை எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். இப்போது ரூம் டெம்பரேச்சர் அப்போ இந்த கலோரி அந்த அளவுக்கு எரிக்கப்படுகின்ற பொழுது உள்ள ஹீட் இருக்கும், வெளியில் வந்து உழவாக இருக்கும். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக எவ்வளோ நேரம் இருக்கீங்களோ அவ்வளோ நேரம் உடம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கும், உள்ளுக்குள்ளே அந்த ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போது உங்களுக்கு தேவையான எவ்வளோ எனர்ஜி சேமிக்கப்பட்டிருக்கோ அவ்வளவும் எரிக்கப்பட்டிருக்கும். இதில் லாஸ் ஆகிறதா இந்த மாதிரி இருக்கலாம். மேக்ஸிமம் ஏசி யூஸ் பண்ணுறவங்களுக்கு லோ சுகர் இருக்கும். ஏன் அப்படின்னா எனர்ஜி ஃபுல்லாக இதில் லாஸ் ஆகும், இந்த இடத்துல லாஸ் ஆகும். அப்போது எனர்ஜி நீங்கள் எப்படி மெயின்டைன், இப்போ இந்த போர்ஷன் மட்டும் எடுத்துப்போம். உள்ளுக்குள்ளே ஹீட் இருக்குது, ஹீட் அதிகமாக இருக்கும்போது வெளியில் சில்னஸ் இருக்குமே தவிர உடலின் உள்ளே ஃபுல்லாக ஹாட்டாக இருக்கும், பயங்கர ஹாட்டாக இருக்கும். அப்போது ஆக்சுவலி என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வெளியில் தொட்டு பார்க்கும்போது சில்னஸ் இருக்கும், உள்ள ஹாட்டாக வெந்துகிட்டு இருக்கு இல்லையா, வந்துட்டு இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீ முடிச்சுட்டு வெளில வரும்போது இந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஹீட் ரியாக்ஷன் வெளியில் வரும், உடம்புல வரும். அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்கின் ப்ராப்ளம்னு சொல்கிறேன். ஸ்கின் வந்து ட்ரைனஸ் ஆகும். உடம்பு வந்து சில்னஸ் கூலிங்க ஈரப்பதத்தை உடல் தோல் மெயின்டைன் பண்ண முடியாமல் ட்ரை ஆகிடும், ட்ரை ஸ்கின் ஆகும். ஆனால் ரொம்ப ரொம்ப அதுலேயே இருக்கிறவங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு வெளியில் வந்து ஷைனிங் ஸ்கில்லாக இருக்கும், சில்னஸ் இருக்கும். பட் உள்ளுக்குள்ளே எரிக்கப்படுது, உள்ளுக்குள்ளே தான் வெளில, தட் இஸ் அ ரூட் வந்து ஹாட் இருக்கும்போது அதுதான் வெளில வரும். அப்போது ட்ரைனஸ்ங்கும்போது சோரியாசிஸ் மற்ற உள்பட இருக்கு இல்லையா, ஏன்னா அதில் இருக்கும்பொழுது அது வரும்பொழுது ஏசியில் யூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு ஏசியில் இருந்தால் சில்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், அது இருக்கும்போது கொஞ்சம் கூலிங்காக தூக்கம் நல்லா வரும். அப்போ போடும்போது அது ரிலவெண்ட்டாக படிக்கும்போது ஸ்கின்னுக்கு எதுலாம் எகென்ஸ்டாக இருக்குன்னா ஏசி நம்பர் 1ல் வருது. அது எப்படி வருங்கும்போது அப்போ இதை படிக்கும்பொழுது நீட்டாக வருது ஹாட். அப்போ கொதிக்கின்ற நிலையில் இருக்கின்ற போது இது கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போது உடல் வந்து ட்ரை ஆகும். அப்போது உடல் ட்ரை ஆகும்பொழுது இது ரிஃப்ளெக்ட் ஆகுன தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருகிறது. இன்னும் வந்து இதில் நிறைய இருக்குது. ஆக்சிஜன் குறையும். இந்த சுவாச கோளாறு அதிகமானா டோட்டலாக க்ளோஸ்ட் ஆகும்போது ஆக்சிஜனுங்கிறது அது அது எவ்வளோ ஒருத்தருக்கு எடுக்கணும் ரூமில். நேற்று குழந்தைகள் சொன்ன 10க்கு 10 10க்கு 20னா ஒரு ரூமில் நார்மலாக இருக்கும். இப்போ மேக்சிமம் ஆக்சிஜனோட அளவு குறையுது. ஆக்சிஜனோட அளவு குறைவு, அதை விட இன்னும் முக்கியம் ஆக்சிஜன் உள்ள பிராணசக்தி இருக்குது. ஆக்சிஜன் வந்து O2வை 10ஆ பிரித்தா தசவாயுக்கள்னு சொன்னார்ல டாக்டர் சொன்னாங்களே, அந்த 10 வாயுக்களை பிரிச்சேன்னா அதில் உயிர் சக்தி இருக்குது, பிராணசக்தின்னு இருக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப மைக்ரோ அளவில் இருக்கும். நம்ம உயிர் சக்தி தான் உயிர் வாழறது ரொம்ப முக்கியம். அந்த சக்தி ஆக்சிஜனே கம்மியாக இருக்கும்போது அப்போ உயிர் சக்தி எங்கே இருக்கும், சுத்தமாக இருக்காது. அதுலேயும் டோட்டல் க்ளோஸ்ட். எப்போ சில பேர் பார்த்தா 24 மணி நேரமே வீட்டுக்கு பூட்டி தான் கிடக்குது. அன்னைக்கு ஏற்கனவே நம்ம நண்பர் வீட்டுக்கு தெரிஞ்ச வெளியில் ஹாட்டாக உள்ளே வாங்க சார், நான் உள்ள ரூமுக்கு போன உடனே இருமலும் தும்பலும், என்னால் உட்காரவே முடியல ஒரு செகண்டுகள். அவ்வளோ சுமல் அடிக்குது, அவ்வளோ சுமல் அடிக்குது. துணிகள்லாம் போட்டு இல்லை கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் உள்ள ஒரு செகண்ட் கூட உட்காந்து தயவு செஞ்சு வெளிலன்னா அப்புறம் நானே சொன்னேன் கதவை திறந்து விட. அவன் கதவு திறந்தே பல வருஷம் ஆகுது. பூட்டுனா பூட்டுனதான் போல இருக்கு. தயவு செஞ்சு ஏசி நீங்கள் எப்படி பயன்படுத்தினாலும்
வீடு ஜன்னல்ங்கிறது முழுமையாக காற்றோட்டம் இருக்கும். இங்கேருந்து வர்ற காற்று அந்த பக்கம் போகும். அதனால தான் வந்து வாஸ்து பேஸில் சொல்லும்போது என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்களே, என்ட்ரன்ஸ் டைரக்ட் ஆப்போசிட்டில் வெளிக்கதவு இருக்குங்கிறது. ஏன்னா இங்கேருந்து அடிக்கப்படுகின்ற காற்று அப்படி இருக்கும், அந்த ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும். இயற்கையோடு இணைந்த வாழ்வு அப்படிங்கிறது அதுதான். அப்போ காற்றுங்கிறது காற்றோட்டமான ஒரு இடமா இருக்கணும். ஜன்னல் முழுமையாக இரவில் நீங்கள் அதை பயன்படுத்தினாலும் பகல் முழுவதும் எல்லா ஜன்னலுமே திறந்து வச்சுக்கணும். இல்லை, காற்றோட்டமாக இருக்கணும், ஏர் வென்டிலேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும், உயிர் சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஓகே. இதில் இன்னும் டீப்பாக போனோம் அப்படின்னாக்கா, இது ஒரு ஒரு தசைப்பிடிப்பு அந்த இல்லையா, குளிர்ச்சியாக இருக்கிறதுனால சில்னஸ் அதிகமாக இருக்கனால விரைப்பு, நரம்பு தசை எல்லாமே சில்னஸும் போது விரைப்பு விரைக்க ஆரம்பிச்சிடும். அப்போது அதனால தான் லாங் டைமில் ரொம்ப பேர் கையை பிடிச்சி இழுக்கிறது, கால் இழுக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. வெரிகோஸ் வெயினில் முக்கியமாக வெரிகோஸ் வெயினில் வர்றது, வெரிகோஸ் வேறது அது கெட்ட ரத்தம். கெட்ட ரத்தம் வந்து பிளட்டோட எண்டில் இருக்கும்போது வீங்கிறது, அது வேற. அதில் முக்கியமான இருக்கிறது ஏசி. அப்போ ஏசிங்கிறது விரைப்புத்தன்மை, தசையும் நரம்பும் விரைப்புத்தன்மையில் இருக்கும். கண்கள் ட்ரை ஆகும். நம்ம வெளியில் இருக்கும்போது சில்னஸ், பட் உள்ளுக்குள்ள ஹீட்டாக இருக்குல்ல, ட்ரைனஸ் தான் எஃபெக்ட்ஃபுல்லாக வரும். அதுக்கு மாதிரி நெஞ்சு சளி அப்படிங்க சொன்னீங்களே, இது எல்லாமே ஒன்று ஒன்றுக்குன்னு டீப்பாக போகிறதுல இது ஒரு டிசீஸ் இருக்குது. இந்த ஒரு டிசீஸும் மெடிக்கல் ரீதியாக பர்டிகுலராக ஏசிக்கும் அந்த டிசீஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, எப்படி அது அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு டிசீஸுக்கும் சொல்ல முடியும். எல்லா டிசீஸுக்கும் அதுக்கான பேஸ் என்ன, அது எப்படி அதை பாதிக்கிறது, அதை சரி செய்யக்கூடிய உணவு என்ன. சப்போஸ் இஃப் யூ ஹவ் டேக்கன் எனி மெடிசன்ஸ், வாட் எவர் இட் மே பி, அலோபதி ஆர் சித்தா, சம்திங் லைக் தட், எந்த மெடிசன் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த மெடிசன் அந்த நோயை எப்படி சரி பண்ணுது. இதில் எல்லாத்துலேயும் பேசுகிற நம்ம அடிக்கடி நம்மளோட கோர் பாயிண்ட்டுங்கிறது ஃப்ரீக்குவன்சி தான், காமன் ஃப்ரீக்குவன்சி. இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, அஸ் ஏ சயின்டிஃபிக்காக கிளியராக புள்ளி வச்சு சொல்ல முடியும். இந்த இடம் தான் இறைவனுடைய இடம் அப்படிங்கிறது புள்ளி வச்சு சொல்ல முடியும். இறைவன் இருக்கும் இடம் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக சொல்ல முடியும். பட் மத ரீதியாக சொல்லும்போது ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. அப்போ சயின்டிஃபிக்காக இறைவன் அப்படிங்கிறது எது, காட் பார்ட்டிகிள்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. குவாண்டம் ஃபிசிக்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் தெரியும், மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சயின்டிஃபிக்கில் காட் பார்ட்டிகிள்ஸ், காட் பார்ட்டிகிள்ஸ் கடவுள் துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடவுள் துகள் அதை எப்படி, அதை கடவுள் துகள்னு ஏன் சொல்கிறாங்க, அதோட ரியாக்ஷன்ஸ் என்ன, அதை வந்து வள்ளலார் வந்து ரொம்ப அட்டகாசமாக சொல்கிறோம். இப்போ உங்க கண்டுபிடிச்சிருக்கிறது கடவுள் துகள். அந்த கடவுள் துகளோட ஸ்ட்ரக்சரே அவர் சொல்லியிருப்பார். அந்த கடவுள் துகளோட ஸ்ட்ரக்சரும் சுவாசத்தோட சுடுமுனையோட அந்த ஸ்ட்ரக்சரையும் கம்பேர் பண்ணியிருப்பார். அது எக்ஸ்ட்ராடினரி சயின்ஸ், இஸ் எக்ஸ்ட்ராடினரி சயின்டிஸ்ட். அதுக்கு தான் கம்பேரிட்டிவ் இருக்குது. அப்போது இந்த சுவாசம் என்பது எப்படி முக்கியமாக இருக்குது, இந்த டிசீஸ் எப்படிங்க இருக்குது, இதோட சயின்ஸில் வந்து அந்த ஃப்ரீக்குவன்சி எப்படி கோரிலேட் ஆகுது, எல்லாருக்கும் ஒன்று ஒன்று சம்மந்தப்படுத்திருக்கு. இப்போ இறைவன் அப்படிங்கிறது காமன் எடுத்துக்கிட்ட ஆற்றல், ஐன்ஸ்டீன் சொல்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு வகை ஆற்றலாக இருக்குது. ஒரு வகை ஆற்றல் மற்றொரு வகை ஆற்றலாக மாற்றப்படுகிறது. இதில் பர்டிகுலராக இந்த போன் சொல்கிறோம் இல்லையா, அதை பர்டிகுலராக சுகர் அண்ட் போன் இப்போ சொல்கிறேன். போன் இருக்கு இல்லையா, ரொம்ப பேர் முட்டி வலி அப்படி டியூ டு தி ஏஜ் எஃபெக்ட், வயசானாலே முட்டி வலி கம்பல்சரி வரும் அப்படின்னு எல்லாருமே மேக்ஸிமம் சொல்கிறாங்க. நான் டிபேட்டில் எடுத்தப்போ எல்லாருமே சொல்லி, ஆமாம் சார், அவங்களே சொல்லிடுறாங்க, ஆமாம் சார் வயசாயிடுச்சு இல்லை முட்டி வலி வரும்னு அவங்களே ஸ்டேட்மெண்ட்டு, பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்டே வருது. பட் இங்கே டாக்டர்கிட்ட நம்ம வரும்போது டாக்டர்கிட்ட இவங்களே சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது சார் வயசாயிடுச்சு, டிசீஸ் வருதுன்னா வந்திருக்குன்னு தானே சொல்லணும். ஆமாம் அப்படி தான் வரும் அப்படிங்கிறது அவங்களுடைய தெளிவான நோக்கம். அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, முட்டி தேஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய சிற்றறிவு கேட்டு வரை முட்டிங்கிறது தேய்கிறது கிடையவே கிடையாது. முட்டிங்கிறது தேய்வதில்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்க, ரொம்ப பேர் சொல்கிறாங்க நடந்துகிட்டு இருக்கேன் சார் அதனால முட்டி தேஞ்சிருச்சு அப்படின்னா, நார்மலாக ஒரு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சிங்களேன். ஒருத்தர் ஒரு வருஷம் ஃபுல்லாக செருப்பு போட்டு நடக்கிறார், குறைந்தபட்சம் 2 செருப்பு மாற்றுறாங்கன்னு வச்சுங்க, அதிகபட்சம் அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு தேயுதுன்னு வச்சுக்கோங்க, செருப்பு வந்து ஒரு இன்ச்சு தேஞ்சு போயிருக்கு அப்படின்னா, ஒருத்தர் வந்து 60 வருஷம் வாழ்கிறாரு, 60 வருஷம் சின்ன ஒரு வயசுலேருந்து போட்டுக்கிறார், ஒரு 10 வருஷத்தை விட்டுருங்க, 50 வருஷம்னு வச்சுங்க, 50 வருஷம் நடக்கிறாரு. அப்போது இப்போ செருப்பு இல்லாதவங்க ஏற்கனவே நடந்திருக்காங்க இல்லையா, இப்போ 50 வருஷம் நடந்திருக்காங்கன்னா 50 இன்ச்சு அவங்க தேஞ்சிருக்கணும், கரெக்டா? அப்போது 50 இன்ச்சு தேஞ்சா 60 வயசு உள்ளவன் இவ்வளோதான் இருக்கணும், கரெக்டா? நான் சொல்கிறது புரியுதா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இல்லை ரொம்ப சயின்ஸாக மெடிக்கலாக போகிறேன்னா, இல்லை யாருமே ரொம்ப சைலண்டாக இருக்கிறதுனால நான் சொல்கிறது புரியுதா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே? புரியுதுங்கய்யா, சரி, ஓகே. புரியுது. உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அப்போ அப்பஞ்சமே நாளைக்கு அப்படிதான் சொல்லி தருவாங்கய்யா. சரி, நல்லது, நன்றி. சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க, வகுப்பு நாளை தொடரும். நன்றி.
அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். தீபாவளி பரிசை பற்றி நிறைய பேர் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சார். சொன்னார் தீபாவளி பரிசு வந்து நிறைய பேர் அதை பற்றி எப்போ சார் கிடைக்கும்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு. ஸோ தீபாவளி பரிசுன்றது நான் எப்பவுமே அப்பப்போ கொடுப்பேன், எல்லாருக்குமே கொடுப்பேன். அந்த டைமில் என் டைம் மாசாக கொடுப்போம் அப்படின்றனால தான். ஸோ முதல்ல ஒரு என்ன ஐடியா வந்ததுன்னா, பெரும்பாலும் வந்து தீபாவளி அன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, தீபாவளி முடிஞ்ச பிறகு ஒரு நாள் ஒரு 10 நாள் மாதிரி யாரெல்லாம் வந்து அந்த மருந்தை சாப்பிட்றாங்க, டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு பீரியட் மட்டும்தான் காலையில், அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாமே சாப்பிடலாம். தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி, தீபாவளி முடிஞ்ச பிறகு ஒரு நாள் இது சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், பெரும்பாலும் தீபாவளிக்காக என்ன செலவு பண்ணாங்களோ, தீபாவளிக்காக அவங்க கடன் வாங்கியிருந்தாலும் சரி, சொந்த பணத்தை செலவு பண்ணியிருந்தாலும் சரி, எந்த வகையில் அவங்களுக்கு பணம் செலவாகி இருந்தாலும், துணி மணி பட்டாசு மற்ற விஷயங்கள், சீர் கொடுக்குறது, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அந்த பணம் வந்து குறைந்தபட்சம் ஒரு நாளில் இருந்து 48 நாளுக்குள்ள ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு வரும், ஏதாவது ஒரு வகையில் திருப்பி வரும். இறைவன் அப்படி தான் செட்டப் பண்ணி வச்சிருக்கார். இது யாருக்குமே தெரியாது, நிறைய பேர் தெரியாது இறைவன் எப்படிலாம் பண்ணி வச்சிருக்கான்றது. வந்து சிதர்களை தவிர ரொம்ப டீப்பாக போனவங்க யாருமே கிடையாது, எந்த ஆன்மீகவாதிகளுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை முதல்ல, இந்த மாதிரி தான் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் சிதர்கிட்ட உட்காந்து சில டிஸ்கஷன்லாம் பண்ணும்போது இன்னொரு ஐடியா எனக்கு வந்தது. அப்போது தீபாவளி பண்டிகைக்கு சாப்பிட்டுட்டு தீபாவளிக்காக செலவு பண்ண பணத்தை வர வைக்கிறத விட, நிறைய பேர் சஃபரிங்கில் இருக்காங்க, நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்காங்க, குரூப்பில் நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு தெரியும். அப்போது அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே பலன் கொடுக்குற மாதிரி, அப்போ பெரும்பாலும் 99% மணி, இன்கம் ஆஃப் மணி, நியாயமான முறையில் அந்த மாதிரி வர்ற மாதிரி கொடுப்போமே. அப்போது அந்த மாதிரி பணம் வர்ற மாதிரி கொடுக்கும் பொழுது, பணம் மட்டுமே இல்லை மற்ற சில விஷயங்களும் கிடைக்கும். பணம் மட்டுமே இல்லை மற்ற சில விஷயங்களுக்கு, இப்போ பணம் எனஃப் மணி இருக்குது, சில பேருக்கு எனஃப் மணி இருக்குது. அப்போ எனஃப் மணி இருக்குது அப்படின்றவங்களுக்கு பணம் வர வேண்டியது, அப்போ வேறு சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படும். ஸோ அப்போ யாருக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீபாவளி கிஃப்ட்டை கொஞ்சம் மாற்றுறோம், இதை இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்துகிறோம், ஃபைன் டியூன் பண்ணி கேட்கும்பொழுது சித்தர்கள் வந்து சொன்னாங்க, இப்படி இதெல்லாம் பண்ணால் இவ்வளோ பேர் கேட்பாங்க, இதுக்கு மேலேயும் சில பேர் கேட்பாங்க, அப்படிலாம் கேட்டால் இது நிறைய லட்சக்கணக்கில் வருமே, 1 கோடி ரூபாய்க்கு மேலேயும் போகுமே, உங்களால் கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. என்கிட்ட கேட்குறாங்க, என்னையே ஆழம் பார்க்குறாங்க. நான் 15 வயசுலேயே உங்களுக்கு பார்க்குறவங்க, எனக்கு தெரியாது இவங்களை பற்றி, போட்டு வாங்குறாங்க. இவங்க 1 கோடி ரூபாய்க்கு மேலே ஆகுமேனா கொடுப்பானா, இல்லை தலையை உள்ளே இட்டுக்குவானா, கரெக்டாக 2-3 டைம் திருப்பி போட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கொடுத்தோம்னா அத்தனை பேருக்கும் 1 கோடி ரூபாய்க்கு மேலே வருமே, கொடுப்பீங்களா, எப்படி முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கொடுப்போமே, அதில் போய் என்ன கொடுத்துருவோமே அப்படின்னு. கடவுள் கொடுத்துருக்காரு, வரும்போது எதையும் கொண்டு வரல, திருப்பி போகும்போதும் எதுவும் கொண்டு போக போகிறது இல்லை. கடவுள் கொடுத்துருக்காரு, கொடுப்போமே, மக்களுக்கு கொடுப்போமே அப்படின்னு. ஓகே ரைட், ஆசீர்வாதம் பண்ணுறோம், கொடுங்க அப்படின்ட்டாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, ஆழம் பார்க்குறாங்கன்னு சொல்ல வரேன். நான் கொடுப்பானா தலை உள்ள இட்டுவானா, 1 கோடி ரூபாய்க்கு மேலே ஆச்சுன்னா எப்படி, அவ்வளோ பணம் கொடுக்கணுமா என்ன, அது ஃப்ரீயாக கொடுக்கணுமா என்ன, இன்க்ளூடிங் போஸ்டேஜ் கூட நான் யாருக்கும் கேட்கல, வேண்டான்ட்டேன். போஸ்டேஜ் கூட வேண்டாம், அது நானும் என்னுடைய செலவே அனுப்பிடுறேன். ஃபாரினர்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறதுனால அனுப்ப முடியறதுல கொஞ்சம் கஷ்டங்களாக இருக்குது, சில பிரச்சனை. அதை லீகலாக கவர்மெண்ட் சைடில் கொஞ்சம் அது எக்ஸ்போர்ட் மாதிரி கன்சிடர் பண்ணுறான், அது வேறு மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் ஃபாரினுக்கு அனுப்ப மட்டும் கொஞ்சம் பிரச்சனை. அதனால தான் வந்து ஃபாரினர்ஸ் மட்டும் யாராவது அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ் யாராவது ஒருத்தர் வாங்கிடுங்க, நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே அனுப்பிச்சி விட்றேன், போஸ்டேஜ் நானே பார்த்துக்கிறேன், போஸ்டேஜ் கூட யாரும் அனுப்ப வேண்டாம், நானே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி. ஃபாரினர்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனைக்குனால தான் யாராவது ஒருத்தர் வந்து வாங்கிக்கோங்க, நீங்கள் கொஞ்சம் அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க. அது கூட தவிர்க்க முடியாத சில சட்டத்திட்டங்கள் இருக்கிறதுனால சொன்னேன், மற்றபடி பண்ணிட்டோம். ஆழம் பார்க்குறாங்க, கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, தலை உள்ளே எடுத்துக்கோனா என்ன, நம்ம 5 வருஷம் பார்க்குறவங்க எப்படி போட்டு வாங்குறாங்க, இல்லை நான் கொடுக்குறேன்ட்டு. ஸோ அந்த ப்ராசஸ் என்னன்னா, போன பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிச்சது, தீபாவளி அன்னைக்கு தான் முடியுது. அது அந்த ப்ராசஸ் தீபாவளி அன்னைக்கு தான் முடியுது. அதனால எல்லாரும் நினைக்கிறோம் தீபாவளிக்கு முன்னாடி அதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, தீபாவளி முடிஞ்ச பிறகு கொடுக்கும். தீபாவளி அன்னைக்கு ஈவினிங்கோட அன்னைக்கு நைட்டோட முடியுது. அன்னைக்கு தான் லட்சுமி குபேர பூஜை வந்து சில பேர் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து சிதர்களோட 15 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம். எப்படி மகாலய அமாவாசைன்றது அமாவாசை அன்னைக்கு முன்னாடி பௌர்ணமியில் ஆரம்பிக்கும், மகாலய அமாவாசையில் முடியும். அதே மாதிரி இந்த லட்சுமி குபேர பூஜையினுடைய இது வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, போன பௌர்ணமி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வர்ற அமாவாசை முடியுது இல்லையா, அமாவாசைக்கு முன்னே வந்து முன்னாள் தீபாவளி அன்னைக்கு நைட்டோட அது லட்சுமி குபேர பூஜை வந்து முடியும். எல்லாரும் போடுற லட்சுமி குபேர பூஜை வேற, சித்தர்கள் பண்ணுற விஷயம் வேற, என்டையராக டிஃப்ரெண்ட்டாக.
அந்த முறையில் போட்டு அந்த தீபாவளியோட ப்ராசஸ் ஆன முடிய பிறகு அது கொடுப்போம். இதில் என்ன விஷயம்னா, இப்போ கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து நிறைய பேர் பாடுவாங்க, பணம் வரத்துக்காக பாடுவாங்க, ஸ்தோத்திரம் பிரார்த்தனை பண்ணுவாங்க, பாடுவாங்க. என்னுடைய குரு சுந்தரராஜன் ஐயா தான் வந்து எனக்கு அதை கற்றுக் கொடுத்தாரு, அந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்தாரு. கனகதாரா ஸ்தோத்திரம் பாடுறவங்க எல்லாருக்குமே பணம் வராது ப்ரூவ் பண்ணாரு. கனகதாரா ஸ்தோத்திரம் பாடுறவங்க எல்லாருமே பணம் வராது, பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்கணும், நம்ம சொசைட்டியில் பார்க்கணும். நாளைக்கு அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறது அப்படின்றவனும் பாடுறான், இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கணும் பாடுறான், 1000 அளவுக்கு சொத்து வச்சுக்கணும் பாடுறான், 3 பேருமே பாடுறாங்க. பார்த்துங்களா, ஜென்ரலாக ஒரு 3 கேட்டகரியாக பிடிச்சோம். ஜென்ரல் கேட்டகரி, சப் கேட்டகரி நிறைய இருக்குது, அது வேண்டாம். ஜென்ரலாக ஒரு கேட்டகரி பார்க்கும்போது பணம் அடுத்த வேலை சாப்பாடு வழியிலாதனும் பாடுறான், இருக்கு ரைட், ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ ஆவரேஜாக போயிட்டு இருக்கு அப்படின்னு பாடுறான். அடுத்த 1000 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிட்டா கூட தீராது, அவ்வளோ சம்பாரிச்சு வச்சுக்கணும் பாடுறான். யாருக்கு பலன் தரும்? கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் எனக்கு அது டெமோ பண்ணி அதை ப்ரூவ் பண்ணி காட்டினாரு. யாருக்கு பலன் தரும்னா, இல்லாதவனுக்கு கொடுக்கும், ஆவரேஜாக இருக்கானே அவனுக்கு கொடுக்கும், 1000 தடவை சொத்து அவனுக்கு கொடுக்காது, அவனுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் என்னதான் பிறந்து கனகதார ஸ்தோத்திரம் குரூப்பில் எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து பாடினாலும், எல்லாரும் விரதம் பாடினாலும் ஒர்க் அவுட் ஆகாது, அவனுக்கு வராது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காட்டினார். உண்மை உண்மை. இந்த மாதிரி விஷயங்களை வந்து சுந்தரராஜன் எனக்கு வந்து 48 days இங்கே தங்கியிருந்து எனக்கு அது ப்ரூவ் பண்ணி காட்டினார். இப்போ நாம் கொடுக்குற தீபாவளி பரிசுன்றது என்னென்னா, எல்லாரும் டெய்லி காலைல ஒரு நாளைக்கு ஒரே பில் தான் போடணும். காலைல எம்டி கேசியம் சாப்பிட முடியாது, கர்மா கிரைங் மெடிசன் சாப்பிட முடியாது, அதை மாற்ற வந்து எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரே பில் தான் போடணும். ஒரு நாளைக்கு ஒரு பில் தான் தொடர்ந்து 48 daysக்கு நம்ம கொடுக்குறோம். இதை சாப்பிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்க உள்ள டிஎன்ஏ ஆர்என்ஏல போகும், பணம் வருவதற்கு தடைகளாக என்ன இருக்கோ அதுதான் எடுக்கும். பணம் வரும், பணம் எல்லாருக்குமே அடிப்படை தேவை தானே, எல்லாருக்குமே தேவை. ஆன்மீகம் வந்து பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, நியாயமான முறையில் தர்மமான முறையில் சம்பாதிக்கிறது, அதை எப்படி வாழ்ந்து உங்களுடைய பிறவி கடன் தீர்க்கிறதுன்னு தான் சொல்லுது. சில பேர் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க, அது வந்து ஆன்மீகம்னா பணம் இருக்கக்கூடாது, பணம் தேவையில்லை, அது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா பண்ணு. அப்படி இல்லை, ஆன்மீகம் சரியான வழி காட்டுகிறது. ஆன்மீகம்னா எல்லாம் காய் வெட்டி கட்டிக்கிட்டு ருத்ராட்சம் காயத்தில் போட்டுக்கிட்டு கையில் கப்பரை தூக்கிட்டு போகணும் அப்படி கிடையாது. அவங்க வந்து ரொம்ப ஹையஸ்ட், எந்த ஒரு சின்ன பட்டுமே வேண்டான்றதுக்காக அவங்க வந்து தொடர்வாரமாக போயிட்டு நான் பிச்சை எடுத்து சாப்பிட்றது, அது ஹை லெவல், அது ரொம்ப ரொம்ப ஹை லெவல் ட்ரூத்தை உணர்ந்தவங்க செய்கிறது அது. பட் அப்படி போகணும் அவசியம் கிடையாது, எல்லாருக்குமே அப்படி அது பாசிபிளும் கிடையாது. ஒரு இல்லறத்தான் வந்து இந்த மாதிரி வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும்னு ஒரு தர்மமே இருக்கு. இந்து தர்மத்தில் ஒரு தர்மமே இருக்கு. சன்னியாசிகள், சாமியார்கள், இந்த மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, பட்டுட்டு துறவர நிலையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து கேட்டால் எது கேட்டாலும் கொடுக்கணும். இல்லறத்தானுடைய முதல் கடமை எது, யாருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு எழுதப்படாத ஒரு விதி இருக்குது. அது தர்மம், அது நல்லதுதான், அது அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, உண்மையான ஆன்மீகம்லாம் யாருமே கிடையாது, சும்மா ஆன்மீகவாதின்னு சொல்லிடுறாங்க. உங்களை யாசித்து உங்கள்கிட்ட கேட்டு உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்ற கண்டிஷனாக இன்னைக்கு யாரும் இல்லை, அதெல்லாம் போயிடுச்சு, அப்பவே போயிடுச்சு. ஆதிசங்கரை பிரிச்சு தானே எடுக்கிறார். பவதி பிச்சாம் தேகி, பவதி பிச்சாம் தேகி, பிச்சை போடுங்கன்னு சொல்லி கேட்கிறார். அவங்களாம் வாங்க கூடாதா இருக்கக்கூடாதா என்ன, அவங்க அந்த பொருளாதார பற்று கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, டோட்டலாக முழுக்க மேலே போயிடணும். நமக்கு இந்த பொருளாதாரமே இருக்கக்கூடாது, யாராவது கொடுத்தா சாப்பிட கொடுக்கலாம், விட்டுட்டுவாங்க. பட்டன் தாரம் அப்படிதான், அவர் எப்பேற்பட்ட கோட்டீஸ்வரன், அவர் 1000 சொத்து வச்சுக்கிற பணக்காரன் சொல்லுங்க, அந்த மாதிரி அவர் பட்டியல் தாரம் அப்படிதான். ஆனால் பிச்சை எடுக்கிறார், யாராவது கொடுத்தா சாப்பிட கொடுக்கலாம், பட்டினியா இருப்பார். அவருடைய ஆன்மீக பக்குவம் அது. அவரை மாதிரி பக்குவம் எல்லாருக்கும் வராது. பேர்பட்ட கோட்டீஸ்வரன் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாரு, உயர்ந்த பக்குவம், ராஜ வாழ்க்கை, அரசர் அவர். ஆனால் புத்தர் எல்லாத்தையும் விட்டு வெளியே வர்றார். அது வந்து அது மிக உயர்ந்த பக்குவம். அந்த லெவலுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம், அந்த லெவலுக்கு நம்ம போக முடியாது, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் போக முடியாது. பட் அப்போ சாதாரண லெவலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பணம் கொடுக்கும். பட் இப்போ நாம கொடுக்க கர்மக்கு எல்லாருக்குமே பணத்தை கொடுக்கும். பணம் நிறைய இருக்குன்னா, பணம் இருந்தாலும் அவங்களுக்கு வேற என்ன தேவையோ அதை கொடுக்கும். அந்த மாதிரி ஃபார்முலேஷனாக பண்ணியிருக்கும், அந்த மாதிரி ஃபார்முலேஷன் பண்ணியிருக்கும். சரி, இது வந்து இவங்களுக்கு வேலை செய்யும், இவங்களுக்கு வேலை செய்யாது அப்படிலாம் கிடையாது. இவங்களுக்கு இது வேலை செய்யும், இவங்களுக்கு இந்த மாதிரி வேலை செய்யாது, இவங்களுக்கு இது மாதிரி வேலை செய்யும் அப்படிதான் கிடையாது. சித்தர்கள் உருவாக்கி கொடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிற ஃபார்முலா என்னன்னா, எல்லாருக்குமே கொடுக்கும். சாதாரண இல்லாதவங்களும் கொடுக்கும், மீடியமாக இருக்கிறவங்களும் கொடுக்கும், அதிகமாக இருக்கிறவங்களும் கொடுக்கும். ஆனால் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வேற என்ன ஃபார்முலா கொடுத்தா அவங்களுக்கு வந்து திருப்தி சந்தோஷம் கிடையாது. ஏன்னா பணம் இருக்கு, நிறைய இருக்கு.
அவங்களுக்கு என்ன வேணும் அதை கொடுக்கும். அதை கொடுக்குற மாதிரி தான் ஃபார்முலேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த அந்த டிசைன் பண்ணிக்கிற ஃபார்முலா வந்து அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நடந்துட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. தீபாவளி அன்னைக்கு முடிஞ்சிடும். தீபாவளி அன்னைக்கு முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் கணக்கு சாராசு வச்சு எல்லாருக்கும் பலன் அளிக்காது, நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. பட் இந்த மருந்து எல்லாருக்குமே வேலை செய்யும். பட் அது அவங்களுக்கு கர்மாவுக்கு பொறுத்த மாதிரி வேலை செய்யும். கர்மாவுக்கு பொறுத்த மாதிரி எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டாக சொல்ல முடியாது. இப்போ வந்து சனி பெயர்ச்சி அப்படின்னு சொன்னோம்னா சனி பெயர்ச்சி எல்லாருக்குமே கொடுக்கும். எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே கொடுக்கும். எல்லா மதங்களை, எல்லா இடங்களை, எல்லாரும் சார்ந்தவங்களுக்கும் நன்மையும் கொடுக்கும், தீமையும் கொடுக்கும். அது அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரொபோர்ஷனில் கொடுக்கும். அந்த ப்ரொபோர்ஷன் எப்படி வரணும், அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும். இப்போ குரு பெயர்ச்சி நன்மைகளை கொடுக்குது அப்படின்னாலும் தீமைகளை கொடுக்குனாலும் அது எல்லாருக்குமே கொடுக்கும். உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்குமே கொடுக்கும். மாற்று மதங்களை சேர்ந்த சகோதரர்களுக்கும் கொடுக்கும், சகோதரர்களுக்கும் கொடுக்கும். கடவுளே இல்லை என்று சொல்கின்றவர்களும் கொடுக்கும். பட் அவங்கவுங்க கர்மாக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும். இப்போ இந்த மருந்து இதுக்கு தான் வேலை செய்யும், இந்த மருந்து அதுக்கு தான் வேலை செய்யணும்லாம் கிடையாது. எல்லாருக்குமே வேலை செய்யும். இன்னும் சில சஸ்பென்ஸ் எல்லாம் இருக்குது. அது நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது தெரியும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து இது மட்டும் இல்லை, நம்ம சொல்கிறோம். பட் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அதை நீங்கள் அது அனுபவத்தில் உணரும் போது அது தெரியும். அதுதான் நம்ம கொடுக்கும். அதுக்கு தான் செக் வைக்கிறாங்க. இது ஒரு ரூபாய்க்கு மேலே ஆகுங்க, கொடுத்துங்களா? இப்படி செக் வைக்கிறேன். பரவாயில்ல, கொடுக்கட்டும். இதே வார்த்தை தான் சொன்னேன். வரும்போது நான் என்ன கொண்டு வந்தேன், எல்லாம் இறைவன் கொடுத்தது. போகும்போது என்ன கொண்டு போகிறேன், அண்ணாக்காரி கூட கழட்டிட்டு போகிறாங்க. இல்லை, எங்கள் கம்யூனிட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லிங்கம்னு கொடுப்பாங்க. பிறந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு லிங்கம்னு ஒன்று அலாட் பண்ணுவாங்க. அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த லிங்கத்தை வந்து கொடுத்துருவாங்க. அதை அப்பப்போ முறையாக வச்சு பூஜை பண்ணிட்டு ரெகுலராக எல்லாருக்கும் பண்ணணும். பட் இப்போலாம் விட்டாங்க. சிவராத்திரி அன்னைக்கு தான் உட்காந்து பண்ணுறாங்க. அந்த டெய்லி ட்ரெடிஷ்னலாக பண்ணுன்ற கல்ச்சர்லாம் போயிடுச்சு. எனக்கு முன்னாடி தலைமுறையோடு போயிடுச்சு. இப்போ கூட யாரும் அவ்வளோ பண்ணுறதில்லை. எங்கள் மாமாவத்து பண்ணிட்டு இருப்பாரு, அவருக்கு பிறகு அது கூட யாரும் பண்ணுறதில்லை. சிவராத்திரி அன்னைக்கு தான் எடுத்து உட்கார வச்சு அன்னைக்கு மட்டும் அந்த அபிஷேகம் எல்லாம் சில பண்ணுவாங்க. பட் அந்த லிங்கம் எது கொடுப்பாங்கன்னா அது வந்து கடைசி வரைக்கும் கூட அதான் வருதுன்ற ஒரு சிம்பாலிக்கை காட்டுறதுக்காக. அவங்க இறந்த பிறகு கடைசியில் அந்த சமாதியில் உள்ள வச்சு அவங்க கையில் அதை தான் வச்சு கொடுப்பாங்க. அது வந்து யாருக்குன்னு டெசிக்னேட் பண்ணி ஒதுக்கி வச்சுருக்காங்களோ, ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் அவங்க இறந்த பிறகு எங்கள் கம்யூனிட்டியில் என்ன பண்ணுவாங்க, படுக்க வைக்க மாட்டாங்க, உட்கார வைப்பாங்க. இப்போ நான் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா, சமணம் போட்டு உயிர் பிரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் உடனே சட்டு போட்டு எடுத்து போட்டு உட்கார வைக்கிற ஃபார்மில் உட்கார வச்சு இப்படி வச்சுருவாங்க. கையில் இப்படி கையில் வச்சுருவாங்க. இந்த கையில் வந்து லிங்கம் வைப்பாங்க. இந்த கையில் லிங்கம் வைப்பாங்க. அப்போ இறந்த டெட் பாடியும் அப்படி தான் வீட்டில் வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு வெளில கொண்டு போயிட்டு அங்கே சமாதியில் அடக்கம் பண்ணும்போது கூட அப்படி தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்து பாருங்கள், அது லிங்கம் மாதிரியே இருக்கும், லிங்கமாவுடையார் மாதிரியே இருக்கும். நீங்கள் சாதாரணமாக அந்த மாதிரி இப்போ நான் உட்காந்துருக்கேன். இப்போ பாருங்கள், என் கையில் இப்படி லிங்கம் இருக்கும். டெட் பாடினா இப்படி தான் உட்கார வச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கையில் லிங்கம் இருக்கும். கடைசியில் பரியல் கிரவுண்டில் அது அடக்கம் பண்ணும்போது கூட அப்படி தான் வைப்பாங்க. அப்போ இதில் அந்த சமாதி எடுக்கும்போது கூட அதுக்கு காஸ்ட்லி. சார் வந்து இந்த மாதிரி படுக்கிற மாதிரி 6 அடி வச்சு நீளம் வச்சு அகலம் வச்சு அந்த பரியல் கிரவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு செலவு காசு கம்மி. பட் இது மாதிரி உட்கார வச்சு அடக்கம் பண்ணணும் சார் அப்படின்னா அதுக்கு கூட அங்கே காஸ்ட்லி தான். ஸோ இந்த சமாதி எடுக்கணும்னா இவ்வளோ காசு ஆகும் சார், டபுள் த அமௌண்ட் ட்ரிபிள் த அமௌண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அது உள்ளே உட்கார வச்சு குடஞ்சி எடுக்கணும் சார், மண்ணை வந்து போட்டு குடஞ்சி உள்ளே உட்கார வைக்கிற மாதிரி எடுக்கணும் சார். அதாவது பரியல் கிரவுண்டுக்கு காசு வாங்குறோம் கூட சாதாரணமாக படுக்கிறோன்னும் போது அதுக்கு ஒரு காசு 6 அடி 3 அடி இல்லையா, படுக்க வச்சு தகனம் பண்ணுவாங்க, அதை எரிப்பாங்க. அது வந்து கம்மி. தகனம் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடக்கம் பண்ணும்போது கொஞ்சம் எடுத்து பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி உட்கார வச்சு பண்ணும்பொழுது இன்னும் கொஞ்சம் உட்கார வச்சு உள்ள குடஞ்சி அப்படி எடுத்து பண்ணணும் சார். உள்ளே போய்ட்டு அப்படியே உட்கார வச்சு பண்ணுவாங்க. அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அமௌண்ட்டும் டபுள் த அமௌண்ட் ட்ரிபிள் த அமௌண்ட்டையும் வாங்குவாங்க. பட் அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இறந்த பிறகு ஒன்றுமே இல்லை, கடைசியில் உங்கள் கூட சிவலிங்கம் தான் வருது, உங்கள் கூட சிவலிங்கம் தான், இறைவன் தான் வரான், இறைவனோட இருந்தாங்க நீங்கள் ஐக்கியமாகுங்கள் அப்படின்ற சிம்பாலிக்காக சொல்கிறதுக்காக இந்த சிஸ்டம். பட் எங்கள் ஆளுங்களை கேட்டு பாருங்க, தெரியாது. இப்போ கூட தெரியாது. என்னமோ சொன்னாங்க, அவங்க பண்ணாங்க, இப்படி தான் செய்யணும், இப்படி தான் பண்ணலாம், அவ்வளோதான். ஏன் வந்து இது மாதிரி சிவலிங்கம் கொடுக்குறாங்க, ஏன் இது கூட வச்சு அடக்கம் பண்ணுறாங்க, அது பிறந்த போது அலாட் பண்ண அந்த சிவலிங்கம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏன் அதை நம்ம கூட வச்சு அடக்கம் பண்ணுறாங்க, சிவலிங்கத்தோட சிவலிங்கமாக கடவுளாக ஐக்கியமாயிடணும். அதுதான் நம்ம கூட வரப்போகிறது. வரும்போது நம்ம எதையும் கொண்டு வரல, போகும்போது எதையும் கொண்டு போகிறது இல்லை. இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆட்டம் எல்லாம். ஆனால் இருக்கிற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி அந்த சிவன் ஐக்கியமாயிடுங்க. இந்த கான்செப்ட் தான் சரியா. நம்மளுடைய மதங்களில்
எல்லா மதங்களிலுமே, நாட் ஒன்லி இந்து இஸ்லாம், எல்லா மதங்களிலுமே எல்லா சடங்குகளுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஆனா காரணம் என்னன்னு தெரியாமே சடங்கு பண்ணிட்டு இருக்கோம். எல்லா மதங்களிலுமே அதை தெரிஞ்சுக்கணுன்றது தான் நம்ம சொல்றோம். கர்மாலஜி ஹீலிங்ல வந்து இப்படி எடுத்துட்டோம்னா, காலையில எம்டி ஸ்டமக்கில் உட்காருங்க, காலையில் குளிச்சிருங்க, குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா ட்ரெஸ் போட்டு கரெக்டாக வடக்கு பார்த்து உங்களுக்கு கணக்கு பார்த்து உட்காருங்க. நல்லா மூச்சை இடுங்க, இன்ஹேல் பண்ணுங்க, எக்ஸேல் பண்ணுங்க, மூச்சை ரிட்டைன் பண்ணுங்க. அப்புறம் இப்போ இமேஜின் பண்ணுங்க, சக்கராடங்க கீழிருந்து ஆரம்பிக்குது. இந்த மந்திரத்துலேருந்து சகசார வரைக்கும் மூலாதாரத்தில் ஆரம்பிங்க, இல்லை சகசார ஆரம்பிங்க. அப்படியே ஸ்டெப்பாக இமேஜின் பண்ணிட்டு வாங்க. அப்படியே ஒரு சக்கராவுக்கு ஒரு கலர் இருக்குது, அந்த கலரை நினச்சி சொல்லுங்கள். இந்த மந்திரம் இருக்குது, இந்த மந்திரத்தை நினச்சி சொல்லுங்கள். இதை அப்படியே இமேஜின் பண்ணுங்க. இப்படி ஒரு டீப்பாக இதுக்கு வரீங்க. அப்படி இருந்து அப்படியே கைடட் மெடிடேஷன் மாதிரி கொடுப்பாங்க. இப்படி வாங்க, இப்படி திங்க் பண்ணுங்க, இப்படி திங்க் பண்ணுங்க, இப்படி திங்க் பண்ணுங்க, அப்படி திங்க் பண்ணுங்க, அப்படி திங்க் பண்ணுங்க, இப்படி திங்க் பண்ணுங்க. அப்படியே சொல்லி ஜீரோ கொண்டு போயிட்டு திருப்பி ஜீரோ வந்து உங்களை ரியலைஸ் கொண்டு வருவாங்க இல்லையா? மற்ற முறைகள்லாம் அப்படி தானே செய்வாங்க. பட் கர்மாயனம் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. இங்கே வந்து நீங்கள் காலையில் குளிச்சிங்களா, குளிக்கலையா, பல்லு விளக்குனீங்களா, விளக்கலையா, ஆச்சாரமாக கரெக்டாக ஆஷாட பூதியாக குளிச்சுட்டு வந்து சாஸ்தாங்க உட்காந்துருக்குறீங்களா, இல்லை, அதெல்லாம் இங்கே கிடையாது. இங்கே வந்து கர்மாயன ஹீலிங்கில் நீங்கள் உட்காடுறீங்க, என்ன பார்க்குறீங்க, எங்கிட்ட இருந்து எனர்ஜி வரும், பாசிட்டிவ் எனர்ஜி வரும். என்னுடைய குரலை கேட்குறீங்க, என் குரல் மூலமாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வரும், உங்கள் ஆறாவுக்கு வந்துடும். இந்த லைட்டு வந்து நீங்கள் பார்க்கலனாலும் லைட் உங்களை பார்க்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் உட்காந்துருக்கேன், நான் பேசுகிறேன், என்னுடைய குரல் வழியாக உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். என்னை பார்க்குறீங்க, பார்வை மூலமாக உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். நீங்கள் லைட்டை பார்க்கலன்னா கூட லைட் உங்களை பார்க்குது, இந்த லைட்லேருந்து உங்களுக்கு எனர்ஜி வரும். ஒரே கல்ல 3 மாங்காய், இந்த 3 எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். இந்த எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் மற்ற முறைகளில் பண்ணுறீங்க இல்லையா, அந்த பலனை இங்கே கொடுக்கும். இங்கே ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்குறீங்க, கேட்குறீங்க, அவ்வளோதான். 3 வகையில் ஒரே கல்ல 3 மாங்கான்னு சொல்கிற மாதிரி 2 மாங்காய் இல்லை 3 மாங்காய் கிடைக்கிற மாதிரி அந்த எனர்ஜி வரும். இந்த எனர்ஜி நீங்கள் எந்த கோயிலுக்கு, எந்த சர்ச்சுக்கு, எந்த மாஸ்க்கு, எந்த வழிபாட்டுக்கு போனால் கிடைக்காது. கிடைக்காது. நெவர், பாசிட்டிவே இல்லை. அந்த எனர்ஜி கிடைக்கும். அது எத்தனை பேர் உணர்றீங்க, எத்தனை பேர் உணரலன்றது வேற சமாச்சாரம். இட் இஸ் அப் டு யூ. அது உங்கள் பாடி எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கிறத பொறுத்து. சில பேர் உணர்றாங்க, சில பேர் உணர்றதில்ல, சில பேர் பார்ஷியலாக உணர்றாங்க. 3 கேட்டகரி இருக்காங்க. சார் எனக்கு தெரியும் சார், கிளாஸில் வந்து உட்காந்தாலே அந்த எனர்ஜி வர்றது அன்றைக்கி நாளெலாம் நல்லா இருக்கு. சில பேர் ஏதோ வருது சார், தெரியும் சார், என்ன ஃபுல்லாக உணர முடியல. சில பேருக்கு என்னமே தெரியல சார். நீங்கள் தெரிந்தாலும் தெரிந்து கொள்ள விட்டாலும், புரிந்தாலும் புரிந்து கொள்ள விட்டாலும் அந்த எனர்ஜி வருது. ஸோ இந்த எனர்ஜி என்ன பண்ணும்னா, நீங்கள் மற்ற முறைகளில் நீங்கள் அந்த மூச்சு பயிற்சி, நாடி சுத்தி, பிராணாயாமா இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் அந்த மெடிடேஷனுக்குள்ள டீப்பாக உள்ளே போய் என்ன நீங்கள் கொண்டு வருவீங்களோ அந்த ரிசல்ட் இங்கே கொடுக்கும். நாம் என்ன பண்ணுறோம், காலையில் எழுறோம், பிரம்மகுத்தில் உட்காடுறோம், கரெக்டாக குளிச்சுட்டு முடிச்சுட்டு சாண்டிங் எல்லாம் பண்ணிட்டு கரெக்டாக பண்ணிட்டு அப்படியே டீப்பாக உள்ளே போகிறோம். உள்ளே அப்படியே மெடிடேஷனில் போகிறோம். அப்படியே டீப்பாக உள்ள ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைடட் மெடிடேஷன் மாதிரி அப்படியே டீப்பாக உள்ளே போகிறோம். உள்ளே போய் அப்படியே கற்பனை பண்ணுங்க. எப்படி கற்பனை பண்ணுங்க? எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணுங்க. ஐசியூக்கு அட்மிட் ஆகிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. வீட்டில் யாரோ கோர்ட்டு கேஸை போட்டு நீங்கள் கோர்ட்லேயே போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அப்படியே டீப்பாக போங்க. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே டீப்பாக போங்க. பணம் கிட்ட திருடு போயிடுது, லாஸ் ஆகிடுது மாதிரி திங்க் பண்ணுங்க. அப்படியே யாரோ வந்து உங்கள்கிட்ட பணத்தை ஏமாற்றி போயிடான்னு திங்க் பண்ணுங்க. அப்படியே டீப்பாக உள்ளே போங்க. அப்படியே போங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே கைட் பண்ணுவார். அப்படியே டீப்பாக உள்ளே போங்க. அப்படியே போங்க. அப்படியே போங்க. கடங்காரன் வந்து தொத்தலாம், கடனுக்கு வட்டி கொடுக்க முடியல, சூசைட் பண்ணிக்கலாமா, கிட்னி விற்கலாமா, என்ன பண்ணலாம், அப்படியே திங்க் பண்ணுங்க. அப்படியே உள்ள போங்க. அப்படியே ஹஸ்பண்ட் வந்து டார்ச்சர் கொடுக்குறான், இன்சல்ட் பண்ணுறான் மனுஷன் அப்படின்னு திங்க் பண்ணுங்க. அப்படியே போங்க, டீப்பாக உள்ளே போங்க. ஒய்ஃப் வந்து டார்ச்சர் கொடுக்குறாங்க, ஒய்ஃப் கொடுமைப்படுத்துறாங்க, நிம்மதி இல்லை, எப்போ ஆஃபீஸுக்கு போகலான்னு இருக்குது, அப்படி பண்ணுங்க, கற்பனை பண்ணுங்க. அப்படியே பண்ணுங்க. ஆப்போசிட்டில் டைவர்ஸ் கேட்குறாங்க, கற்பனை பண்ணுங்க. அப்படியே உள்ளே போங்க. ஒய்ஃப் சைடில் டைவர்ஸ் கேட்குறாங்க, கற்பனை பண்ணுங்க. அப்படியே போங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பாக போங்க. அப்படியே போங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பாக போங்க.
ஆ ஆ ஆ ஆ இப்படி உங்க வீட்டில் ஒரு கொலை நடக்குது, கற்பனை பண்ணுங்க. ம். அப்படியே உங்க வீட்டில் யாராவது சூசைட் பண்ணிக்கிறாங்க, கற்பனை பண்ணுங்க. ம். இப்படியா கற்பனை பண்றோம் நாம? இப்படியா கற்பனை பண்றோம்? நேபர். ஆனா இதெல்லாம் நடக்குது. கரெக்டுங்களா? இப்போ நான் சொன்னது வந்து டீப் மெடிடேஷன் இப்படி தான் போகிறோம், இப்படிதான் பண்றோம். போய் போய் இப்போ நான் சொல்ற மாதிரி நெகட்டிவா யாராவது மெடிடேஷன் சொல்லியிருக்கிறாங்களா உங்களுக்கு? இல்லை. ஆனா அது நடக்குது. இப்போ நான் சொன்ன எல்லா லைஃப்லையும் நடக்குது, ஏதாவது நடக்குது. டீப் மெடிடேஷன் போய் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி கரெக்டாக உள்ளே போய் நம்ம என்ன கேட்குறோமோ அது நடக்க மாட்டேங்குது. சில பேர் நடக்குது, வேற சமாச்சாரம். பட் ஜென்ரலாக பெரும்பாலும் நடக்க மாட்டேங்குது. ஆனால் இப்படியெல்லாம் நம்ம உள்ளே போய் யாரும் நினைக்கவே இல்லை, ஆனால் நடக்குது. வாய் உண்மையாது? இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டு நாம் இதெல்லாம் நினைக்கிறதே இல்லை, கற்பனை பண்ணுறதே இல்லை. இவ்வளோ காலையில் எழுந்து பிரம்மகுத்த உட்காந்து இப்படிதான் நினைக்கிறோமா உட்காந்து நடக்கணும்ட்டு? இல்லையே, அது சர்வ சாதாரண நடக்குது. ஆனால் பிரம்மகுத்த உட்காந்து மெனக்கெட்டு உட்காந்து பசியோட சாப்பிடாம பிரம்மகுத்திர எம்டி ஸ்டமக்கில் இருக்கணும், குடிச்சிட்டு உட்காரணும், அப்படிலாம் ரொம்ப ஆச்சாரமாக உட்காந்து நம்ம எதுவுமே நினைக்காததெல்லாம் நடக்குது. எது நினைக்கலையோ அது நடக்குது. எது நினைக்கிறோமோ வேணும் வேணும்னு உயிரை விடுறோமோ அது கிடைக்க மாட்டேங்குது. ஏன் இந்த ஒரு வித்தியாசம்? ஏன்? நம்முடைய கர்மா தான், நம்முடைய கர்மா தான். நம்ம கர்மா நெகட்டிவ் கர்மா இருந்ததுன்னா நீங்கள் என்னதான் உட்காந்து தேனெல்லாம் பூசின்னு தெருவெல்லாம் புரண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டுன்னுவாங்க இல்லையா பழமொழி? தேனை பூசிக்கிட்டு தெருவெல்லாம் புரண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும், அதுக்கு மேலே ஒட்டாது. தேனை பூசிட்டாங்க ஒட்டுமா இல்லாமல் ஊரில் இருக்கிற மண்ணெல்லாம் ஒட்டாது. தெளிவாக சொல்லுங்க தமிழ் பழமொழி. அப்போது நம்ம நினைக்காதது, வேண்டாதது, விரும்பாததெல்லாம் நடக்குது. ஆனால் நினைச்சது, வேண்டது, விரும்புறது நடக்க மாட்டேங்குது. நடக்க இவ்வளோ போராட வேண்டியது இருக்கு. கெட்டது ஒன்றுமே இல்லை, கேட்காமையே வருது. அப்போ என்ன? கர்மா தான். இந்த கர்மாவை சரி பண்ணுற டெக்னிக் என்னன்றதை நம்ம கர்மா எனர்ஜின்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த கர்மாவை எப்படி சரி பண்ணுறது? இதுக்கு வந்து நீங்கள் வந்து காலையில் எழணும், அது மஸ்ட்டு, அதில் மாற்று கருத்து கிடையாது. அதில் வந்து நோ காம்ப்ரமைஸ். காலையில் எழணும், பிரம்மூர்த்தி எழணும். ஆனால் நீங்கள் பல் விளக்கி இருக்கணும், குளிச்சு இருக்கணும், அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயம் இடம் கிடையாது. நீங்கள் அந்த டைமில் லைவாக முடிச்சிருக்கணும், அவ்வளோதான். பிரம்மமுகூர்த்தம் 3 to 6னா 3 to 6 லைவாக முடிச்சுட்டு இருக்கணும், தூங்கக்கூடாது. தூங்க வேண்டாம், முடிச்சுட்டு இருக்கணும் லைவாக. நீங்கள் எந்த வாரம் போனாலும் செய்யுங்க. செய்யறதுக்கு வேலைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, அப்படி தான் கிடையாது. செய்யறதுக்கு வேலை நிறைய இருக்காது, கண்டுக்கல. அவங்க இதை போய் நம்ம செய்யணுமான்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். செய்யறதுக்கு எனக்கு என்ன வேலை இருக்குது நிறைய பேர் கேட்பாங்க. காலைல அவ்வளோ சீக்கிரம் எழுதி என்ன பண்ணுறது, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. அப்படி கிடையாது, செய்யறதுக்கு வேலை நிறைய இருக்குது. இவங்க அது செய்யறது இல்லை, செய்ய விரும்பல. இது இது நம்ம செய்யணும்னு கூட அந்த தாட்பாம் கூட அவங்க மனசுல இல்லை. இது நம்ம டியூட்டி, இது நம்ம செய்யணும், இதை நம்ம நல்லா இருக்கிறதுக்காக செய்யணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக செய்யணும், நம்மளை சார்ந்தவங்க நல்லா இருக்கிறதுக்கு செய்யணும், நம்ம சமுதாயம் நல்லா இருக்கிறதுக்காக செய்யணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்லை, அவ்வளோதான். அதான் மேட்டர். நினைக்கிறது இல்லையே ஒழிய. பட் எழுந்து செய்யறதுக்கு எனக்கு என்ன சார் வேலை இருக்குது? ஒன்றுமே இல்லை சார், நான் பொறுமையாக நிதானமாக 6-7 மணிக்கு எழுதுறேன் சார். தவறு தவறு தவறு. அப்போ நம்ம நினைக்காதெல்லாம் நடக்குது, நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் தான் காரணம். அந்த கர்மாஸை போக்குறதுக்கு என்ன டெக்னிக் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம்? 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டெக்னிக் சொல்லிக் கொடுக்குறோம். இந்த டெக்னிக் லைஃப்பில் அப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் சக்சீட் யுவர் லைஃப் ஃப்ரம் ஆல் பாக்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். நீங்களுடைய வாழ்க்கையில் எல்லா அம்சங்களையுமே ஜெயிச்சு வருவீங்க. இந்த பிரிவில் போடுவீங்க, இப்படி வருவீங்க, அப்படி வருவீங்க கிடையாது, கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் இல்லையா, பணம் இருந்தால் மட்டும் போதாது, நல்ல உறவுகள் இருந்தால் மட்டும் போதாது, இனி உறவுகளும் இருக்கணும், எல்லாமே இருக்கணும், எல்லாமே. இது இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. இது மேஜராக நம்ம அதை 3 சொல்றோம். இது இல்லாமல் வேற சில விஷயங்கள் இருக்கு, அதையும் சேர்த்து கொடுக்கும் இந்த பிரம்மமுகூர்த்தத்தில் கர்மானுஷ்டிங்க. நீங்க ஃபாலோ பண்ற விஷயத்தை கேட்டீங்கன்னா இங்க மற்ற முறை மாதிரி இங்கே நம்ம சொல்றது இல்லை. குளிச்சாலும் பரவாயில்ல, குளிக்கனாலும் பரவாயில்ல, பல்லு விளக்கினாலும் பரவாயில்ல, விளக்கினாலும் பரவாயில்ல, நீங்கள் லைவா உட்காந்தா முழிச்சிட்டு இருந்தா போதும். அது ஆட்டோமேட்டிக்காக சித்தர்கள் பார்த்துவாங்க, இறைவன் பார்த்துக்குவார். அவங்க கேட்குறது நீங்கள் காலைல வந்து உட்காருங்க, இதை கேளுங்கன்றது தான். இதை கேட்டாலே போதும், பார்த்தாலே போதும், வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் உட்காந்து மூச்சு இன்ஹேல், ஹோல்டு, எக்ஸேல், திருப்பி இன்ஹேல், ரிட்டைன் பண்ணுங்க, திருப்பி எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், ரிட்டைன். இதெல்லாம் இங்கெல்லாம் கிடையாது. தலைக்கீழ உட்காருங்க, இப்படி குனிங்க, இப்படி நிமிருங்க, இப்படி காலத்துக்கு போடுங்க, இப்படி கையத்துக்கு போடுங்க, இதெல்லாம் கிடையாது இங்கே. இங்கே அதெல்லாம் கிடையாது. என்டையர்லி டிஃப்ரெண்ட். நல்லா பாருங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட இத்தனை மாதம் நடந்திருக்கும். அதை பற்றி ஏதாவது நம்ம சொல்லியிருக்கோமா? ஏதாவது சொல்லியிருக்கோமா? சாப்பிட்டு வாங்க, சாப்பிடாது வாங்க இல்லை, உஷத் பானம் மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். காலைல எழுந்தால் கம்பல்சரி எல்லாரும் உஷத் பானம் சாப்பிடுங்க, உஷத் பானம் சாப்பிடுங்க. நிறைய பேருக்கு அந்த உஷத் பானம் சாப்பிட்றதுக்கு உண்டான கற்கள் இல்லை, கிறிஸ்டல்கள் இல்லை.
அதை வாங்கறதுக்கு வசதி இல்லை, பணம் இருந்தாலும் அதை வாங்கறதுக்கு மனசு இல்லை, பணம் இருந்தா கூட அதை வாங்கறதுக்கு மனசு இல்லை. அதுக்கெல்லாம் செலவு பண்ணுவான், இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்ண மாட்டேன். இப்படி நிறைய பேர் இருக்கிறனால தான் அந்த கேசியம்னு சொல்லிட்டு கர்மா கிளிங் மெடிசனாக உங்களுக்கு கொடுக்குறோம். அந்த உஷத்பானம் சாப்பிட இதுக்காக கிறிஸ்டலுக்கோ ஜெம்ஸ்டோனுக்கோ மற்ற சில விஷயங்களுக்கோ அது போட்டு ஊற வச்சு என்னால் குடிக்கிறதுக்கு வசதி இல்லைன்னு ஒரு குரூப்பு, செய்யணுமா தேவை அதோட வேல்யூ தெரியாத ஒரு குரூப்பு, எல்லா பணமும் இருந்தாலும் அது செலவு பண்ண மனசு இல்லாத ஒரு குரூப்பு. மூணு குரூப்பாக பிரிக்கலாம். ஸோ இந்த எல்லா குரூப்புமே டேலி ஆகிற மாதிரி பொதுவாக காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம கர்மா கடிங் மெடிசன் கொடுக்குறோம். அட்லீஸ்ட் காலைல 7 2 டம்ளர்ஸ் ஆஃப் ஆர்டினரி வாட்டர் டூத் ப்ரஷ் பண்ணிவிட்டு 2 டம்ளர்ஸ் ஆஃப் ஆர்டினரி வாட்டர் எடுத்துகிட்டு ஒரே ஒரு பீரியட் எடுத்துக்கோங்க. சில பேருக்கு 2 பீரியட் சொல்லுவோம், சில பேருக்கு 3 பீரியட் சொல்லுவோம். அது பெரும்பாலும் அவங்களுடைய கர்மா பேலன்ஸை பொறுத்து, உள்ள என்ன வச்சுருக்காங்கன்னு பொறுத்து நம்ம பார்த்து சொல்லுவோம். அது இப்போ இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக பண்ணி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக பண்ணி ஒரு பீரியட் எடுத்துக்கிட்டா போதும். நீங்கள் நினைப்பீங்க இது என்ன சின்னோண்டு தூளோண்டு இருக்கு, கடுகு மாதிரி இருக்குது, இது போய் என்ன சார் வேலை செய்யும், இது போய் என்ன சார் வேலை செய்யும். ஒரே ஒரு கடுகு மாதிரி இருக்கிற மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா அடுத்த 6 மாதம் கழித்தா இன்னொரு மாத்திரை சாப்பிடணும். அந்த மாதிரி மாத்திரைலாம் இருக்கு. அது என்ன சார் கடுகு வெள்ளையாச்சும் லைக் ஹோமியோபதி பில்ஸ் மாதிரி ஒன்றே ஒன்று கொடுக்குறீங்க, இது போய் என்ன சார் வேலை செய்யும். ஒரே ஒரு மாத்திரை தான், ஆனால் அது சாப்பிட்டா அடுத்த 6 மாதம் கழித்தா இன்னொரு டோஸஸ் சாப்பிடணும். இருக்கு நாம் கொடுக்குறோம், சில கேஸ்களுக்கு கொடுக்குறோம். ஒரே ஒரு மாத்திரை தான், கடுகு மாதிரி மாத்திரை தான், 1 வருஷம் கழிச்சு தான் அந்த மருந்து சாப்பிட்டு திருப்பி அடுத்த டோஸ். ஏன்னா அந்த 1 இயர் வரைக்கும் அது வேலை செய்யும். 1 இயர் வரைக்கும் அது வேலை செய்யும். ஒரே ஒரு மருந்து தான். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, சின்ன பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, அது காரம் இருக்கும். மூட்டி சிறிது கீட்டி பெரிது, மூட்டி சிறிது கீட்டி பெரிது அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த ஒரே ஒரு மாத்திரை, குட்டி மாத்திரையாக இருந்தாலும் அவ்வளோ பவர், அவ்வளோ அதிகமாக, அது போய் உங்கள் டிஎன்ஏ அருமையாக வேலை செய்யும். நீங்கள் 1000 கோயில்களுக்கு, 1000 மசூதிகளுக்கு, 1000 சர்ச்சுகளுக்கு போனாலும் கிடைக்காத பல அந்த ஒரு மாத்திரை கொடுக்கும். ஏன்னா பிகாஸ் அது போய் உங்கள் 6 டிஎன்ஏல ஆரம்பி போய் கரெக்டாக பாயிண்டாக ஸ்பெசிஃபிக்காக போய் அடித்து கரெக்டாக வேலை செய்யும். எல்லாருக்கும் வேலை செய்யும். இப்போ கிளாஸில் உட்கார்றது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்கார்றமே, சார் இது வரைக்கும் எது மூச்சு பயிற்சி சொல்லிக் கொடுக்கலையே, யோகா பயிற்சி சொல்லிக் கொடுக்கலையே, தியான பயிற்சி சொல்லிக் கொடுக்கலையே, நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஆன்சர் இன்னைக்கு வந்துடுச்சு. அவங்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு ஆன்சர் வந்துடுச்சு. கர்மா ஹீலிங்கில் இப்படி உட்காந்து தியானம் பண்ணணும், அப்படி உட்காந்து தியானம் பண்ணணும், இப்படி இருக்கணும், இன்ஹேல் பண்ணணும், எக்ஸேல் பண்ணணும், இவ்வளோ மாத்திரைகள் மூச்சை உள்ளே இழுக்கணும், இவ்வளோ மாத்திரைகள் ஹோல்டு பண்ணணும், இவ்வளோ மாத்திரைகள் மூச்சை விடணும், இவ்வளோ மாத்திரை ரிட்டைன் பண்ணணும். இன்ஹேல் ரிட்டைன் எக்ஸேல் ரிட்டைன், இன்ஹேல் ரிட்டைன் எக்ஸேல் ரிட்டைன். மூச்சை உள்ளிடுங்க, ரிட்டைன் பண்ணுங்க, மூச்சை வெளியே விடுங்க, திருப்பியும் ரிட்டைன் பண்ணுங்க. இப்படி இதெல்லாம் நிறைய வரும். இந்த நாடி சித்தி பிராணாயம் இதெல்லாம் தவறு கிடையாது, இதெல்லாம் தவறு, எல்லாமே சரியான முறைகள் தான். பட் இதெல்லாம் மற்ற முறைகள் இருக்கு. இதை நம்ம ஓவர்லுக் பண்ணி கொடுக்குறதா கர்மா எனர்ஜி ஹீலிங். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நோகாத நோம்பு நோக்கிறதுன்னு வாங்க தமிழ். எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி நோம்பு நோத்தாங்கன்னா கர்மா எனர்ஜி ஹீலிங் நோகாத நோம்பு நோக்கிறது. அப்போ சித்தர்களும் இறைவனும் எவ்வளோ கருணை கொண்டு உங்களுக்கு இதை கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா. நோகாத நோம்பு நோக்கிற மெத்தட் இது. மற்றவங்களாம் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து ரொம்ப ஆச்சாரமாக இருந்து ரொம்ப சிரமப்பட்டு பல நாள் பிரயாசின் பேரில் நீங்கள் கிடைக்கின்ற நன்மைகள் பலன்கள் உங்களுக்கு சிம்பிளாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும், உள்ளே வர ஆரம்பிச்சு. நம்ம சொல்கிற கருத்துக்களை உள்வாங்கி கர்மா தான் உங்கள் லைஃப்பில் டிட்டர்மின் பண்ணுது எல்லாத்தையுமே. அந்த கர்மாவை சரி பண்ணால் சரியாக போயிடும். அந்த கர்மாவை சரி பண்ணுறதுக்கு இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, பெரிய விஷயமும் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களெல்லாம் ஓவர்லுக் பண்ணி, அவங்களெல்லாம் பாஸ் பண்ணி ஓவர்லுக் பண்ணி நீங்கள் ரொம்ப குயிக்காக கலப்பிங் ஸ்பீட்னு அடிக்கடி சொல்லுவாங்க. நானும் அடிக்கடி சொல்லுவேன், கலப்பிங் ஸ்பீட்னா எல்லாத்தையும் பின்னாக்கிறவங்க ஓவர்லுக் பண்ணி நீங்கள் அட்வான்ஸாக வந்துடுது. ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட் எக்ஸ்ன்ற பாயிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒய்ன்ற பாயிண்ட்டை ரீச் பண்ணணும். எக்ஸ்ன்ற பாயிண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒய்ன்ற பாயிண்ட்டை ரீச் பண்ணணும். ஒரு பிட்வீன் அந்த கேப் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ன்ற பாயிண்ட் 2 கிலோமீட்டர் கழிச்சு ஒய்ன்ற பாயிண்ட் போகணும். இந்த கலப்பிங் ஸ்பீட் அப்படின்றது என்னன்னா, எல்லாரும் ஒரு ஸ்பீடாக போவாங்க, ஒரு ஸ்பீடாக ஒரு விதமாக போவாங்க. இந்த கலப்பிங் ஸ்பீடு என்னன்னா, இவங்களுக்கு எல்லாமே ஓவராக ஸ்பீட் கொடுத்து அவங்கள ஜம்ப் பண்ணி போய் முன்னாடி போய் நின்றுது. அவங்களுக்கு முன்னாடி நின்றுது ஆரம்பிக்கிறது என்னமோ அவங்கள மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க. இல்லை அவங்களோட பின்னால் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம், அவங்களுக்கு பின்னால் ஆரம்பிக்கலாம், அல்லது ஈக்குவலாக ஒரே டைமில் ஓட ஆரம்பிக்கலாம். ஆனால் நீங்கள் அங்கே போய் ரீச் பண்ணுறது இவங்களெல்லாம் அப்படியே ஓவர்லுக் பண்ணி அப்படியே ஹை ஜம்ப் பண்ணி இமேஜின் பண்ணிக்கலாம். அப்படியே இமேஜின் பண்ணிப்பாங்க, அப்படியே ஹை ஜம்ப் பண்ணி முன்னாடி நீங்கள் போய் ரீச் பண்ணுறது. இந்த கலோப்பிங் ஸ்பீடு தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் கர்மா எனர்ஜி ஹீலிங்கில். மற்றவங்களெல்லாம் ஓவர்லுக் பண்ணி நிறைய பிறகுகள்லாம் அவாய்ட் பண்ணி நிறைய பிறகுகள்லாம் சைட் தள்ளி விட்டுட்டு எல்லாத்தையும் ஜம்ப் பண்ணி
உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க, உங்களுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாத்தையுமே ஓவர்லுக் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ஓவர்லுக் பண்ணி நீங்கள் போய் முன்னாடி நிற்பீங்க. அந்த மாதிரி மெத்தட போகிற டெக்னிக் தான் வந்து கர்மாதின்னு சொல்லி கொடுக்குறோம். இங்கே தலைகளை நில்லு, கையை இப்படி நீட்டு, காலை இப்படி நீட்டு, இப்படி இமேஜின் பண்ணிக்கோ, இப்படி உட்காரு, அப்படியே டீப்பாக உள்ளே போங்க, வெளியே வாங்க, இதெல்லாம் இங்கே கிடையாது. ஜஸ்ட் லிசன் பண்ணுறீங்க, கேட்குறத வேலையை கரெக்டாக செய்கிறீங்க, பார்க்குற வேலையை கரெக்டாக செய்கிறீங்க. இது ரெண்டும் நீங்கள் செஞ்சீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக மற்றெல்லாம் சிதறல் பார்த்துக்குவாங்க. அது கரெக்டாக உங்களுக்கு வரும், வேலை செய்யும். அதுதான். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் அந்த கர்மா எனர்ஜி ஹீலிங் மெடிசன் மெத்தட்லேயே இந்த தீபாவளி கிஃப்ட் கொடுக்குறோம். இது வந்து லைஃப்பில் எல்லாருக்குமே பலன் கொடுக்கும். எல்லாரும் அவங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க தயவு செஞ்சு. அப்போது இதனால் ஒரு பொருளாதார நல்ல உயருது அப்படின்னா இட் இஸ் அப் டு யூ. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்கன்றத பொறுத்து. சரி சார், பணம் நல்லா வந்திருக்கு சார், நான் என் ஒய்ஃப்க்கு நகை வாங்கி கொடுக்குறேன் சார் அப்படின்றதும், இல்லை சார் என் மகனுக்கு நான் வண்டி வாங்கி கொடுக்குறேன் சார் அப்படின்றதும், இல்லை சார் நான் இதை வந்து சேரிட்டி பண்ணுறேன் அப்படின்றதும், இல்லை சார் இதை வச்சு நான் கிறிஸ்டல் வாங்கிக்கிறேன் சார், கிறிஸ்டல் வாங்கி இன்னும் கொஞ்சம் ஹை லெவலுக்கு போகிறேன் சார் அப்படின்றதும், இல்லை சார் எனக்கு இந்த கடனாக தீக்கிறேன் அப்படின்றதும், நிறைய சொல்லிட்டே போகலாம். அது இட் இஸ் அப் டு யூ. நீங்கள் அதை எப்படி பயன்படுத்திக்கிறத பொறுத்து. இப்போ நான் சொன்னதில் சில உதாரணங்களாக சொன்னேன். நான் ஒய்ஃபுக்கு நகை வாங்கி கொடுக்குறேன், என் பிள்ளைக்கு வண்டி வாங்கி கொடுக்குறேன், கடனெல்லாம் அடிக்கிறேன், நான் கிறிஸ்டல் ஒன்று நல்லா வாங்கி இன்னும் நல்ல கிறிஸ்டலாக இன்னும் பவர்ஃபுல் கிறிஸ்டலாக வாங்கி அதை யூஸ் பண்ணி நான் இன்னும் ஹை லெவலுக்கு போகிறேன், இல்லை நான் இதை தான தர்மம் பண்ணுறேன், மக்களுக்கு தர்மம் பண்ணுறேன் இந்த பணத்தை, இல்லை நான் வீடு வாங்குகிறேன், இல்லை நான் நகை வாங்குகிறேன், இல்லை நான் சொத்து வாங்குகிறேன், இல்லை இந்த பணத்தை வச்சு நான் ஏதாவது அட்ராசிட்டி அநியாயம் அக்கிரமம் பண்ணுறேன். உங்கள்கிட்ட தான் இருக்குது. பணத்தை வச்சு நல்லது பண்ணலாம், அநியாயமானும் பண்ணலாம், ரெண்டுமே பண்ணலாம். கத்தி மாதிரி பணம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து. பணத்தை வந்து இப்போ கத்தி எப்படி யூஸ் பண்ணுறோம், சமைக்கிறதுக்கு காய்கறி நறுக்கவும் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் பணத்தை. அடுத்தவங்க கொலை பண்ணவும் பயன்படுத்தலாம். இல்லையா? பணம் அதாவது கத்தியை எப்படி பயன்படுத்தும், வீட்டில் சமையலுக்கு பாசிட்டிவாக யூஸ் பண்ணலாம். காய்கறி நறுக்க, பழம் நறுக்க, தேவையானது எடுக்க, கட் பண்ணி சாப்பிடலாம். குத்துறதுக்கும் கொலை பண்ண ஒரு உயிரை வந்து கொலை பண்ணுறதுக்கும் அதை நான் பயன்படுத்தலாம். நம்ம எப்படி பயன்படுத்தணுன்ற பொறுத்து தான். தப்பான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது, பாசிட்டிவான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் பணம். இந்த பணத்தை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பொறுத்து பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம், நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஆனால் பெரும்பாலும் நெகட்டிவாக தான் 99% யூஸ் பண்ணுறாங்க. பணத்தை வந்து தப்பாக தான் யூஸ் பண்ணுறாங்க. பணத்திமிர், பண ஈகோ, பணம் இருக்கின்ற செருக்கு, அகங்காரம், அதில் நிறைய தப்பாக தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம அந்த மன்னிப்பு இருக்கு, பணத்துக்கு மன்னிப்பு கேட்குறோம். ஏன்னா இதை கேட்கும்போது அதுக்கும் உயிர் இருக்குது, அதுக்கும் உணவு இருக்குது. அப்போ இந்த மாதிரி தப்பான வழிகள் நாம் பணத்தை பயன்படுத்துகின்றோம் என்ற காரணத்தினால் அதுவும் சில காரணங்களால் நம்மகிட்ட விலைக்கு போயிடும். அதனால தான் அந்த பணத்துக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டு பணத்துக்கிட்ட ஒரு மன்னிப்பு அறிக்கை நான் போட்டிருக்கேன். பணத்துக்கிட்ட மன்னிப்பு அறிக்கை நான் தெரிந்தோ தெரியாமலோ தவறான வழிகள் உன்னை பயன்படுத்தி இருந்தால் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னிப்பு அறிக்கை, பணத்துக்கிட்ட மன்னிப்பு அறிக்கை அதை கேட்குறோம். சரியா? அந்த மன்னிப்பு அறிக்கை எதுக்கு கேட்குறோம்? அப்போ இந்த மாதிரி நம்ம ஆறால போய் டிஎன்ஏ போய் ஏதாவது உட்காந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் கேட்குறோம். மன்னிப்பு அறிக்கையெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனால் அது உணர்வுபூர்வம் உணர்ந்து கேட்கணும். ஒரு மாதிரி அப்படி படிக்கக்கூடாது. ஒருத்தர் படிக்க சொன்ன, மன்னிப்பு அறிக்கை படிக்க சொன்னேன், கடன்னு படித்தாங்க. ரீடிங், நம்ம இங்கே ரீடிங் நம்ம சொல்கிற மொழி, அது ரீட் பண்ணுறதே இல்லை, அதை உள்ளார்ந்து உணர்வுபூர்வமாக உணர்ந்து படிக்கணும். அது படிக்கிறோம், ப்ராசஸ் வந்து படிக்கிறோம், அந்த படிக்கும்போது அது அப்படி உணர்ந்து உள்ளே போகணும். அப்படியே டீப்பாக போய் டிஎன்ஏ போய் உட்காரணும். கிட்டத்தட்ட 30க்கும் மேலே மன்னிப்பு அறிக்கை கொடுத்துரும். 30க்கும் மேலே, இன்னும் ஒரு 2-3 இருக்குது, இன்னமும் ஆட் பண்ணுறோம். இன்னும் 2 நாளில் அதை ஆட் பண்ணுறோம். சரி, கிட்டத்தட்ட 35-40 பக்கம் வரும் அது. அப்போ நம்ம வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறோமோ, எந்த விஷயங்கள்லாம் போய் நம்ம டிஎன்ஏல ஒர்க் ஆகியிருக்கோ அங்கே எல்லாமே செக்ரிகேட் பண்ணுறோம். இன்னொரு 3 இருக்குது. அப்போ அதெல்லாம் ஆட் பண்ணி வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து சுகங்கள் மட்டுமே கிடைக்கும், துக்கங்கள் விலகி போயிடும். அப்படியே துக்கங்கள் உங்கள் பூர் லைஃப் கர்மால வருது அப்படின்னா கூட ரொம்ப ரொம்ப சில்லியாக காட்டி கொடுத்துட்டு போயிடும். ரொம்ப கஷ்டப்பட மாட்டேங்க, ரொம்ப துன்பப்பட மாட்டேங்க, ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டேங்க, ரொம்ப சஃபர் ஆக மாட்டேங்க. வைல் கம்பேரிங் வித் அதர்ஸ் யூ பி ஏ லக்கி மேன் ஆர் உமன். அப்படி வருவீங்க. சார், கர்மா ஹீலிங் வந்து திரும்பவும் மைண்டை பறிச்சுக்கோங்க. நோகாத நோம்பு நோக்குறது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 1 நாள் ஸ்பெண்ட் பண்ணால் ஜஸ்ட் லிசன் பண்ணால் போதும். அதை வாங்குங்க, அதை வாங்கி அதை செயல்படுத்துறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இறைவன் வந்து நீங்கள் 1 அடி எடுத்து வச்சு அவர் 100 அடி எடுத்து வைப்பார். உங்கள் லைஃப்பில் மாறும். மற்ற முறைகள் மாதிரி இங்கே வந்து
இந்த பயிற்சி பண்ணுங்க, அந்த பயிற்சி பண்ணுங்க, குனிங்க, நிமிருங்க, இன்ஹேல் பண்ணுங்க, எக்ஸேல் பண்ணுங்க, ரீட்டைன் பண்ணுங்க, திரும்பவும் திரும்பவும் இந்த சக்ராஸை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சக்ரா ஒரு சக்ரா இந்த சக்ரா அந்த எனர்ஜி திங்க் பண்ணுங்க, அந்த கலர் திங்க் பண்ணுங்க. இல்லை இது போனதே அது அந்த வேலையை செஞ்சிடும். இதை நீங்கள் கரெக்டாக கிளியர் பண்ண உங்களுக்கு எந்த சக்கரா சரியாகணுமோ அந்த சக்கரா இது சரி பண்ணிவிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி டிவைன் எனர்ஜி போட்டு அது போய் நீங்கள் போய் அதுக்கு எனர்ஜி கொடுத்துலாம் சரி பண்ண வேண்டாம். நீங்கள் சிறுசை பெருசு பண்ண வேண்டாம், பெருசை சிறுசு பண்ண வேண்டாம். பட் அதெல்லாம் தப்பு தான் அப்படி சொல்ல முடியாது. அதெல்லாம் ரைட்டு தான், எல்லாமே ரைட்டு தான். ஆனால் அந்தந்த லெவலுக்கு அது அடுத்த லெவலுக்கு தேவையில்லை. ஒரு சக்கரா வந்து பெருசு பண்ணுறதும் ஒரு சக்கரா சிறுசு பண்ணுறதும், ஒரு சக்கராவுக்கு எனர்ஜி கொடுக்குறதும் இன்னொரு சக்கராவுக்கு எனர்ஜி குறைக்கிறதும் இதெல்லாம் நடைமுறையில் எனர்ஜி சிஸ்டத்தில் இருக்குது. பிராணிக் ஹீலிங், ரைக்கி இன்னும் மற்ற எனர்ஜி சிஸ்டத்தில் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி அதுவே பார்த்துக்கும், உள்ள அதுவே அந்த வேலையை பார்த்துக்கும். எந்த சக்கரா வீக்காக இருக்குது, எந்த சக்கரா ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த சக்கராவுக்கு எந்த எனர்ஜி கொடுக்கணும், எந்த சக்கராவுக்கு எந்த கலர் கொடுக்கணும், எந்த மந்திரம் ஸ்ட்ராங் ஆகணும், எந்த சக்கராவை டீல் பண்ணணும், எந்த சக்கராவை டீல் பண்ண தேவையில்லை, என்ன சக்கராவை கோஆப்ரேட் பண்ணணும், இதெல்லாம் நம்ம மற்ற முறைகளை செய்கிற வேலை. இங்கே அது இல்லை, அதை நம்ம அதை டிவைன் பார்த்துக்கும். இந்த எனர்ஜி உள்ள இதை நம்ம சொல்கிறத கேட்கும் பொழுதும் என்னை பார்க்கும் பொழுதும் நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலாம், தீபத்துக்கிட்டே இருந்து ஒரு எனர்ஜி இந்த மூணும் சேர்ந்து உங்களை இந்த வேலையை பண்ணிவிடும். நீங்கள் போய் உட்காந்து இந்த சக்கரம் மூலாதாரத்தில் ஆரம்பித்து சகசாரா முடிக்கிறேன், சகசா ஆரம்பிச்சு இங்கே மூலாதாரத்தில் முடிக்கிறேன், இந்த சக்கராவை பண்ணுறேன், அந்த சக்கராவை பண்ணுறேன், ஏற்று இறக்கு அப்படின்றதெல்லாம் கிடையாது. இங்கே தேவையில்லை. பிகாஸ் அந்த வேலையை நான் இந்த எனர்ஜி பண்ணிவிடும். எவ்வளோ வாழைப்பழத்தை உரிச்சு வாயில் வைக்கிறாங்க புரியுதுங்களா? வாழைப்பழம் கடைக்கு போய் வாங்கி வர்றது இல்லை, விவசாயம் பண்ணி உற்பத்தி பண்ணி சாப்பிட்றது இல்லை, எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க. முடிச்ச வாழைப்பழத்தையும் கடையிலையும் வாங்கி உங்கள் வாயில நாங்கள் வைக்கிறோம், சாப்பிடுப்பா முழுங்குப்பா அப்படின்னு சொல்லுவோம். முழுங்குறது நீங்கள் தான் பண்ண, நாங்கள் பண்ண முடியாது. வாழைப்பழத்தை உரிச்சு கூட நான் வாயில் வைக்கிறேன், இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுங்க. வாழைப்பழத்தை நீங்கள் முழுங்க மாட்டேன் தூவும் மேலே போனால் நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? வாழைப்பழத்தை அதை நான் உரிச்சு வாயில் வைக்கிறோம், சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டோம். நீங்கள் தான் முழுங்கணும், அதை நாங்கள் முழுங்க முடியாது. உங்களுக்கு பதில் நானோ சித்தர்களோ இறைவனோ நாங்கள் முழுங்கணும், நீங்கள் தான் முழுங்கணும். முடியுதுன்னு நல்லது, உங்களுக்கு நல்லது. அதெல்லாம் முடிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூணி எங்கள் மேலே நீங்கள் திருப்பி துப்புனீங்கன்னு வச்சுங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதுக்கு உங்களுக்காக நாங்கள் சாப்பிட முடியாதுல்ல. நீங்கள் சாப்பிட்டா உங்கள் பசி தீரும், நீங்கள் தான் சாப்பிடணும். நாங்கள் சாப்பிட்றோம் பரவாயில்ல, அவங்களுக்காக நான் சாப்பிட்றேன்னா சாப்பிட முடியாது. இப்போ வந்து நான் தீபாவளி கிஃப்ட் நான் கொடுக்குறேன், எவ்வளோ 1 crore ஆனாலும் பரவாயில்ல கொடுக்குறேன்னா அதை நான் கொடுக்குறேன். பிகாஸ் என் சைட்லேருந்து அதை வாங்கிக்கிறது நீங்கள் தான் வாங்கி யூஸ் பண்ணணும், நீங்கள் தான் யூஸ் பண்ணணும் படம் சொல்லணும். அவங்களுக்காக நான் சாப்பிட முடியுமா? எல்லா பர்சனும் ஏ பர்சனுக்காக, பி பர்சனுக்காக, சி பர்சன் அப்படி எத்தனை பேருக்கு அத்தனை பேர் நான் சாப்பிடணும், நீங்கள் தான் சாப்பிடணும். அப்போ நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய கர்மா கிளியர் ஆகும், நீங்கள் நன்மைகளை அடையும். சரிங்க? கர்மாஜியம் வந்து நாங்கள் எல்லாமே பண்ணுறோம், இதை மாதிரி ஒரு வெரி வெரி கிஃப்டட் பீப்புள். நீங்கள் எல்லாருமே கடவுள் செலக்ட் பண்ணி வெரி வெரி கிஃப்டட் பீப்புள், வெரி 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 மச்ன்னு சொல்லலாம். அவ்வளோ கிஃப்டட் பீப்புள், ஆசீர்வாதிக்கப்பட்ட மக்கள். சாதாரண ஆசீர்வாதம் கிடையாது, சூப்பர் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்கன்றது பொறுத்து உங்கள் கையில் இருக்கு. ஏதோ நம்ம 1000 கர்மம் 1,00,000 கர்மா நீங்கள் பேட் கர்மா பண்ணியிருந்தாலும் கூட அதுக்கு மேலே ஏதோ 1 2 நம்ம எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ் கொடுக்கணும். பண்ணனால தான் இந்த ஜென்மத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த இறைவனுடைய சிந்தர்களுடைய தொடர்பு கிடைச்சிருக்கு. திரும்ப மைண்டில் வச்சுக்கோங்க. ஏதோ நம்ம 1000 10,000 லட்சம் பேட் கர்மா பண்ணியிருந்தாலும் கூட அதை விட ஏதோ கொஞ்சம் நல்ல கர்மா ஏதோ 2 1 பண்ணிட்டதுனால தான் இந்த ஜென்மத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு இறைவனுடைய சித்தர் பெருமக்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சி அவங்களுக்கு தொடர்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒன்று அந்த வகையில் நீங்கள் வந்து உங்களை எல்லாமே ஹேட்ஸ்அப் பண்ணிக்கலாம், தட்டி விட்டுக்கலாம். ஓகே, வெரி குட் பீப்புள், வெரி லக்கி பீப்புள், எஸ் தட்டி கொடுக்கலாம். அதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கொண்டு உங்கள் கையில் தான் இருக்கு. நாங்கள் கொடுக்குறோம், அதை பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காததும் இல்லை எத்தனை பர்சன்டேஜ் பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு. சரியா? பயன்படுத்திக்கோங்க, நல்லா சந்தோஷமாக வாழும், அடுத்த லெவலுக்கு போகணும். எஸ், பணம் வந்து ஒரு டூல். இதை வச்சு அடுத்த லெவலுக்கு தாண்டி போயிடும். சரியா? ஓகே. இப்போ எல்லாருக்குமே தீபாவளி பர்ஸ் கண்டிப்பாக வரும். சார் சொன்னார், சார் நிறைய பேர் கேட்குறாங்க சார் அப்படின்னு நேற்று சொன்னால நைட் 11 மணிக்கு சொன்னார். சரி, நான் நாளைக்கு காலைல பற்றி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே, இப்போ நான் இந்த ஓப்பன் ஃபோரம் நேற்று லாஸ்ட்டாக ஒரு சகோதரி கேள்வி கேட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஆன்சர் வந்து நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க சப்போஸ் கிளாஸில் இருந்தாங்கன்னா அவங்க கேள்வி கேட்கலாம், வேறு யாராவது இருந்தாலும் கேட்கலாம். இப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து குரூப்பில் போட்டிருந்தீங்கன்னா அதை கேட்க வேண்டாம். ஏற்கனவே குரூப்பில் போட்டு வந்து கேட்க வேண்டாம். ஏன்னா 6ஆம் தேதி வரைக்கும் நான் 6ன்னு சொன்னேன், சார் இல்லை 7 சார்னு சொன்னார்.
6ஆம் தேதி வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை சார் 7ஆம் தேதி வரைக்கும் அப்டேட் பண்ணிக்கிறோம்னாரு. சரி 6 7 அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன போட்டிருந்தாலும் சரி அது எல்லாமே ஆன்சர் பண்ணிடும். நீங்கள் குரூப்பில் போட்டிருந்தா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடும், கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும். ஆனால் குரூப்பில் கேள்வி போட்டு ஆன்சர் பண்ண அவங்க கேட்க வேண்டாம். புதுசாக வேற ஏதாவது விஷயமா இருக்கிறவங்க கேளுங்க. மீன் டைம் எப்பெல்லாம் கேப் கிடைக்குது அப்பெல்லாம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன். ஏன்னா கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு, கிளாரிஃபிகேஷன் ஏன் கிளாரிஃபிகேஷன் நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா ஒரு கமெண்ட் போடுறாங்க, ஒரு வீடியோ போடுறாங்க, அப்படி எடுத்து போடுறாங்க, அது அவங்களுடைய பக்குவத்தை காட்டுகிறது. அது அவங்க எந்த அளவுக்கு மெச்சூராக இருக்காங்கன்றது காட்டுது. அது கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணி எடுத்து போடுறாங்கனாலும் சரி, அது அவங்களுடைய பக்குவத்தை காட்டுகிறது. எந்த அளவுக்கு பக்குவம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே அறியாமல் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணி காட்டிக்கிறாங்க. அப்போ அதை நம்ம ஃபைன் டியூன் பண்ணி செம்மைப்படுத்தி கொடுக்கும் பொழுது அது சில குறைகள் இருந்தால் அதை வந்து கரெக்டாக இப்படி சில மாடிஃபை பண்ணிக்கங்கட்டோம். அது நிறைகள் இருந்தால் பாராட்டும், கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க, கேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பாராட்டும். அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும், ரைட் இது அப்படியே ப்ரொசீட் பண்ணுங்க, ரைட் ப்ரொசீட் பண்ணுங்க. சில கரெக்ஷன்ஸ் இருந்தால் இந்த கருத்துக்களை கொஞ்சம் மாட்டி இப்படி வச்சுக்கோங்க, இது இப்படி பயன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ ஒரு கருத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கருத்துக்களுக்கு நிறைகளை வந்து அதை அப்படியே கீப் அப் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது சில குறைகள் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் இப்படி மாற்றிக்கோங்க. இன்னும் வேறு சில ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருந்தது, இப்படி மாற்றிக்க வேண்டியதுன்னா அதை மாற்றி கொடுங்க அப்படின்றதுக்காக ஒன்று நான் டைரெக்டாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சார் கூட நான் பார்த்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருவா சார் அப்படின்னாரு. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சா சில விஷயங்கள் வந்து அப்படியே ஜஸ்ட் ஓரலாகவே கொடுக்கலாம், அது பிரிண்ட் அவுட் எடுக்க தேவையில்லை. நம்ம டைம் தான் நானே உட்காந்து நான் பார்த்து சொல்லிடுறேன் சார், பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு வரும்பொழுது எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு கிரியேட் பண்ணணுன்றதுனால தான் இப்போ 6ஆம் தேதி அல்லது 7ஆம் தேதியை கூட வச்சுக்கோங்க, அது வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் நமக்கு பெண்டிங் இருக்குது, ஒரு 7 கொஸ்டின்ஸ் ஒன்றும் ஆன்சர் பண்ணலை, இன்னும் 7 கொஸ்டின் ஆன்சர் அது பண்ணிவிடுவோம். கிராஜுவலாக என்ன போட்டிருந்தாலும் அதுக்கும் எல்லாருக்குமே ஆன்சர், கொஞ்சம் டைம் ஆக முடிய கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு டைம் ஆக முடிய, மற்றபடி எல்லாமே பண்ணிவிடுவோம். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 4 கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் நம்ம வந்தோம்னா அன்னைக்கு வந்து 2 கொஸ்டின்லேயே முடிஞ்சிடும், டைம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு பிறகு 2 கொஸ்டின்ஸ் வந்து போர்ஷன் பண்ணிடுறோம். அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். பட் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், அவ்வளோதான். டியூ டு ஸ்கேசிட்டி ஆஃப் டைம், நேரப்பட்டாக்குறை தான், இருக்கிற டைமுக்குள்ளே சொல்லணும். அதுதான். அதே சமயம் ஏதோ போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடமைக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போடுங்க. அந்த தெளிவை உங்களுக்கும் உங்கள் மூலமாக மற்றவங்களுக்கும் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து எல்லார் மனசுலையுமே இருக்கும். நீங்கள் எல்லார் மனசையும் உங்களுக்கு மட்டும் கேள்வி கிடையாது. நீங்கள் கேட்குறீங்க, இறைவன் கேட்க வைக்கிறாரு அப்படின்னா நீங்கள் கேட்குறது வந்து மற்றவங்களுக்காகவும் தான் கேட்குறீங்க. நீங்கள் கேட்குறது உங்களுக்குன்னு நினச்சிட்டு கேட்குறீங்க, பட் அது மற்றவங்களுக்கான ஆன்சராகவும் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு அந்த ஆன்சர் மூலமாக அவங்களாம் தெளிவடைகிறாங்க, நன்மை அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கேள்வி கேட்ட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி குட் கர்மா உங்கள் சோலார் பிளஸுக்குள்ளே வந்து உங்கள் ஆறால் போய் உட்காந்துக்கும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அந்த கேள்வி கேட்டு பல பேர் தெளிவடைகிறாங்க, ஞானம் பெறுகிறாங்க, வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது யார் எங்கே எந்த நாட்டில் எங்கேருந்து கேள்வி கேட்டாலும் அந்த குட் கர்மா ஆட்டோமேட்டிக்காக கேள்வி கேட்ட உங்களுக்கு உங்கள் சோலார் பிளஸ் ஃபஸ்ட் இங்கே தான் வரும். ஃபஸ்ட்டு சோலார் பிளஸ் இங்கே தான் வரும். இந்த சக்ரா வழியா உள்ள வந்து உங்க ஆறால போய் ரெக்கார்ட் ஆயிடும். குட் கர்மா, குட் கர்மா. நம்ம நல்லதும் சரி கெட்டும் சரி இப்படிதான் நம்ம சம்பாதிக்கணும். நல்ல கர்மாவை சம்பாதிக்கணும், பேட் கர்மா குறைக்கிறதுக்கு என்ன உண்டு அதை நம்ம செய்யணும். சரியா? அதனால எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் கண்டிப்பா உண்டு. கேட்டவங்க கேட்க வேண்டாம், அதுக்கு ஆன்சர் இருக்கு, லிஸ்ட்ல இருக்கு, அது வந்துடும். இப்ப புதுசா ஏதாவது கேட்கறவங்க கேளுங்க. பட் இங்க கேட்கிற கேள்வி வந்து சாதாரணமான கேள்வியா இருக்கக்கூடாது. அதனால ஒரு தெளிவடைகிற மாதிரி நன்மை கிடைக்கிற மாதிரியான கேள்வியா கேட்கிறேன். ஓகே, ரைட், ப்ரொசீட். நேற்று யாரோ கேட்டாங்க, அவங்க கேட்டா கேளு, அவங்க வந்து ஆரம்பிங்க, கிளிக் பண்ணிடுவோம். சொல்லுங்க. அவங்கதாங்க ஐயா. ஃபுல்லா வைக்க மைக்கை கொஞ்சம் கரெக்டா வச்சுட்டு வாய்ஸ் நல்லா கிளியரா எனக்கு கேட்குற மாதிரி கேளுங்க. சரிங்க ஐயா. நான் இந்த வெளியூர்ல இருக்கிறத பத்தி பேட் கர்மான்னு சொல்லியிருந்தீங்க ஐயா, அதுக்கான தெளிவுங்க. அப்புறம் வெளியூர்ல இப்போ நாங்க எங்க பேட் கர்மா கழிக்கிறதுக்கு இப்படி வெளியூர்ல இருக்கிறாங்க, பட் எங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு எங்களை விட பேட் கர்மாவா அப்படின்னு தான் நான் கேட்டிருந்தேங்க. ரைட் ரைட். அதாவது நம்ம தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, நான் சொல்லலை, அதுக்கு எஸ்டேட் பண்ணோம், அது ஏதோ அன்னைக்கு சொல்ல வச்சுட்டாங்க சித்தர்கள். அதாவது வந்து சாஸ்திரங்கள் சொல்றது வந்து இறைவனுடைய வார்த்தைகள். ஒரு மனிதன் தான் பிறந்த பூமியில இருந்து அவனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல கிடைக்குது, சாஸ்திரம் சொல்றது. ஒரு மனிதன் அவன் பிறந்த இடத்துல இருந்து 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல அவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு நோய் வருது, அந்த நோய்க்கான மருந்து அந்த 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே இருக்கு. ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை தீர்வுக்கான சொல்யூஷன் அந்த 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே இருக்கு. இது வந்து ஹைடெக்கு.
பட் லோயர் லெவலில் புரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். உங்கள் லெவலுக்கு புரிஞ்சு நான் சொல்லிக் கொடுத்தேன். பட் நீங்கள் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்கிறீங்களை பொறுத்து. சாஸ்திரம் தெளிவாக சொல்லுது, ஒரு மனிதன் எந்த இடத்துல பூமியில் பிறக்கிறானோ அந்த இடத்துல இருந்து 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில், அவங்க சொன்ன வேர்டு வேற, நான் அந்த கிலோமீட்டராக மாற்றி கொடுக்குறேன். இப்போ அவங்க சொன்ன அந்த அது என்ன சொல்லுவோம், அது அலகு யூனிட் அப்படின்றது வேற. பட் இப்போ நாம சொல்கிற அலகு யூனிட் கிலோமீட்டர் சொன்னால் உங்களுக்கு புரியும்னால நம்ம கிலோமீட்டராக மாற்றி கொடுக்குறோம். பட் அவங்க கிலோமீட்டர் சொல்லலை, அவங்க வேற காத தூரம் அப்படின்ற லிங்க்ல வர காத தூரம், இத்தனை காத தூரத்தில் அவங்களுக்கு அந்த சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா. ஒரு நோய் இருக்கு, அந்த நோய்க்கு உண்டான மருந்துகள் அவன் பிறந்த இடத்துல 5 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு. அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, வாழ்க்கையில் அவன் பல பிரச்சனைக்கு வரும். ஏன்னா பிரச்சனை அதை அனுபவிச்சு பேட் கர்மா நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வரமே. அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை கொடுக்குறவங்களும் அந்த 50 கிலோமீட்டருக்குள்ள தான் இருப்பாங்க. 50 கிலோமீட்டருக்குள்ள தான் இருப்பாங்க. இது சாஸ்திரம் அப்படி சொல்லுது. பட் இது நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. நாம் என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கிற இதுக்கு அமெரிக்காவிலேருந்து மருந்து வரணுமா, அங்கேருந்து தான் வரணுமா, ஒரு ஊசி 1 லேக்காம். அதனால் தொடர்ந்து 40 நாள் 50 நாள் போடணுமா, போட்டாலும் கேரண்டி சொல்ல முடியாதான், ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய் கொடுத்து 2 மாதம் இன்ஜெக்ஷன் போட்டு அப்புறம் டெட் பாடி விட்டு கொண்டு போகிறவங்க இருக்காங்க. நிறையா இருக்கு. நான் பார்த்துருக்கேன் கேஸ். அமெரிக்காவில் தான் மருந்து வரணுமா, அவ்வளோ விலையும் அது. ஆமாம், ரைட், ஓகே. போட்டு கடைசியில் பாடி என்ன வருதுன்னா டெட் பாடி தான் விட்டு வருது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, மருந்து அமெரிக்காவில் தான் இருந்து வரணும் போல இருக்குது. இவங்களும் சொல்லுவாங்க, கார்பரேஷன் சொல்லுவாங்க, ஏங்க இது இங்கெல்லாம் கிடையாதுங்க, பாருங்க தான் கிடைக்குது, அந்த மருந்து அங்கேயும் தாங்க வர வைக்கணும், இந்த டேப்லெட் அங்கேயும் தான் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி வர வைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க இது அமெரிக்காவில் தான் இருக்கு, எத்தனையோ 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு. அப்படி கிடையாது. சாஸ்திரம் ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும். இதை பற்றி பேசணும், நிறைய பேசணும். சுருக்கமாக சொன்னோம்னா, நமக்கு எல்லா தேவைகளும் நாம் பிறந்த மனிதே பூர்த்தி செய்யப்படுகின்றன. பணம் வரணுமா, அதுக்குண்டான தேவைகள், மற்ற என்ன எல்லாமே, தேவைகளும் கூட எல்லாமே அதுக்குள்ள தான் வரும். அதை பற்றி பேசணும், நிறைய பேசலாம். அது எடுத்தால் ஒரு 10 நாளைக்கு கிளாஸ் எடுப்போம். இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் பின்னால் வாய்ப்பு கிடைக்கும் சொல்லணும். இப்போ நம்ம சுருக்கமாக சொல்லுவோம். அப்போது அதனால தான் ஒரு மனிதன் பிறந்த பூமியை விட்டு வெளியே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி. பட் இன்னைக்கு கடிகாலத்தில் அது பிறந்த பூமி விட்டு வெளியே போகிறது தான் ஏய்மு. சின்ன வயசுலேயே வளர்த்துறாங்க. ப்ரீகேஜி படிக்கும்போதே நீ ஃபாரின் போகணும், எல்கேஜி ஃபாரின் போகணும், யூகேஜி ஃபாரின் போகணும், 1ஆம் கிளாஸ் அப்படியே போகணும். அந்த எய்மே பிறக்கும் போதே அப்படி ஃபாரின்லேயே கொண்டு போய் சேர்த்தணும். பட் அக்கார்டிங் டு நம்மளுடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா, ஃபாரினுக்கு போகிறது அவன் தன்னுடைய பேட் கர்மாவை கழிப்பதற்காக போகிறான். அவனுடைய ஜாதகத்தில் இந்தந்த அம்சங்கள இந்த நெகட்டிவ் பலன்கள் இருக்கு, அதை அனுப்பி தீர்க்கறதுக்காக தான் அவன் போறான். ஏன்னா சொந்தங்களை உறவுகளை விட்டுட்டு எங்கேயோ போய் இடத்துல உட்காந்துக்கணும். என்னதான் அங்கே உறவுனா கூட இந்த உறவு மாதிரி வராது. என்னதான் உணவுனா கூட இங்கே சாப்பிட்ற சாப்பாடு அங்கே வராது. நம்ம இங்கே சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி எங்கே போனாலும் கிடைக்காது, எந்த நாட்டுக்கு போனாலும் கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரா இருந்தாலும் கிடைக்காது. இங்கே இருக்கிற கம்ஃபர்டர், இங்கே இருக்கிற வசதிகள் சூழ்நிலைகள் எங்கே போனாலும் கிடைக்காது. அது அங்கே போய் இருப்பாங்க. நான் அன்னைக்கு கூட சொன்னேன், ஈவன் இப்போ நம்ம வீடுகளில் இங்கே டிரைவர்ஸ் ஈஸியாக கிடைக்கிறாங்க, ஹவுஸ்மேட்ஸ் ஈஸியாக கிடைக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாம் அங்கே பார்த்து பண்ணிக்கிறோம். ஆனால் அதே ஃபாரினில் யூஎஸ்ஏ கூட எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்காக, அங்கே இந்த வேலைகள்லாம் அவங்க தான் செஞ்சுக்கணும். எவ்வளோ பெரிய ஹைடெக்காக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும், ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரங்க தான் கார் டிரைவர் வச்சுக்குவாங்க, ஹவுஸ்மேடு இருப்பாங்க. இங்கே வைக்கிற மாதிரி தலக்கு புழுக்கெல்லாம் போய் உடனே டக்குன்னு வச்சிட முடியாது. ஏன்னா அப்படின்னா இவங்க சம்பாதிக்கிற காசு, இவங்க ஏர்ன் பண்ணுற காசுலாம் அவங்களுக்கு தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். காஸ்ட்லி திங்ஸ் அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகம். அப்போ கொஞ்சம் அப்படி இழுத்து பிடிச்சி சிக்கனம் பண்ணால் தான் ஓரளவுக்கு அது சேவ் பண்ண முடியும். இந்த ஃபாரின் போயிட்டு வரவங்க சொல்லுவாங்க, சார் நாங்கள் வயிற்றை கட்டி வாயை கட்டி சம்பாரிச்சு இங்கே பணம் அனுப்புகிறோம் சார். இங்கே லட்சக்கணக்கில் பணம் அனுப்புகிறாங்க. பட் அங்கே போய் இவர் அனுப்புகிறா, ரொம்ப வயிற்றை கட்டி வாயை கட்டி இப்படி சாப்பிடாம அப்படி சாப்பிடாம அப்படின்னு மீட்டு அந்த காசு அனுப்புகிறார். இவங்க சந்தோஷம், பரவாயில்ல, வீட்டில் நம்ம ஆம்பளை சம்பாதிச்சு பணம் அனுப்புகிறாங்க. ஆனால் அங்கே எப்படி கஷ்டப்பட்டு அனுப்புகிறாருன்றது அது அவருக்கு அந்த சில பேர் சொல்லும்போது கண்ணில் தண்ணி வரும். கலங்கி இருக்காங்க சில பேர். என்ஜினியர்ஸ், இத்தனைக்கும் என்ஜினியர்ஸ், நாட் ஆர்டினரி லெவல், ஹைடெக்கில் ஒர்க் பண்ண என்ஜினியர்ஸே ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. சொல்லும்போது கண்ணில் தண்ணி வந்து, இப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு குடும்பத்துக்கு கொடுத்தேன் சார் அப்படின்னு. கொரோனா டைமில் நான் இங்கே சம்பாரிச்சு கொடுத்த போது பணம் வாங்கிட்டாங்க சார். அப்போ கொரோனா டைமில் வந்துருங்க அவங்க தான் சார் சொன்னாங்க. நான் இருக்கிறேன்னு சொன்னேன், நானும் கூட சொன்னேன், நீங்கள் இருங்க சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, தைரியமாக நீங்கள் இங்கே இருங்க, பரவாயில்ல, உங்கள் பிரச்சனை உங்கள் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகுது, கடன் தீர்றதுக்கு நான் இருங்க சார், நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன். அவரும் தைரியமாக தான் இருந்தார். ஆனால் இருந்தாலும் வீட்டில் ஐயோ நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொரோனா பயந்து இவங்க பயமுறுத்தி அவர் வந்துட்டார்.
அது வந்துட்ட பிறகு இப்போ சொல்கிறாங்களா நீங்கள் அங்கேயே இருந்துக்கலாம்ல, ஏன் வந்தீங்கன்னு இப்போ கேட்குறாங்களா அவங்க ஒய்ஃபு. அவ்வளோ அப்படியே ரொம்ப பாசமாக இருந்து நீங்கள் அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும், பணம்லாம் பரவாயில்ல, வாங்க நம்ம இந்தியாவில் பொழைச்சிக்கலாம், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்து, நான் சொன்னேன் இருங்க சார் பரவாயில்ல, அவர் தைரியமாக இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லும்போது அவர் தைரியமாக இருக்கார், பரவாயில்ல டாக்டர் எல்லாமே எனக்கு கொடுக்குறாரு, எல்லா ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு, எல்லா மெடிசன் கொடுக்குறாரு, நமக்கு ஒன்றாக நம்ம இருக்கலாம்னு அவர் நினைக்கிறார். பட் வீட்டில் ப்ரெஷர் கொடுத்து வர வச்சிடுறாங்க. இப்போ சொல்கிறாங்களா அவங்க, நீங்கள் ஏன் வந்தீங்க, நீங்கள் அங்கேயே இருந்திருக்கலாம்ல, டாக்டர் அப்படின்னு சொன்னார்ல, நீங்கள் வந்து ஏன் வந்தீங்க, நீங்கள் அங்கேயே இருந்திருக்கலாம்ல, டாக்டர் மருந்து கொடுக்குறாரு, ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு, நீங்கள் அங்கேயே இருந்துக்கலாம்ல, ஏன் இங்கே வந்தீங்க, இப்போ பாருங்க பணம் கம்மியாக போச்சு, செலவு இதாக போச்சு, அந்த மாதிரி பணம் இல்லையே, டைட்டாக மணிக்கு வந்து ஸ்காசிட்டியாக போய் அதே ஒய்ஃபு இன்னைக்கு பேசுகிறாங்க சார்னு கண்டுட்டாங்களே. எந்த ஒய்ஃபு அன்னைக்கு வாங்க வந்துருங்கன்னு சொன்னாங்களோ அதே ஒய்ஃபு இன்னைக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இத்தனைக்கும் அவர் என்ஜினியர், ஃபீல் பண்ணுறாரு அவர். இது மாதிரி எத்தனையோ பேர் இருக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். எதுக்காகன்னா அந்த மாதிரியெல்லாம் நடக்குது நாட்டில். பேச்சை மாற்றி பேசுவாங்க, நரம்பில்லா நாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ஒன்று பேசும் அப்போ ஒன்று பேசும், அதே வாய்ப்பு என்ன பேசுனா இப்போ மாற்றி பேசுகிறான். ஸோ வெளிநாடுகளில் இருக்கிறது இந்த மாதிரி நெகட்டிவான இருக்கும். திரைக்கடலோடையும் திரையும் தேடுன்றது வந்து நம்ம அது வந்து பெருமையாக நினைக்கிறோம். இல்லை இல்லை, நம்ம சாஸ்திரப்படி திரைக்கடலோடையும் போய் ஏன் அப்படி நாடு விட்டு நாடு போய் நல்ல சாப்பாடு இல்லாமல் நல்ல தூக்கம் இல்லாமல் நம்ம வீட்டு கன்வீனியன்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல கெட்ட விஷயத்துக்கு டக்குன்னு வர முடியாது, போக முடியாது. இந்த மாதிரி கஷ்டங்களாக இருந்தது. நீ போய் திரவியம் பண்ணு, உட்காந்துட்டு திரவியம் பண்ணு, உட்காந்துட்டு திரவியம் பண்ண முடியும், பண்ணாடாம பண்ணுறதுக்கு வழி இருக்குது. இருந்தேட்டுன்னு கோடி எங்களுக்கு சம்பாதிக்க முடியும், அந்த டெக்னிக் இருக்குது. அதை நான் பயன்படுத்த மாட்டோம். ஏன் பயன்படுத்த மாட்டோம்? பிகாஸ் நான் போய் அங்கே இப்படி தான் கஷ்டப்படணும்னு இருக்குது, அதனால் அவங்க அங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி தர்மசாஸ்திரம் சொல்கிறது. நான் இது வரைக்கும் அவ்வளோ சொல்லலை, சொன்னால் தப்பாக நினைப்பாங்க, வருத்தப்படுவாங்க, ஏடா இப்படி சொல்கிறாருன்னு நினைப்பாங்க. அதுக்காக நான் சொல்லலை. அது ஏதோ இறைவன் வந்து இல்லை அது நினச்சா கூட நினச்சிக்கிட்டோம், தப்பாக நினச்சா கூட நினச்சிக்கிட்டோம், இந்த அவேர்னஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லி அது உங்கள் மூலமாக ஒரு கேள்வி எழுப்ப வச்சு அதுக்கு என் வாயை கடவி வர வச்சிட்டாங்க. அதை நான் சொல்ல தயங்கினா கூட அது எப்படியோ கேள்வி கேட்டு டாக்டர் உங்கள் வாய் கிளறி அதை வர வச்சிட்டாங்க. சொல்லவானு நினச்சா கூட சொல்ல வச்சிட்டாங்க. இது அவங்களுடைய திட்டம் தான், நம்மது கிடையாது. எப்படி கலர்னா எப்படி கிண்டுனா இளங்கோ வாயிலிருந்து வெளியே வரும்னு கரெக்டாக தெரிஞ்சு கரெக்டாக அவங்களை கேட்க வச்சு அதை கொண்டு வந்துட்டாங்க. நான் நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க, அப்படியே கொஞ்சம் இழுப்பேன், அது சொல்ல வச்சுட்டாங்க. இதான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது கொஞ்சம் சொன்னால் சங்கடமாக இருக்குமே எதுக்கு அப்படின்னு சொல்லாமல் விட்டுடுவோம். அதையும் வர வச்சுட்டாங்க. நல்லா கடை உங்கள் மூலமாக கேள்வி கேட்க வச்சு வர வச்சுட்டாங்க. பட் இதுதான் உண்மை. திரைக்கடலோடையும் திரையும் தேடுன்றது பெருமைக்கு இல்லை, வருத்தத்துக்குரிய விஷயம். இங்கே சம்பாதிக்க வக்கு இல்லை, அங்கே போய் சம்பாதிக்கணும்னு அர்த்தம். இங்கே சம்பாதிக்க வக்கு இல்லை, இங்கே சம்பாதிக்க திறமை இல்லை, இங்கே சம்பாதிக்க நாதி இல்லை, இங்கே சம்பாதிக்கிற அந்த கொடுப்பனை இல்லை, உனக்கு அந்த கொடுப்பனை இல்லை, நீ போய் வெளில போய் சம்பாதி. இதுதான் கர்மா சொல்றது, நம்ம சாஸ்திரம் சொல்றது. ஆனால் நாம் நினைச்சு பெருமையாக நினச்சிக்கிறோம். ஃபாரினில் பொண்ணை கொடுக்குறது பெருமைன்னு நினச்சிக்கிறோம். அது இங்கே இருந்தால் நல்லா கன்வீட்டாக இருக்கும், அது அங்கே போய் கஷ்டப்படுறது கர்மா. அது உங்கள் வாயில சந்தோஷமாக ஆனந்தமாக போங்கோன்னு அனுப்புகிறோம். ஏன் இப்போ இருந்தே நீ ஃபாரினில் போகணும், இப்போ இருந்தே போய் மைனஸில் அங்கே டிகிரியில் இருக்கணும், யாரும் சொந்தக்காரங்களுக்கு கான்டாக்ட்லாம் இருக்கக்கூடாது. ஏதாவது நல்ல அலுவலனா கூட லீவ் கிடைக்கல, வர முடியாது போயிடணும். இல்லை ஏதாவது ஒரு கட்டுக்கணும்னா கூட என்னால் வர முடியல, லீவ் கிடைக்கல, ஃப்ளைட்டு டிக்கெட் கிடைக்கல அப்படின்ற மாதிரி வரணும். வந்து கலந்துக்க முடியாது, 10 வருஷம் பொண்ணு இருக்க முடியாது. அது மாதிரி சூழ்நிலையில் ஜாதகத்தை இப்படியே கேட்டு நீங்கள் டெவலப் பண்ணி கொடுக்குறீங்க. அப்படியே இதுதான் இப்படிதான் நடக்குது. அது எப்படி அதுக்கு மாதிரி நம்ம நடந்துக்குவோம். என்னுடைய வீட்டில் வந்து எங்கள் மாமனாருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார். எங்களுடைய மாமனாருடைய ஃப்ரெண்டு. அவர் வந்து எங்கள் ஒய்ஃப் மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட்டு, சொந்த மக மாதிரி தான் பார்ப்பார், வருவார். எங்கள் மாமனாரோட ஒரு பங்கு அதிகமாக எங்கள் ஒய்ஃப் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறவர். அவர் வந்து எங்கள் மாமனார் முதல்ல திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரும்போது ஹவுஸ் ஓனர் அவங்க வீட்டு தான் முதல்ல திருச்சியிலேருந்து சென்னை வரும்போது அவர் வீட்டில் வாடகைக்கு இருந்திருக்கார். அப்புறம் அது பிறகு டெவலப் ஆகிட்டார், அது வேறு. பட் அந்த வகையில் அந்த ஆரம்பித்த நட்பு வந்து அவருக்கு இருந்தது. அவர் வீட்டுக்கு வருவார், அவங்களுக்கு என்னுடைய டாட்டர்ஸ்க்கு என்னுடைய ஒய்ஃபுக்கு என்னென்னோ பக்கத்து வந்து அப்பா ஸ்தானத்துலேருந்து அவர் எல்லா உதவியும் செய்வார், எல்லாம் செய்வார், கம்ப்ளீட்டாக செய்வார். அவர் ரொம்ப செய்வார். அப்போ ஒரு தடவை அவர் போகும்போது எப்பயுமே வாரத்துக்கு வந்து 15 வீட்டுக்கு வருவார். வந்து கூட இருந்து எல்லாம் பார்த்து குழந்தைங்களுக்கு பேத்திங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டு மகளுக்கு எங்கள் ஒய்ஃப் மக மாதிரி எல்லாம் இருந்து பார்த்து போவார். ஒரு தடவை போகும்போது எப்பயுமே என்கிட்ட சொல்லுவார், போயிட்டு வரேன் சார்னு சொல்லுவார். அன்னைக்கு ஒரு நாள் கிளம்பும்போது சொல்கிறாரு, நான் போகிறேன் சார் அப்படின்றார். நான் போகிறேன் சார் அப்படின்னு. எனக்கு அப்பயே என்ன அங்கிள் இப்படி சொல்கிறாரு, ஏன் போகிறேன் சார் அப்படின்றாரு அப்புறம் ஒரு தாட். ஆனால் சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஒரு 10 நாள் கழிச்சு தகவல் வருது, அவர் வந்து
ஒரு ஏரியில் வந்து ஒரு பறவையை வேட்டையாட போகும்போது அந்த சேறு சகதியில் இறந்து அங்கேயே இறந்துட்டார். டெத் மெசேஜ் தான் வருது. டெத் மெசேஜ் ஒரு 15 டேஸ் கழிச்சு, வீட்டிலேருந்து போன பிறகு ஒரு 15 டேஸ் கழிச்சு டெத் மெசேஜ் தான் வருது. இறந்துட்டாரு. எப்படி இறந்துன்னா, அவருக்கு வந்து வேட்டையாடுற பழக்கம் உண்டு. அவர்கிட்ட இருக்க ஒரே ஒரு கெட்ட பழக்கம் அதுதான். நல்ல மனுஷன், நல்ல தங்கமான மனுஷன். அடுத்தவங்களோட கஷ்டம்னா மனசு தாங்காது. அடுத்தவங்களோட ஒரு ஒரு கஷ்டம் அப்படின்னா அவர் தான் போய் முன்னாடி நிற்பார். தன் கையில் இல்லைன்னா கூட யாராவது கேட்டால், அவரு சாப்பிட இல்லைன்னா கூட அவருக்கு பாக்கெட்டில் 5 ரூபாய் இருந்தால் கூட எடுத்துக்கூட இவர் பட்டினியாக வருவார். அம்மா ஒருத்தர் கேட்டாங்கம்மா, கொடுத்துட்டம்மா, பசிக்குதுமா, ஏதாவது சாப்பாடு கொடுமான்னு ஒய்ஃப் கிட்ட வந்து கேட்பார். வாங்க அங்கிள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு போட்டு கொடுப்போம். அந்த மாதிரி நல்ல மனசு. நான் 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 என்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த நல்ல மனிதர்கள் அவர் ஒருத்தர். நல்ல மனிதர், சூப்பர். இந்த மாதிரிலாம் ரொம்ப கிரேட். ஆனால் அவர் எப்படி இறக்குறாரு பாருங்க. அவர் செய்த பாவத்தினால அவருக்கு அந்த ஒரு ஹேபிட். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், அங்கிள் இது மட்டும் விட்டுடுங்க அங்கிள், இது வேண்டாம் அங்கிள், பாவம் அங்கிள். சரி சரி விட்டுறேன், சரி சரி விட்டுறேன், விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கண்டிப்பா, பிகாஸ் அவருடைய கர்மா அவர் விடலை. அப்போ அவர் கடைசியாக உயிர் இறக்கும்போது கூட பாருங்க, திருவள்ளூர் பக்கம் அவர் அன்னைக்கு காலையில் 2 நாளைக்கு முன்னாடி தான் அவர் போய் பார்த்துட்டு வரேன். மறுநாள் ஒரு 2 நாள் கழிச்சு என்ன பண்ணி காலையில் போயிட்டு வேட்டையாடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி வச்சிருப்பார். அதுக்காக பர்மிஷன் துப்பாக்கி வச்சுப்பார். இப்போ போயிட்டு அந்த பறவையை அடிக்கிறதுக்காக உள்ளே போயிருக்காரு. அப்படி படக்கணை இடம் தான், புது ஏரி புது இடம் தான், அவர் படக்கணை இடம் தான். ஆனால் எப்படியோ போயிருக்காரு உள்ள அந்த சேத்துல ஏகிறதுக்கு. அப்படி சேர்த்து அப்படி பாடி இழுத்துட்டு இருக்குது. அப்புறம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சத்தம் போட்டு அப்புறம் போய் உள்ளே போய் பார்த்தா அந்த பாடியை உள்ளே எடுக்கிறதுக்கே அந்த சகதியில் அப்படியே உள்ள பாடி போயிருக்குது. அப்புறம் எடுத்து அப்படியே அப்போ லைட்டாக உயிர் இருந்திருக்கு. அவங்க தேடி அக்கம் பக்கம் போய் சொல்லி, பசங்கள்லாம் ஓடி வந்து, அப்புறம் அவங்க பெரியவங்க போய் சொல்லி, அவங்கெல்லாம் வந்து அவரை போய் கண்டுபிடிச்சி எடுத்து அந்த சேர்த்து வந்து எடுக்க முடியல அவங்களால. அப்புறம் எடுத்து முடிச்சு கொண்டு வரதுக்குள்ளே அப்படியே அரை உயிராக இருந்திருக்கு. அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ள உயிர் இறந்துருச்சு. இப்போ உயிர் போயிடுச்சு. அப்படி இறந்துட்டார் அவர். அப்போ அவருடைய கர்மா கூட பாருங்க, அந்த பேட் கர்மா உயிர் போகும்போது கூட அந்த இறந்து எப்படி இறக்குறாருன்றது, எந்த பழக்கம் அவருக்கு வில்லனாக அமைந்தது அப்படின்னு சொன்னால், அவர் தப்பாக ஃபாலோ பண்ணி கொண்டிருந்த, நாங்கள் சொல்லியும் கேட்காத பழக்க தோஷம்னா அதை விட முடியாது எதில் இருந்தாரோ அதே பறவை வேட்டையாடும் போது அவர் உயிர் இருக்கிறார். எதுக்காக சொல்ல வரேன்னா, அது இண்டிகேஷன் காட்டி கொடுக்குது பாருங்க. எப்பயுமே போயிட்டு வரேன் சார்ன்னு சொல்றவர் அன்னைக்கு போகும்பொழுது சொல்றாரு, நான் போகிறேன் சார். காட்டி கொடுக்கு பார்த்தீங்களா இண்டிகேஷனு. இண்டிகேஷன் அப்போ தான் நமக்கு உணர்றோம், ஆமாம் சார், ஆமாம் போகிறேன் சார், போயிட்டு வரேன். எப்பயுமே போயிட்டு வர்றான்னு சொல்கிறவர் அன்னைக்கு போயிட்டு வரேன்னு சொல்ல, நான் போகிறேன் சார். அன்னைக்கு போனவர் தான் அதோட சரி போயிட்டா, திருப்பி வீட்டுக்கு வரல. டெத் மெசேஜ் தான் வருது. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்களுக்கும் சரி, கெட்ட விஷயங்களுக்கும் சரி, நம்ம இண்டிகேஷன் பண்ணி நம்ம வாயில வார்த்தைகள் வரும். நல்லா நோட் பண்ணி பாருங்க. பாசிட்டிவான விஷயங்களுக்கும் சரி, நெகட்டிவான விஷயங்களுக்கும் சரி, இது ஏதாவது வகையில் நம்ம வாயில காட்டி கொடுத்துருக்கோம். நம்மளை சுற்றி இருக்கும் வாய் மூலமாக காட்டியிருக்கோம். நல்லா பொறுமையாக உட்காந்து யோசனை பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்லா பொறுமையாக யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல விஷயம் நடக்குதுனாலும் அது ஏதாவது பாசிட்டிவான வேர்ல்டு சிம்பாலிக்காக காட்டி கொடுக்கும் வாய் வார்த்தைகள் மூலமாக. ஒரு கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா கூட அது வாய் வார்த்தை வழியாக கரெக்டாக காட்டி கொடுக்கும். நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். என்ன மாதிரி ரிசர்ச் மைண்டில் பார்க்கணும். என்ன மாதிரி பார்க்கணும். அது வந்து உள்ள டீப்பாக பார்க்கணும். ஏதோ சொன்னாங்கன்னு பார்க்கக்கூடாது, டீப்பாக உள்ள பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் காட்டி கொடுக்கும். இது சொன்னா பார்த்தீங்கன்னா, நான் போகிறேன் சார், போனவர் தான். இதே மாதிரி தான் நம்ம ஃபாரினில் போய் கஷ்டப்படணும் செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம பிளான் பண்ணுறோன்னு சொல்ல வரேன். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம அவன் போய் கர்மாவை கடிக்கணும், அவன் கஷ்டப்படணுன்றது நமக்கு தெரியாமையே நம்ம சின்ன வயசுலேயே டார்கெட் பண்ணுறோம். ஃபாரின் போறியா, ஃபாரின் போகிற மாதிரி படி, அப்போதான் ஃபாரின் போகலாம், அப்போதான் ஃபாரின் போகலாம், அப்போதான் அங்கே இருக்கலாம், அப்போதான் அங்கே இருக்கலாம் அப்படி சொல்லி அப்படி சின்ன வயசுலேயே அப்படியே கொண்டு போய் கட்டப்ப வைக்கும். இதுதான் நடக்கும். பாசிட்டிவாகவும் சரி, நெகட்டிவாகவும் சரி. அந்த விஷயங்கள் நமக்கு முன்னுதாரணமாக ஏதாவது வகையில் நமக்கு வந்து காட்டி கொடுப்பாங்க. அதை டீகோட் பண்ண தெரிஞ்சால் நம்ம உண்மையாக உணர்ந்து கொள்ளலாம். நெகட்டிவான விஷயங்கள் கூட உணர்ந்து கொள்ளலாம். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்க போகுது, ஒரு கஷ்டங்கள் வரப்போகுது அப்படின்னா வந்து கரெக்டாக காட்டி கொடுக்கும். சகோதரி கூட ஜப்பான்லேருந்து லாஸ்ட் வீக் ஒரு சகோதரி கேள்வி கேட்டாங்க, ஆன்சர் பண்ணியிருந்தேன் நான். சார், பூஜை பண்ணும்போது அந்த பூஜை இதெல்லாம் விழுது, விளக்கு விழுது, சில விஷயங்கள் சாமி ரூமில் அந்த கடவுள் பூஜை அறையில் எல்லாம் விழுது, கை நறி விழுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணேன். இது எதை காட்டுகிறது? பின்னாடி ஏதோ ஒரு கெடுதல் நடக்க போகுது, இன்னும் நடக்க போகுது அப்படின்னு அட்வான்ஸாக காட்டி கொடுக்குது மேடம் அப்படி சொன்னேன். பட் உங்கள் கையில் கிறிஸ்டல் இருக்கும்போது அது நீங்கள் பயப்பட தேவையில்லை. எங்கள் கிறிஸ்டல் ஒரு மாட்டு வைங்க. இது எதுக்காக நடக்குது, இது ஏதோ நெகட்டிவாக நடக்குதுன்னு டாக்டர் சொல்லிக்கிறாரு. அவர் சொன்ன பிறகு தான் இது ஏதோ புரியுது எனக்கு. அது வரைக்கும் தெரியாது அவங்களுக்கு. அப்போ இது ஏதோ நெகட்டிவ் நடக்க போகுது, அசம்பளம் நடக்க போகுதுன்னு முன்னாடி காட்டி கொடுக்குது. இது என்னன்னு எனக்கு தெரியல, கிறிஸ்டல் எனக்கு இருந்து காப்பாற்றி கொடுங்க, வழிகாட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கரெக்டாக உங்களை அந்த
தீமை அந்த பிரச்சனை கஷ்டம் வராத மாதிரி உங்களுக்கு கரெக்டாக ப்ரப்போஸ் பண்ணி கரெக்டாக காட்டி உங்களை அதுந்து வெளியே கொண்டு வந்து உங்கள் கையில் கிறிஸ்டல் இருக்கனால பயப்பட வேண்டாம் சகோதரி. நீங்கள் பண்ணுங்கள், 2 கிறிஸ்டல் வச்சுருக்கீங்க, மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. அதை பண்ணும்போது நீங்கள் வந்துடுவீங்க. இப்போ அது இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, தெரியாது, ஓ ஏதோ வந்தது பண்ணுது, அப்புறம் ஒரு இன்சிடென்ட் நடந்த பிறகு ஆடடா அப்படின்னுக்கு அதான் அப்படி விழுந்தது, அதான் இப்படி விழுந்தது, அதான் இப்படி நடந்தது அப்படி சொல்லுவாங்க. இது உண்மை. இது வாழ்க்கையில் நம்ம ரெவி பண்ணி பார்த்தா இருக்கும். அதனால் ஃபாரின் போகிறதுன்றது வந்து சாஸ்திர முறையில் ஒரு தவறான விஷயம். அது நெகட்டிவாக சொல்லுது, அது பாசிட்டிவாக எடுத்துக்கிறதும் ஏற்றுக்காதும் உங்களுடைய விருப்பம். பட் என்னுடைய சஜஷன் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம நாட்டு நம்ம இதுவார் ஒரு பாட்டு கூட வரும், இளையராஜாவும் ஜானகியும் பாடின பாட்டு, ஏதோ ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா, சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர் போல வருமா. சரி, அந்த பாட்டு வரும், நீங்கள் நல்ல பாட்டு அது. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர் போல வருமா அப்படின்னு ஒரு பாட்டு வரும், கேட்டுப்பட்டிருக்கு. அது 100க்கு 100 சரியான வார்த்தை. எந்த நாடு போனாலும் இந்த நாடு மாதிரி வருமா, நம்ம இந்த நாட்டில் இருக்கும்போது இந்த ஊர்ல இருக்கும்போது தேவையில்ல டோன்ட் கேர் அப்படின்னும். அது இல்லை அப்படின்னும் போது வெளிநாடு போகும்போது நமக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சை. அங்க போய் பார்த்தா தான் தெரியும் அது என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். அது அங்க போய் பார்த்தா தான் தெரியும். இல்லையா, என்னுடைய பெரிய டாக்டர் கூட நான் ஃபாரின் போனேன் டாடி, நான் அங்கே ஃபாரின் போனேன், அதுக்கு தெரியல. ஃபாரின் போயினா தான் தெரியும். அங்கே லோல் போட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க பாட்டு 2 வருஷம் கூட தாங்க. அது என்ன டாக்டர் பற்றி நல்லா தெரியும். அது கேரக்டர் ஒரே வாரத்தில் கூட ஓடி இருந்தாலும் அம்மா என்னால் முடியாது. ஒரு தடவை அவங்க டெல்லிக்கு வந்து அவங்க ஸ்கூலில் வந்து யோகா சாம்பியன், அவங்க நேஷனல் சாம்பியன். அவங்க ஸ்கூல்ல இருந்து டிஐ பப்ளிக் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போனாங்க, ட்ரெயினில் கூட்டிட்டு போனாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போனாங்க. அது எங்கள் வீட்டில் லா பேசிட்டு இருக்கோம் அவங்க அம்மா கிட்ட, இப்படி இருக்கணும் சாப்பாடு, அப்படி இருக்கணும் சாப்பாடு, அந்த மாதிரி இருக்கணும் லாலாம் பேசிட்டு இருக்கோம். ஒரு தடவை அவங்க ஸ்கூலில் கூட்டிகிட்டு போனாங்க, 8th படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன், 8th படிக்கும்போது நினைக்கிறேன். டெல்லிக்கு போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வந்தாங்க. 10 நாள் கழிச்சு வந்தாங்க. சென்னைக்கு ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தே ஃபோன் வருது, அம்மா பழசு இருந்தால் கூட பரவாயில்ல கொஞ்சம் எடுத்து வைக்குமா, பழசு இருந்தால் கூட பரவாயில்ல நீராக இருந்தால் கூட எடுத்து வைக்குமா, நான் வந்து எனக்கு சென்ட்ரலில் வந்து என்னை கூட்டு போடுங்கம்மா, காருக்கு சீக்கிரமே கொண்டு வந்து என்னை கூட்டு போங்கம்மா அப்படின்னு. இல்லைம்மா உங்களுக்கு என்ன சொல்லுது, என்ன வேறு இல்லைம்மா எனக்கு பழசு கேசு நீராக இருந்தால் கூட பரவாயில்லம்மா எடுத்து வைக்குமா, நான் வரேன். இங்கே லா பேசுந்து அங்கே போய் அடங்கிச்சு பார்த்தீங்களா. என்னடா விஷயம்னா, இங்கே சென்னையில் கிளம்புந்து சென்னை வர வரைக்கும் இது சாப்பாடு இல்லை, இது சாப்பிட்ட சாப்பாடே கிடைக்கல. இது சப்பாத்தி நினச்சி அது ஒரு மாதிரி இருக்குது, குருமான்னு நினச்சி அது ஒரு மாதிரி இருக்குது, பூரி நினச்சி அது ஒரு மாதிரி இருக்குது, இட்லின்னு நினச்சி சாப்பிடுது அது ஒரு மாதிரி இருக்குது. அது ஒரு வரி ஆயிடுச்சு. அந்த 1 week 10 days டைமில் சரியான சாப்பாடு இல்லை, இது கேட்குற டேஸ்ட் கிடையாது. அது நார்த் இந்தியா போன பிறகு தான் அடிபடுது. அப்போ தான் தெரியும், அம்மா பழசே நீராகாரம் வச்சு கொடுத்தா கூட சூப்பர்னு அப்போ தான் தெரியுது. தெரிஞ்ச பிறகு போன் வருது 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம், அம்மா ட்ரெயின் 10:30 மணிக்கு சென்ட்ரல் ரீச் ஆகுது, நீங்கள் காரை எடுத்துன்னு சீக்கிரமே வந்துடுங்க, எனக்கு ரொம்ப பசியாகுது, முடிஞ்சால் கார்லேயே கூட கொண்டு வந்து கொடுத்துருங்க, அங்கே கூட சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன், இல்லைனா வீட்டுக்கு வந்து கிளம்புறேன், கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்து அமைச்சிருக்கலான்னு ஃபோன் பண்ணுறாங்களா. 100 கிலோமீட்டர் அந்த பக்கம் வந்து ஆந்திரா பார்டர் உள்ள ரிலீஸ் ஆகி வரும்போதே ஃபோன் பண்ணுறாங்க. இது என்ன அப்போ அது நினச்சிக்குது, ஆஹா ஓஹோ அங்கே போனால் இப்படி கிடைக்கும், அந்த ட்ரெயினில் சாப்பிட்ற சாப்பாடு, வெளில சாப்பிட்ற சாப்பாடு, இதெல்லாம் நம்ம சாப்பாட்டு ராமர்களாக தமிழர்கள் தான் நம்ம நம்பர் 1 சாப்பாட்டு ராமர்கள். அது தமாஷா சொல்லுவாங்க, தமிழர்கள் வந்து சாப்பாட்டு ராமர்கள் அப்படி சொல்லுவாங்க, சாப்பாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பட் உண்மையிலே அது அருமையான தத்துவம். அது சாப்பாட்டையே அந்த உணவையே மருந்தாக மாற்றி, மருந்துக்காக செலவு பண்ணாமல், டாக்டருக்காக செலவு பண்ணாமல், வைத்தியத்துக்காக செலவு பண்ணாமல் உணவையே மருந்தாக மாற்றி சொன்ன ஒரே சமுதாயம் தமிழர் சமுதாயம் தான். சித்தர்கள் தான் அதை வந்து கரெக்டாக காட்டி கொடுத்தாங்க. உணவே மருந்து, மருந்து அவனோட கான்செப்டை உலகத்தையே கொண்டு வந்தவங்க அவங்க தான். சாப்பாட்டையே லைஃப்பை கொண்டு வந்தவங்க அவங்க, சாப்பாட்டே சந்தோஷத்தை, சாப்பாட்டே நிம்மதி, சாப்பாட்டே அந்த ஆனந்தத்தை கொண்டு வந்தவங்க அவங்க. சாப்பாட்டு மூலம் இது எல்லாத்தையும் கொண்டு வர முடியும்னு சொன்னவங்க. நான் அன்னைக்கு கூட சொன்னேன் இல்லையா, சாப்பாட்டில் குட் கர்மா இருக்கு, சாப்பாட்டில் பேட் கர்மா இருக்கு, சாப்பாட்டில் நியூட்ரல் கர்மா இருக்கு, 3மே இருக்கு. அப்போ கர்மாவை சரி பண்றது கூட கோயில் போக தேவையில்லை, சர்ச்சு போக தேவையில்லை, சாப்பாட்டை கரெக்ட் பண்ணாவே கிடைக்கும் உங்களுக்கு. அங்கே போகாத, அங்கே போனால் என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அதை வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அவ்வளோ அருமையான விஷயங்கள் தான் சாப்பாட்டில் இருக்குது. அந்த சாப்பாட்டினுடைய அருமையை வந்து இந்தியர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை, அதையும் ஸ்பெசிஃபிக்காக தமிழர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை என்று தான் இன்னைக்கு உடைய ஒரு கருத்தாக இருக்குது. ஸோ அப்போ அந்த 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 பிரச்சனையை சூழ்நிலையை பார்த்ததுனால என்னுடைய டாக்டர் வந்து, அம்மா நம்ம வீட்டில் இங்கே கிடைக்கிற சாப்பாடே பெஸ்ட்டு, பழசாக இருந்தாலும் நீரகம் நான் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்போது வெளிநாடு போயிட்டு அங்கே பார்த்தா தான் நம்ம நாடு எவ்வளோ சிறப்பு அப்படின்னு சொல்லி தெரியும். நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது ஆஹா அது சொர்க்க பூமி மாதிரி தெரியும். பட் அந்த பூமிக்கு போயிட்டு அப்புறம் நம்ம கண்டிப்பாக தான் அடடா என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் போல வருமா. அந்த பாட்டு மாதிரி இளையராஜா ஜானகி பாடின பாட்டு மாதிரி பாட்டு அவங்க பாடினாங்க, அது வேற மட்டும் எழுதினார் பார்த்தீங்களா பாடலாசிரியர், அவருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அவர் தான் நான் பாடுறேன். இந்த பாடலாசிரியர் யாருன்னு தெரியாது, பட் அந்த பாடலை எழுதியிருக்காரு பாருங்க. கங்கை அமரன் எழுதினூர் அவர் தான்.
ஓகே, கங்கை மாதிரி தான் எழுதினார் அந்த பாட்டு. அவருக்கு தான் நன்றிகள் சொல்லணும், அவரை தான் பாராட்டணும். எந்நாடு ஆனாலும் இந்நாடு போல வருமா, எந்த ஊர் ஆனாலும் இந்த ஊர் போல வருமா, அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். அப்போ வெளிநாடு போகிறது ஒரு மாயையில போகிறோம் அப்படி கிடையாது. நீங்கள் கர்மாவை டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அங்கே போனால் என்ன ஃபெசிலிட்டி கிடைக்குதோ அத்தனை ஃபெசிலிட்டி இங்கே கிடைக்கும். அது கொண்டு வர்றது நம்ம கையில் தான் இருக்கு. அதுக்காக தான் அது ஒரு காரணத்தோட இருந்து அந்த நாட்டை படைக்க வைக்கிறாரு. நீங்கள் அமெரிக்காவில் போய் பிறந்திருக்கலாம், ஏன் உங்களை இந்தியாவில் பிறக்க வைக்கிறார், தமிழ்நாட்டில் பிறக்க வைக்கிறார்? அது காரணம் இருக்கு, காரணம் இருக்கு, காரணத்தோட தான் பிறக்க வைக்கிறார். சரி, அதை நம்ம நாம என்ன பண்ணணும், நம்ம மாற்றிக்கிறோம்னு நினைக்கிறதுக்கு அப்படி போதும். சரி, ஒரு கர்மீக ரீதியான ஆன்மீக ரீதியான ஒரு தெளிவான கருத்தை நான் உங்களுக்கு சொன்னேன், அதுதான் விஷயம். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க. சார் ஐயா இதுதான் வட மாநிலத்துல இருந்தாலும் இல்ல நம்ம மாநிலத்தை விட்டு வேற மாநிலத்துல இருந்தாலும் இதே ரூல் தான் பொருந்துமாங்கய்யா? எப்படி சொல்றீங்க? இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பிறந்துட்டு கர்நாடகால வாழ்றோம்னு வச்சுக்கோங்களேன், இதே ரூல் எங்களுக்கும் பொருந்துமா? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. சார் சிரிக்கிறாரு, நல்ல கேள்விதான். தப்பு இல்லை, தப்பு இல்லை. உண்மையிலேயே சாஸ்திரம் என்ன சொல்லணும், இருக்கிற இடத்துல இருப்பா அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம பிறந்த ஊர்ல இருந்து 50 கிலோமீட்டர், நம்ம பிறந்த ஊர்ல இருந்து 50 கிலோமீட்டர், உண்மைதான். ஆனா மாநிலத்துக்கு போறோம். பட் அது கூட நீங்க கம்பேர் பண்ணி பாருங்களேன். இப்போ ஃபாரின் போறது 100% அப்படின்னு சொல்லி சொன்னா அதர் சைட்ல இருக்கிற 50% தானே. ஃபாரின்ல இருக்கிறது 100% அப்படின்னா அதர் சைட்ல இருக்கிறது 50% தானே. ஒரு முறை வெளிநாடு வாழ் தமிழர்கள் மாநாடு நடந்தது, சென்னை ட்ரேட் சென்டர்ல நடந்தது. அது என்னையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நானும் போயிருந்தேன். அப்போ அது தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தின வருஷம் கொண்டாடுற விழா அது. போன வருஷத்துக்கு முன்ன வருஷம் நினைக்கிறேன். என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க, நானும் போயிருந்தேன். அப்போ அதில் தமிழ்நாட்டில் பிறந்து வெளிநாடுகளில் வாடுகின்ற மக்கள் அவங்களோட குறைகள் எல்லாம் மினிஸ்டர் கிட்ட சொல்றாங்க, ஸ்டேஜில் சொல்றாங்க, இந்த குறைகள்லாம் இருக்கு, இந்த குறைகள்லாம் இருக்கு அப்படி சொல்லி சொல்றாரு. மினிஸ்டர் ரெக்கார்ட் பண்றாரு. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி சொன்னார். அந்த வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் அவரு அதெல்லாம் சொன்னார். அப்போ சொல்லும்பொழுது இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் ஒருத்தர் சொன்னார், நீங்க சொன்ன இதே டிட்டோ சொன்னார். அந்த மாநாட்டில் நடந்தபோது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்கு, வெறும் மாநிலங்களில் இருக்கிறவங்க அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னார். அந்த மினிஸ்டர் கிட்ட அந்த கோரிக்கை வச்சார். இப்போ வெளிநாடு வாழ் தமிழர்கள் வெளிநாட்டை போய் என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்க, அட்ரஸ் பண்றாங்க, எங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்படிலாம் ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு ரிக்வஸ்ட் வச்சாங்க. அதை அவர் நோட் பண்ணார், மினிஸ்டர் நோட் பண்ணார். அதே மாதிரி அப்போ ரெக்வஸ்ட் வச்சு உங்களை மாதிரி வச்சாங்க, மாநிலங்கள் இந்தியாவில் தான் இருக்கும், ஆனால் வெளி மாநிலங்கள் நாங்கள்லாம் வாழ்றோம், எங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதை அவங்களும் ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க. அதையும் மினிஸ்டர் நோட் பண்ணார். சரி, நான் முதலமைச்சரோட கலந்து பேசி இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் பண்றோம், ஆனால் ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அவர் சொன்னார், எல்லா மாநிலங்கள்லையும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஒரு தொடர்புடைய ஒரு அலுவலகம் இருக்குது. அப்போ அவர் சொன்னார், மீட்டிங்கில் சொன்னார், எல்லா மாநிலங்கள்லையும் எப்படி எல்லா நாடுகள்லையும் தமிழ்நாடு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அலுவலகங்கள் இருக்கோ அதே மாதிரி எல்லா மாநிலங்கள்லையும் தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட அலுவலகங்கள் இருக்கு. அதை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணி நீங்க அந்த உங்களுடைய கிரீவன்சஸ் என்னன்னு சொல்லி சொல்லுங்க, அதை நாங்க பண்றோம். அப்படியே உங்களை கான்டாக்ட் பண்ண முடியும்னா கூட அவங்க டிபார்ட்மெண்ட் நம்பர்லாம் கொடுத்தாரு. அந்த தமிழ்நாடு வெளிநாடு வாழ் மக்கள் நலத்துறையினுடைய அந்த நம்பர்லாம் கொடுத்தாரு. இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க, நீங்க அதர் ஸ்டேட்ல இருந்தா கூட உங்க பிரச்சனைகள் என்ன, நீங்க என்ன ஹார்டல்ஸ் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொடுங்க. நாங்க மினிஸ்ட்ரியில கான்டாக்ட் பண்ணி கன்சர்ன்டு ஸ்டேட்டை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாத மாதிரி நாங்கள் பண்றோம், நாங்க செய்யறோம். எங்களால் தமிழ்நாடு அரசால எங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த மாநில அரசாங்கத்தோட கலந்து பேசி உங்களுக்கு அங்கே என்ன பிரச்சனை இருக்கோ அது இல்லாம நாங்க பண்றோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டர் அந்த இதுல உத்தரவாதம் கொடுத்தார். உண்மைதான். அப்போ ப்ராக்டிக்கலா என்ன தெரியுதுன்னா, வெளிநாடு வாழ் தமிழர்கள் என்ன கஷ்டப்படுறாங்களே. அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா மாநாடு, அது ஒரு நாள் ஃபுல்லா மாநாடு. அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க, ஓ இவ்வளவெல்லாம் கஷ்டம் இருக்கா. நானே அன்னைக்கு தான் தெரியும், எனக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும், பட் மாநாட்டில் கலந்தும் போது தான் தெரியும். அதே மாதிரி வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கும் அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் 3 ரெப்ரஸன்டேட்டிவ் பேசினாங்க. குஜராத்ல இருந்தவங்க பேசினாங்க, கர்நாடகாவில் இருந்தவங்க பேசினாங்க, அப்புறம் யூபியில் இருக்கிறவங்க பேசினாங்க, இன்னும் ஒரு 4-5 நார்த் இந்தியன் ஸ்டேட்ல இருக்கிற அந்த அசோசியேஷன் மெம்பர்ஸ் பேசினாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு, நீங்க வெளிநாட்டுக்காரங்க மட்டும் கான்செப்ட் பண்ணாதீங்க, எங்களுக்கும் பண்ணுங்க. உண்மைதான். அது என்னதான் இருந்தாலும் சொந்தமாக இருக்கிற மாதிரி வராது, அது செகண்ட் தான். என்னதான் இருந்தாலும் சொந்த நாட்டில் இருக்க மாதிரி வராதுன்ற மாதிரியும், என்னதான் இருந்தாலும் சொந்த மாநிலத்தில் இருக்க மாதிரியும் வராது. அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அது கூட டியூ டு அவர் பேட் கர்மா தான். அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக போறோம், படைக்கிறதுக்காக போறோம், வேற வழி இல்லை, படைக்கிறதுக்காக போறோம். பட் இட்ஸ் ஆல்சோ டினோட்ஸ் அவர் பாஸ்ட் லைஃப் பேட் கர்மாஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம்.
பட் முடிஞ்ச வரைக்கும் அதையும் தவிர்க்க பார்க்கலாம். வேற வழி இல்லைனாலும் பரவாயில்ல, அது ஏதோ பண்ணியிருக்கும். பட் இதுவும் அந்த விதிக்கு உட்பட்டதுதான் சொல்ல வரேன். அப்போ நீங்க கம்பேர் பண்ணி பாருங்களேன். என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கன்வீனியன்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இது வந்து அங்கே கொஞ்சம் கம்மி தான். வைல் கம்பேரிங் வித் ஃபாரின் பீப்புள் நம்ம கம்மி தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா ஃபாரின் இருக்கிறவங்கள நீங்கள் லக்கி தான். ஆனால் அதர் ஸ்டேட்டில் இருக்கும்போது கொஞ்சம் அவங்களோட லக்கி, அவங்களோட கொஞ்சம் அன்லக்கியும் கூட தானே. கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி அங்கே வராது. நீங்கள் அப்படியே சப்டிவிஷன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இன்னும் குறையும், இன்னொன்று அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். சரி, வெளி மாநிலங்களில் இருக்கிறது கூட நெகட்டிவ் வர மாதிரி. சரி, ஓகே, பேலன்ஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை, பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அதை பேலன்ஸ் பண்ணி தான் சார் நம்ம எதுலயும் திருந்தலைன்னா அடுத்தது ஃபாரின் தானாங்க சார்? சூப்பர் சார், நல்லா சிந்தனை ஐயா பாருங்க. ஐயா வணக்கம் ஐயா. ம். எனக்கு ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ்க்கும் சரி எல்லாரும் பேசும்போது நம்ம நடுவுல வரக்கூடாது அப்படின்னு எனக்கு ஏகப்பட்ட கொஸ்டின். கர்மா கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ம். எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ரொம்ப நிம்மதி வந்துச்சு. பட் இப்ப என்னன்னா மைண்ட் ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு, ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கு. 3:45க்குலாம் நான் சான்ஸே இல்லை. இன்னைக்கு 3:45க்கு எழுந்தேன். சரி, 3:45க்கு எப்படி எழுந்தேன்னு எனக்கு தெரியல. அலாரம்லாம் வைக்காம எழுந்திருச்சேன். சரி. ஓகே ஐயா, நான் நேரத்தை வீணடிக்க விரும்பல. என்னோட முதல் அப்படியெல்லாம் கேள்வி கிடையாது, என்னன்னா, அப்படிலாம் கிடையாது. நீங்க கேட்கிற கேள்வி எத்தனையோ பேருக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கும். நான் திரும்ப சொன்ன பார்த்தீங்களா, கர்மாயனஜியில ஞானம் தான் கொடுக்கப்படுகிறது. இந்த ஞானம் வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். ஞானம் வந்து இன்க்ளூடிங் மணி. ஏன் பணத்தை வந்து எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியல, தப்பா போறோம் சம்பாதிக்கணும், கஷ்டப்படுறோம், பேட் கரண்ட் சம்பாதிக்கிறோம். பட் ஞானம் என்ன சொல்றது, சரியான முறையில் பணத்தை ஏன் பண்ணிக்கோன்னு சொல்லுது. பணத்தை விட்டுட்டு இருன்னு சொல்லலை ஞானம். அப்ப அந்த ஞானம் நமக்கு சரியான ஞானம், முறையான ஞானம், தெளிவான ஞானம் இல்லாததுனால தான் நான் தப்பு பண்றோம். ஸோ கர்மாயனஜியில உங்களுக்கு ஞானத்தை மட்டுமே கொடுக்குது. இது என்ன கொடுக்குது? ஞானத்தை கொடுக்குது. இந்த ஞானம் உங்களுக்கு வந்துச்சுன்னா எல்லாமே தெரியும். நீங்க எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே அந்த தெளிவு வந்துடுது. நீங்க யாரையும் போய் டிபெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஸோ கர்மாயனஜியில உங்களுக்கு ஞானம் தான் கொடுக்கப்படுது. இந்த ஞானம் உங்களுக்கு வந்து ஒரு தேவையான எல்லாமே கிடைச்சிடும். எது உங்களுக்கு வேணாமா நீங்களே விட்டுருவீங்க, எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்குவீங்க. ஆனால் கேள்வி கேட்கறது வந்து தவறு கிடையாது. உங்கள் மூலமாக எத்தனையோ பேருக்கு அந்த ஒரு அவேர்னஸ் போகும். அது எத்தனையோ பேருக்கு அந்த அவேர்னஸ் போட்டு அந்த ஆத்மா வந்து ஒரு தெளிவை அடையும் பொழுது நீங்கள் எங்கேயோ ஒரு ஊரில் இருந்தாலும் அத்தனை பேருக்கு வர்ற அந்த எனர்ஜி கரெக்டாக உங்கள் சோலார் ப்ளஸஸ்க்கு வந்து உங்கள் ஆரோட ரெக்கார்ட் ஆகும். அது குட்கர்மாக வரும். அதனால கேள்வி கேட்கலாமா வேண்டாமா, நம்மளே நிறைய கேள்வி கேட்குறேனே அப்படின்னு யாருமே தேசியம் நினைக்காதீங்க. அக்கார்டிங் டு கர்மா எனர்ஜி இட் இஸ் கரெக்ட், தப்பே கிடையாது. ஆனால் எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணலாம், இட் டேக்ஸ் டைம், அவ்வளோதான். பட் எல்லாருக்குமே தெளிவு வரும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆன்சர் பண்ணியிருக்கேன், இதை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இதன் மூலமாக நிறைய சப்கொஷன்ஸ் வரும், நிறைய பேர் புரிஞ்சிருப்பாங்க, தெரிஞ்சிருப்பாங்க. அந்த குட் கர்மா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வேணான்னா கூட வரும், நீங்கள் வேண்டாம் எனக்கெல்லாம் வேண்டான்னா கூட அது வரும். பிகாஸ் அது எதனுடைய சட்டம், அது பாசிட்டிவான ஒரு விஷயம் போச்சுன்னா அது வந்தே ஆகணும் உங்களுக்கு. அதனால தான் நாம் வந்து எது செய்யறதுனாலும் பர்ஃபெக்டாக செய்யணும்னு சொல்லுது. நல்லதாக இருந்தாலும் வரும், கெட்டதாக இருந்தாலும் வரும். நம்ம வேணானாலும் கெட்டது வந்துடும், பிகாஸ் நாம் பண்ணியிருக்கோம். நம்ம வேணானாலும் நல்லதும் வரும், பிகாஸ் நாம் பண்ணியிருக்கிறோம். அதான் நான் ஏற்கனவே கூட ஒரு வகுப்பில் சொல்லியிருக்கேன். இவர் வந்து அவர் என்ன பேர், அம்பானியா, எஸ் அம்பானி. அவர் வந்து அவங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணும்பொழுது நிறைய யூடியூப்ல மற்ற இதில் நிறைய, அதாவது நம்ம லோக்கல் லாங்குவேஜ் கழுவி ஊற்றுனாங்க. ரொம்ப லாங்குவேஜில் சொன்னோம்னா கழுவி ஊற்றுனாங்க. இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, அநியாயம் பண்ணுறாரு, இப்படி செலவு பண்ணுறாரு, அப்படி செலவு பண்ணுறாரு, அப்படி நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ். அதை பார்த்துட்டு பொறுக்க முடியாமல் நான் ஒரு நாள் வீடியோ போட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டு பொறுக்க முடியாமல் நான் ஒரு நாள் வீடியோ, அது ஐடியா கிடையாது. இவங்களாம் இந்த கழுவி ஊற்றணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, லோக்கல் லெவலில் சொல்லி இறங்கி சொன்னோம்னா அது மாதிரி ஊற்றினா எனக்கே மனசு கேட்கல, என்னடா இது இப்படி பண்ணுறாங்க ஜனங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஒரு வீடியோ போட்டேன். அப்படி சொல்லாதீங்க, தப்பு அது, அப்படி சொல்லாதீங்க, அவர் தப்பு, அப்படி சொல்லக்கூடாது. அவரை பிளஸ் பண்ணுங்க, அவர் நல்லா இருக்கட்டும், பிளஸ் பண்ணுங்க. அவர் உடச்சி அவர் சம்பாதிக்கிற பணம், அவர் நேர்மையாக சம்பாதிச்சாரா நேர்மையில்லா சம்பாதிச்சாருன்னா நம்ம உள்ள போக வேண்டாம், அது நமக்கு தேவை, அது கடவுள் பார்த்துக்காரு. அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற வேலை, கமெண்ட் கொடுக்குற வேலை நம்ம வேலை வேண்டாம். அது நேர்மையாக சம்பாதிச்சாரா, அநியமாக சம்பாதிச்சாரா, இப்படி சம்பாதிச்சாரா, அது கடவுள் பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கு என்ன கொடுக்குமோ அது கொடுத்துரு, அது நமக்கு வேண்டாம். பட் அவர் பணக்காரர், அவர் வானா கூட பணம் போய் சேருது. அவர் வேணாம் தான் சொல்றாரு. இப்போ நான் சொன்ன மாதிரி அதை கம்பேரிசனுக்காக சொன்னேன். அவர் வேணாம் அப்படின்ட்டாரு. வேணான்னா கூட பணம் போய் சேரு, கோடிக்கணக்கில் கொட்டுது, வேணான்னா கூட கொட்டுது. பிகாஸ் அவங்க பாசிட்டிவ் பண்ண கர்மா, அவங்க பாசிட்டிவ் குட் கர்மா வேணான்னா கூட கொடுக்கும்.
என்னையுமே வேணாம், எல்லாம் ஈர்த்து பூட்டி வச்சா கூட அக்கௌண்ட்ல பார்த்து பணம் விடும். அக்கௌண்ட்ல பணம் வந்து விடும். வரையோட யாரும் பேச வேணாம், யாரும் கொடுக்க வேணாம், எதுவுமே சொன்னாலும் கூட வரும். பிகாஸ் அது பாஸ்ட் லைஃப்ல பண்ண குட் கர்மா. அது வந்தே தீரும், அதை மாற்றவே முடியாது. வேணான்னா கூட வரும். அதே நேரத்தில் அவர் வேணுமோன்னா கூட கிடைக்காது. பேட் கர்மா. என்ன பேட் கர்மா பண்ணாங்களோ அவங்க பையனுக்கு இன்னும் ஆரோக்கியம் கிடைக்கல. அவங்க மகனை பார்த்துருக்கீங்களா, எப்படி நடந்து நடந்து வர்றாரு, யானைக்குட்டி மாதிரி அப்படியே நடந்து நடந்து வருவார். அவங்ககிட்ட இல்லாத ஹாஸ்பிட்டலா, அவங்ககிட்ட இல்லாத டாக்டரா, அவங்க பார்க்க முடியாத ட்ரீட்மெண்ட்டா, அவங்ககிட்ட இல்லாத பணமா, எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட இல்லாத எதுவும் கிடையாது. எதை வேணாலும் சாதிக்கலாம் இன்டர்நேஷனல் லெவலில், நாட் இன் இந்தியன் லெவல். இன்டர்நேஷனல் லெவலில் எதை வேணாலும் சாதிக்க முடியும். எதை சொன்னால் நடக்கும். அமெரிக்காவில் ஒரு விஷயம் நடக்கினாலும் நடக்கும். ட்ரம்ப் கிட்ட ஒரு விஷயம் ஆகணும் ஆகும். பணம் தான், டப்பு தான், அதுதான் நடக்கும். ஏன்னா பணக்காரர், அவர் சொன்ன நேரம் நடக்கும். சரியா? ஆனாலும் ஒரு ஃபங்க்ஷன்ல கண்ணீர் விட்டு அழுறாரு. அதையும் ஏதோ மீடியாவில் தான் பார்த்தேன் நான். அப்படியே அவன் மகனை பற்றி பேசும்போது அந்த கண்ணில் 2 கண்ணையும் தண்ணி வருது. இது வரைக்கும் தண்ணி வருது. அதை க்ளோஸ்அப்பில் காட்டினாங்க. மகன் அவன் உடம்பு சரியாகலையே, மகனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாகலையே, மகன் வந்து முழுமையாக ஆரோக்கியத்தை அடையலையேன்னு மகன் சொல்கிறார். எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு முழு ஆரோக்கியம் இல்லை, நான் சப்ராயிட்டு இருக்கேன்னு ஒரு ஸ்டேஜில் அவர் சொல்கிறார். மகன் சொல்கிறாரு. அதை கேட்டு இவர் கண்ணில் தண்ணி வருது. அது 2 க்ளோஸ்அப்பில் காட்டினாங்க, நான் பார்த்தேன். அப்போ அவருக்கு அந்த குறை இருக்கா இல்லையா? அப்புறம் வேண்டாம்னா கூட பணம் வருது. ஆனால் அதே நேரத்தில் வேணும்னு கேட்டால் கூட அந்த பையனுக்கு, அவருடைய மகனுக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு உடல் கிடைக்கல. ஸ்டில் நவ், இன்னைக்கு கூட அந்த அவருடைய மகன் கஷ்டப்படுறாரு. அந்த மனசு வேதனை வந்து அவங்களுக்கு இருக்குமா இருக்காதா? அம்பானிக்கு இருக்குமா இல்லையா? அவங்க அம்மாவுக்கு இருக்குமா இல்லையா? அவங்க அம்மா சிக்கன் சிம்பிளா, நல்லா காம்பாக்டா, நல்லா கரெக்டா அழகு பதவி மாதிரி இருக்காங்க. தப்பு இல்லை. டாக்டர் எப்படி சொல்றாரு அப்படி நினைக்காதீங்க. ஒரு வர்ணிக்கிறோம். அந்த அம்மா நல்லா பியூட்டியா, நல்லா அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. அந்த அம்மா நல்லா மகாலட்சுமி மாதிரி லட்சணமா அழகா இருக்காங்க. ரைட், தப்பு இல்லை. ஒரு ஜென்ரலா ஒரு வியூல நம்ம சொல்றோம், அந்த அம்மா நல்ல மகாலட்சுமி அழகா இருக்காங்க. ரைட். ஆனா மகன் ஆப்போசிட்டா இருக்காங்க. அவன் சாதாரண எப்படி இருக்கணும்னு இருக்கலையே, ஃபெயில் பண்றாங்க. அவங்களால பண்ண முடியாத ட்ரீட்மெண்ட்டா? எல்லாமே ஒன்றும் பண்ண முடியுது இன்னைக்கு வரைக்கும். அப்ப அந்த பொண்ணு ஏன் கல்யாணம் பண்ணிச்சு? பணத்துக்காக கல்யாணம் பண்ணிச்சு, அவ்வளவுதான். இது வேற பொண்ணுங்களா தான், நான் கல்யாணம் பண்ணிக்கணா, இப்படி கல்யாணம் அப்படி நல்லா பேசுவோம். நம்ம பொண்ணுங்க, நம்ம பொம்பளைங்க பேசுவோம். அங்க பணம் இருக்கு, கோடினா பணம் இருக்கு. அதுக்காக ரைட், ஓகே, பணம் தானே இருக்கு, பணக்காரர் தான், ரைட், ஓகே, நீங்க எப்படியா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்காக அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது எல்லாருக்குமே உங்களுக்கும் தெரியும். பப்ளிக்கா நம்ம சொன்னாலும் அதுதான் உண்மை. பணம் இல்லைன்னா அந்த பொண்ணு அவளை கல்யாணம் பண்ணிக்காது. பணத்துக்காக அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சு, அவ்வளோதான், சிம்பிள். அப்போ ஆரோக்கியம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாரே இல்லையா? அப்போ இவங்க வேணும்னு கேட்டாலும் அது கிடைக்கல. மனைவி அழகா இருக்காங்க, ஸ்லிம்மா இருக்காங்க, பாடியை நல்லா கரெக்டாக வச்சுருக்காங்க. ஆனால் அது தன் மகன் அப்படி இருக்கிறார், ஒன்றும் பண்ண முடியல. இதுதான் கர்மான்றது. கர்மா இஸ் எ பூமராங். அதுதான் சொல்லுவேன். நல்ல கர்மா வேலை செய்து பணம் கொட்டுது, கெட்ட கர்மாவும் வேலை செய்து மகனை கியூர் பண்ண முடியல. அந்த குறை அவங்களுக்கு இந்த ஜென்மம் முழுசாவே இருக்குமில்ல, எங்கே போயும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல. நம்ம சரி பண்ணிடுவோம், அதை கரெக்ட் பண்ணிடலாம். ஒரு 1 இயர் டைம் கொடுத்தாங்கன்னா நார்மல் பண்ணிடலாம். ஆனால் நம்மகிட்ட வருவாங்களா? வரமாட்டாங்க. வரக்கூடாது, வரமாட்டாங்க. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் போய் என்ன போய், நான் எவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தேன், எங்கெங்கெல்லாம் போய் பார்த்தேன், நான்லாம் எங்கெங்கே போய் பார்த்தேன் உனக்கு, இதெல்லாம் போய் என்னமா அவர் போய் உட்காராராம், போய் தியானம் பண்ணுறாராம், மெடிசன் கொடுக்குறாராம், என் பையனுக்கு உடம்பு சரியாகப்படுமா? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் கிடையாது, நான் பார்க்க ட்ரீட்மெண்ட்டான்னுவாங்க. நம்மளால பண்ண முடியும். அவரை இப்போ கூட ஒரு 1 இயர் டைம் கொடுத்தாங்கன்னா 100% ஒரு நார்மல் கொண்டு வரும். 1 இயர் டைம் வந்தால் போதும், அதுக்கு மேலே கொடுத்து தேவைப்படும். மிஞ்சி போனால் இன்னும் 2 மாதம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக வேணால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அப்போ மேக்ஸிமம் போச்சுன்னா 1.5 வருஷம் வச்சுங்களேன். இன்டர்னல் மெடிசன் தான், உள்ள இன்டர்னல் மெடிசன் தான். இன்டர்னல் மெடிசன் ப்ளஸ் நாம் சொல்கிற இந்த இறைக்கட்டுகளை ஃபாலோ பண்ணணும். நாம் சொல்லுகின்ற இந்த இறைக்கட்டுகளை, இந்த 18 கட்டுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணாருன்னா அதை கடைசியாக தானே மருந்து வரும். எடுத்தோடனே மருந்து, கடைசியாக மருந்து. இந்த இறைக்கட்டுகள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம், ப்ராப்ளம் சரியாயிடும். இப்போ பார்க்குற அம்பானி மகன் வேற, ஒரு வருஷம் கழிச்சு பார்க்குற அம்பானி மகன் வேறையா இருப்பார். ஆனால் வருவாங்களா? வரமாட்டாங்க. நாம போய் சொல்ல போறதில்ல, அவங்களும் கேட்க போறதில்ல, யாரை போய் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பிகாஸ் டியூ டு கர்மா. நம்மளால பண்ண முடியும், ஆனால் நம்மகிட்ட வருவாங்களா? வரமாட்டாங்க. நாம போய் எல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டோம், அது தேவையில்லாத விஷயம். பட் கர்மான்றது வந்து கரெக்டாக வேலை செய்யும்ன்றதுக்காக, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்ன. நம்மளால பண்ண முடியும், ஆனால் நாமளும் போய் சொல்ல போறதில்ல, அவங்களும் இதை கேட்க போறதில்ல, அவங்களுக்கு இது தெரியாது. இதை யாரா போய் சொன்னாலும் அதெல்லாம் ஒன்று நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பிகாஸ் டியூ டு தேர் கர்மா, தேர் பாஸ்ட் லைஃப் கர்மா. அப்போ நடைமுறையில் சாத்தியமான சொல்யூஷன் இருந்தால் கூட அதை அணுக முடியாத மாதிரி போயிடும்.
இப்போ நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஏதோ ஒரு லிங்க்ல உங்களுக்கு வரீங்க அப்படின்னு சொன்னா கூட இறைவன் வந்து இந்த இடத்துல போனால் உங்களுக்கு சரியான லிங்க் கிடைக்கும், நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு தெளிவு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு லிங்க் கிடைச்சி கொடுத்துருக்காரு. காரணமின்றி காரியம் இல்லை. நல்லதுக்கும் சரி ஏதாவது லிங்க்ல போய் தான் சேருவோம், கெட்டதுக்கும் சரி ஏதாவது லிங்க்ல போய் தான் சேரும். தெய்வம் மனுஷ ரூபணி அடிக்கடி சொல்லுவோம். உங்களுக்கு நல்லது நடக்குனாலும் யார் மூலமா போனால் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்குமோ, யார் மூலமாக உங்களுக்கு ஒரு லிங்க் கிடைச்சிருக்கும், அவங்க தெய்வ ரூபத்தில் வந்து உங்களை இந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த கிளாஸ்க்கு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, பயன்படுறீங்க, முன்னுக்கு போகிறீங்க. உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னும் போது இந்த வாய்ப்பே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இப்படி யாரும் சொல்கிறதுக்காக கேட்கறதுக்காக நீங்கள் யாரோ ஏதோ ஒரு யூடியூப், ஏதோ ஒரு ஃபேஸ்புக், ஏதோ ஒரு சோஷியல் மீடியா ஏதோ ஒன்று பார்த்து உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதான் விஷயம். எல்லாமே கர்மா தான். சரியா? ஸோ மற்ற மாநிலங்களுக்கும் கர்மா தான் இருக்கும். நீங்கள் கர்மா மட்டும் கரெக்டாக எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப தெளிவாக போயிடும். ஓகே, ஐயா கேட்கலாங்களா? கேளுங்கம்மா. அதாவது நீங்க ஒரு முறை ஒரு கிளாஸ்ல சொன்னீங்க, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நீங்க கொண்டு போவாதீங்க சில விஷயங்களை. இப்போ நான் ஒரு டீச்சர் ஒரு குழந்தைய நல்ல விஷயத்துக்காக ரொம்ப ஏதோ அடம் பிடிக்கிறாங்க, நான் அடிக்கிறேன். அது வந்து நான் என் மைண்ட்ல போட்டுட்டா அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இப்ப நான் அந்த குழந்தைய அடிச்சிட்டேன். அடுத்த நாள் நான் ஃபீல் பண்றேன், இன்னைக்கு நைட்லாம் நான் தூங்கல, அடிக்காமயே நான் அதை சொல்லி இருக்கலாமோ. என்னோட பாலிசி என்னன்னா, நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கெஞ்சுவாங்க. நேத்து கூட ஒரு பேரண்ட்ஸ் கெஞ்சுறாங்க, என்னன்னா கண்ணை விட்டுடுங்க, ஃபேஸ் விட்டுடுங்க, அடிங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அடிக்கிறது என் வேலை இல்லை. உங்க குழந்தைக்கு நான் 100 முறை கூட நான் சொல்லி தரேன், ஆனா என்ன அடிக்க சொல்லாதீங்க, எனக்கு அது பிடிக்காது. அப்படி அடிச்சுட்டேன்னா அன்னைக்கு நான் ஃபீல் பண்றேன், என்னால தூங்க முடியல அப்படிங்கிறது. இதே இன்னொரு விஷயத்துக்கும் எடுத்துக்கலாம். அப்படின்னா ஒரு காதல் திருமணம்ன்றது தப்புதான் அப்படின்னு ஒரு விஷயத்துல தப்புனா அவங்க பேரண்ட்ஸ கஷ்டப்படுத்தி நம்ம போறவங்க அப்படின்னு. அதே காதல் திருமணத்தை சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ற பேர்ல போய் பண்ணுவாங்க. இன்னொரு விதத்துல நான் ஒரு விஷயம் பண்ணேன், எனக்கு சின்ன வயசுல எனக்கு தெரியாம அவங்க லவ் பண்றாங்கன்றத அவங்க வீட்டுல சொல்லிட்டேன். எதுக்கு சொன்னீங்க அப்படின்னு தெரியல. அதுவும் இல்லாம இப்ப எனக்கு அறிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம், நான் டீச்சர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஒரு அம்மா வந்து அழறாங்க என்கிட்ட, என் பொண்ணு இப்படி ஒரு, அதாவது நம்ம கேஸ்ட பத்தி சொல்லக்கூடாது, இந்த விஷயத்தை இந்த மாதிரி ஒருத்தனை லவ் பண்ணுது அப்படின்னு நான் உடனே சொன்னேன். எடுத்த உடனே லவ் பண்ணாதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா செய்வாங்க. அந்த விஷயத்தான் கான்ஸ்டன்டா போயிட்டு அது கிட்டதான் போகணும்னு நினைப்பாங்க, செய்யாதுன்னு சொல்லக்கூடாது எந்த குழந்தைகிட்டயுமே. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு 2 பேர்கிட்டயும் நான் என்ன பேசினேன் அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நல்லா படிங்க, உங்க 2 பேர் வீட்டுல என்ன எதிர்ப்பு வந்தாலும் நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்காக, உங்களுக்கு எப்படி வேணா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். 2 பேரும் காலேஜ் முடிச்சாங்க. முடிச்சிட்டு அந்த பையனுக்கு சடனா பொறுப்பு வந்துடுச்சு. என்னன்னா, என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகட்டும், என் அக்காவுக்கு கல்யாணம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு 4 வருஷம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரே பொண்ணு இவங்க வீட்டுல. அவங்க அம்மா என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, என் பொண்ணு அவனையே நினைச்சிட்டு இருக்கா, நீ ஏதாவது பண்ணுமா அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், அந்த பையன் கிட்ட பேசினேன், வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டா பண்ணிக்க மாட்டேங்கிறான். அவங்க வீட்டுல ரெடியா இருக்காங்க, முதல்ல அவங்க ஜாதி பார்த்தவங்க ரெடியா இருக்காங்க, இப்ப நீ ஏன் வரமாட்டேங்கிற அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி எனக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு. நான் அப்ப சொன்னேன், இப்போவாது புரிஞ்சதே உனக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பையன் பேசினதே அவங்க பொண்ணுக்கு புரிய வச்சு, இதுதான் இப்ப இதே கல்யாணம் ஆயிட்டு உன்னை விட்டுட்டு போயிருந்தா நீ என்னமா ஆயிருப்ப அப்படின்னு சொல்லி இப்ப அந்த பொண்ணு நல்லா இருக்காங்க. பட் என்னன்னா, இப்போ நான் தெரியாம செஞ்சேன்னா தெரிஞ்சு, இது பிரிச்சதுதான், ஒரு காதல பிரிச்சது. சோ இது சரியா தவறா? நீங்க சரிதான், நீங்க பண்ணது சரிதான். இது நம்ம நாளைக்கு நாம திரும்ப ரிவ்யூ பண்ண மாட்டோம். நீங்க பண்ணது சரிதான். பட் இது எப்படி சரி, அப்படி எப்படி தப்பா இல்ல, எப்படி சரியா இருக்குன்னு நான் நாளைக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ஒரு தெளிவாக இருக்கும். நீங்க பண்ணது சரிதான். அது எப்படி குட்கர்மாவாக இருக்கிறது, அது பேட் கர்மா இல்லைன்றத பத்தி நான் நாளைக்கு தெளிவா விளக்கம் சொல்றேன். சரியா? நாளைக்கு நம்ம இதை காலைல கண்டினியூ பண்ணுவோம். நீங்க முதல்ல ஆரம்பிங்க நாளைக்கு காலையில. ஓகே, ரைட். ஓகே, இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்கோம். நாளைக்கு நான் கேட்கலாமா ஐயா? நாளைக்கு கேட்டுக்கலாமா? டைம் ஆகி போச்சு, மணி 7. சரி, ஓகே. நான் சொன்ன பிறகு நாளைக்கு கேட்டுக்கலாம். டைம் ஆகி போச்சு, மணி 7 ஆச்சு. ஏன்னா அவங்கவுங்க ஏதாவது வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க. நம்ம இதுவே டைம் ரொம்ப எடுத்துக்கிட்டோம். ஆனால் 7 மணி நேரம் முடிச்சுக்கோ. நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரியா? இனிமேல் பெரும்பாலும் ஓப்பன் போர்ட்டை நிறைய பேச சொல்லிட்டாங்க. அப்புறம் சில முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும்தான் இப்போ நான் பேசுவேன். பட் ஓப்பன் போர்ட் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், இது தொடரும். அதனால நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், பாச்சுவார்த்தை பண்ணிக்கலாம். டைம் ஆகிடுச்சு, முடிச்சுக்கலாம். நாளைக்கு நம்ம மீண்டும் சந்திப்போம். சரியா? ரைட். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி.
நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க நன்றி ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா.